everybody, good morning. So welcome to Vedantu and now the Shravanee Mam. So today, Saturday morning, so எல்லாருமே வந்து ரெடியா இருக்கீங்களா? ரெடி அப்படின்னா கண்டிப்பா வந்து chatல ஒரு ஃபயர் போடுங்க. And then யார் வந்து ஆல்ரெடி வந்து அந்த பேசிக்ஸ் வீடியோ பார்த்துட்டீங்களா? ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ்ல ஒரு குட்டி பார்ட், அதாவது IUPAC நாமென்க்ளேச்சர் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து சால்வ் பண்ணோம் இல்லையா? ஸோ வந்து எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ கண்டிப்பா அதையும் வந்து பாத்துருங்க. உங்களுக்கு அதே பேசிக்ஸ்லயே வேற என்ன பர்டிகுலர் பார்ட் உங்களுக்கு வந்து வேணும், ஓகே? எது வந்து உங்களுக்கு ரொம்ப டஃபா ஃபீல் பண்றீங்க? ரியாக்ஷன் மெக்கானிசம் டஃபா ஃபீல் பண்றீங்களா? இல்லைன்னா உங்களுக்கு வந்து நியூக்ளியோஃபைல்ஸ், எலக்ட்ரோஃபைல்ஸ், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனா, நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷனா, இல்ல வந்து ஐசோமெரிசமா, பேசிக்ஸ்ல உங்களுக்கு வேற என்ன கிளாரிட்டி வேணும் அப்படிங்கறதெல்லாமே கண்டிப்பா அந்த வீடியோல போயிட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ தட் நம்ம நிறைய பேசிக்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் வந்து பார்க்கலாம், சரியா? So today in this chapter we are going to cover alcohols, phenols and then ethers one shot, okay? I am supposed to complete this live in 3 hours, but பார்க்கலாம் இந்த chapter எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு in the flow we'll know, சரியா? Okay, so யாரெல்லாம் வந்திருக்கீங்க, just put your name in the chat section and yeah, thank you for coming. இன்னைக்கு வந்து இந்த சாப்டரை நம்ம வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ண போறோம், okay? Yes. So ma'am, இந்த சாப்டருடைய வெயிட்டேஜ் தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, NEET 2025ல லாஸ்ட் இயர் 2 questions கேட்டாங்க. இந்த வருஷம் நம்ம 3 questions, 2 to 3 questions we can expect from this chapter, okay? 24ல 3 questions, 23ல 3 and 2021ல 2 questions. So average 2 to 3 questions we can expect from this chapter, which பாத்தீங்க அப்படின்னா 12 மார்க்ஸ், ஓகே? 12 மார்க்ஸ் கிட்ட நம்ம இந்த சாப்டரை வந்து நல்லா மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா வாங்கிடலாம், ஓகே? ஸோ டுடே நம்ம வந்து அதாவது கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிடலாம், ஓகே? அனதர் செஷன்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே வந்து சால்வ் பண்ணலாம், ஓகே? ஸோ இன்னைக்கு ஃபுல் செஷன் அட்டென்ட் பண்ண போற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே I'll give you the PDF, okay? இன்னைக்கு ஃபுல் செஷன் அட்டென்ட் பண்ற எல்லாருக்குமே நான் எழுத போறிய ஹேண்ட் ரிட்டன் PDF கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன், சரியா? டாக்டர் ஸ்வேதா, தமிழ் யாரு, தமிழ் அழகி, அடுத்து வேற யார் யார் வந்திருக்கீங்க? உங்க பேர் அப்படியே கொஞ்சம் சாட்ல போடுங்க பார்க்கலாம். எஸ், பரவாயில்ல, கலர் கலர் ஹார்ட் எல்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். யா, எஸ், சுஹிதா ஹியர், ஓகே. நான் நடுவுல வந்து அட்டெண்டன்ஸ் எடுப்பேன் எல்லாரும் வந்திருக்கீங்களா அப்படின்னு. ஸோ வெல்கம் டு வி நீட் தமிழ்நாடு. யார் யாரெல்லாம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நவீன், கார்த்திக், சுஹிதா, ஏஞ்சல், எஸ், அதர்ஸ், டக்கு டக்குனு சாட்ல உங்க பேரை போடுங்க பார்க்கலாம். Please talk in English also. Yes, I will be teaching both in English as well as in Tamil, so that if you are a student outside Tamil Nadu also you can understand the lecture, okay? So don't worry, I will talk in English also. பாதி Tamil, பாதி English, okay? Yeah. Yes, how about others? I can see 30 people watching the live class right now. எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? Yes, எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? Very good. So everybody smash the like button. Yes. So we will start. அதுக்கு முன்னாடி, ஓகே? சோ மேம், நான் வந்து நீட்டுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நான் வந்து ஆஃப்லைன்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நம்ம வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ் வந்து இருக்கு, சரியா? சோ வேதாந்து லேர்னிங் சென்டர்ல வந்து உங்களுக்கு நீட்க்கு, ஜேக்குலாம் சூப்பரா வந்து ஆஃப்லைன்ல கிளாஸஸ் எடுக்கிறாங்க, ஓகே? சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா there will be a blend, ஓகே? ஆன்லைன்ல என்னென்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும், ஆஃப்லைன்ல என்னென்ன நமக்கு வந்து ஒரு சின்ன ஓகே இதெல்லாம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும், அது ரெண்டுமே வந்து பிளெண்ட் பண்ணி தி பெஸ்டா உங்களுக்கு வந்து அதுல கோச்சிங் கொடுப்பாங்க. தமிழ்நாடுல மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா அண்ணா நகர், வேளச்சேரி, அப்படி பேரூர், போரூர், ஹொசூர், பெரம்பலூர், கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் மதுரையில வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபி அண்ட் தெலுங்கானால வந்து இந்த பிளேசஸ்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ் வந்து இருக்கு, சரியா? மேம், நான் வந்து தமிழ்நாடும் இல்ல மேம், ஏபியும் இல்ல மேம், எனக்கு ஆல் ஓவர் இந்தியால எங்கெங்கெல்லாம் வந்து வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா இந்த எல்லா பிளேசஸ்லயுமே உங்களுக்கு வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ் இருக்கு. இவ்வளோ இயர்ஸா பயங்கர சூப்பர் டூப்பர் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம், ஓகே? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னா எவ்ரிபடி ஸ்மாஷ் த லைக் பட்டன். எஸ், ஆந்திர பிரதேஷ், வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். எஸ், so நம்ம வந்து we will begin with alcohols, phenols and ethers, okay? So basically நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா alcohols உடைய nomenclature கொஞ்சமா classification nomenclature பாப்போம். அதுக்கு அப்புறமா நம்ம preparation of alcohol will be seeing and then we'll go with
chemical properties and physical properties. Okay ma'am, இதுல வந்து high priority topics எது ma'am அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Oxidation involve ஆகக்கூடிய reactions like oxidations of alcohols வந்து ரொம்ப ரொம்ப high priority topic. Okay, and test for alcohols. Test for alcoholsல என்னென்ன இருக்கு நமக்கு? லூகாஸ் டெஸ்ட் இருக்கு, விக்டர் மேயர் டெஸ்ட் இருக்கு இல்லையா? So the test for alcohols வந்து நமக்கு ரொம்ப 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 important. Okay, then ethers ல இருக்கக்கூடிய chemical properties நமக்கு ரொம்பவே வந்து important. Phenol ல இருக்கக்கூடிய nitration, sulfonation, halogenation இந்த process. Okay, இந்த chemical properties of phenol வந்து நமக்கு ரொம்ப 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 important. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நிறைய naming reactions இந்த chapterல வந்து நம்ம படிக்க போறோம். Okay, so அந்த naming reactionsலாம் செம்ம important. Okay, so இப்போ live class வந்து எல்லாருமே like பட்டனை smash பண்ணிடுங்க and ஜாலியா இருக்கும், செம்ம இன்டராக்டிவா இருக்கும் கிளாஸ். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேட்கலாம். மேம் மொக்க டவுட்னா கூட நீ கவலையே பட வேண்டாம், என்கிட்ட நீ வந்து தாராளமா வந்து கேட்கலாம். ஓகேவா? ஐயோ எனக்கு இது கூட தெரியாதா, இந்த பேசிக் கூட தெரியாதா அப்படின்னு நான் வந்து கண்டிப்பா கேட்கவே மாட்டேன். சரியா? ஓகே, மேம் கிட்ட போய் நம்ம இப்படி ஒரு மொக்க டவுட் கேட்கிறோமே, நீலாம் 11th 12th என்ன படிச்சுட்டு வந்த, இது 10th ஸ்டாண்டர்ட் டவுட் அப்படின்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். சரியா? அதனால வந்து நீ வந்து ஐயோ நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னா பயப்படாத. ஃபுல் கிளாஸ் கவனி, என்ன டவுட்னாலும் கேளு. நடுவுல வந்து ஏதாவது வந்து மேம் ரொம்ப பிரெயின் ஃபாகா இருக்கு மேம், கொஞ்சம் நடுவுல ஒரு பிரேக் வேணும் அப்படின்னா கண்டிப்பா பிரேக்கும் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, சோ ஐ ரியலி விஷ் யூ ஸ்டே வித் மீ த்ரூ அவுட் திஸ் லைவ் செஷன். ஓகே, சோ லெட்ஸ் பிகின் பசங்களா. ஃபர்ஸ்ட் alcohols, how are we classifying? Okay, so alcohols நம்ம எப்படிடா வந்து கிளாசிஃபை பண்றோம்? மோனோஹைட்ரிக் அண்ட் பாலிஹைட்ரிக். சரியா? மோனோஹைட்ரிக்காவும் பாலிஹைட்ரிக்காவும் நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். ஓகே, so now asking you, hydric அப்படின்னா என்ன? What is hydric? Number of OH group தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா hydric அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? மோனோஹைட்ரிக் அப்படின்னா ஒரே ஒரு OH group தான் இருக்கும். ஓகே, can you tell me some example for this? இதுக்கு யாராச்சும் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஒரு OH group தான் இருக்கும். வெரி குட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா CH3OH. ஓகே, ஸோ மெத்தனால், எத்தனால், ப்ரோபனால், பியூட்டனால் இது எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு OH group தான் இருக்கும். Then it is called as monohydric. Now let us come to what is polyhydric. What is polyhydric? அதுல நமக்கு நிறைய OH groups வந்து இருக்கும். Many OH groups. It can contain 2, it can contain 3. Okay, ரெண்டு OH group இருக்கிற மாதிரி ஒரு காம்பவுண்ட எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், நான் இப்போ ஒரு காம்பவுண்ட் எழுத போறேன், அது பேர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சாட்ல போடுங்க. இதோ பாரு, CH2OH, CH2OH. What is this compound? இது என்ன காம்பவுண்ட்? கிளைகாலா, கிளிசராலா? எத்திலீன் கிளைகால். ராஜேஸ்வரி கரெக்டா வந்து சொல்லிட்டாங்க. வெரி குட். எத்திலீன் கிளைகால். ஓகே, கிளிசராலா. அப்போ இது என்ன? CH2OH, CHOH, CH2OH. இது என்னது? ட்ரைஆல். நமக்கு 3 ஆல்கஹால் வந்து இருக்கு. இது என்ன? இதுதான் கிளிசரால். ஓகே, இது வந்து கிளைகால். பரவாயில்ல, நேம் தெரியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவேன். ஓகே, சரி. இப்போ ஒரு குட்டி பேசிக்ஸ் எல்லாம் நீங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிரஷ் அப் பண்ண போறோம். ஓகே, now I am going to ask you, what is a alkyl group? எங்க பார்த்தாலும் alkyl நம்ம வந்து சொல்றோம். பரவாயில்ல, don't say sorry, you are open to do mistakes. Okay, நீ வந்து கண்டிப்பா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணு, because only from mistakes we can learn. Okay, I'll also do mistakes. ஏன்னா 3 hours கிளாஸ் இருக்கிறோங்கிறப்போ நடுவுல எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கமெண்ட் ஒரு பக்கம் பாக்குறேன், கை ஒரு பக்கம் எழுதுது, வாய் ஒரு பக்கம் பேசுது அப்படிங்கிறப்போ நானும் நடுவுல கொஞ்சம் தப்பு பண்ணுவேன். அப்போ நீங்க தான் என்ன கரெக்ட் பண்ணணும். சரியா? ஓகே, we are all humans, we all will do mistakes, but the only good thing is we have to correct from it. ஓகே, நம்ம அதுல இருந்து வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, யா. alkyl group அப்படின்னா என்ன? alkyl group நம்ம R அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரியா? alkyl group நம்ம வந்து R அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், which is ஆல்கேன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை மைனஸ் பண்ணிடணும், அவ்வளவுதான். ஓகே, ஆல்கேன்ஸ்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை மைனஸ் பண்ணிடணும். நவ டெல் மீ, மீத்தேன் உடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன? சொல்லுங்கடா, மீத்தேன் உடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன? வெரி குட். சோ மீத்தேன் உடைய கெமிக்கல் ஃபார்முலா இஸ் CH4. அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா
CH3. Then it is called as methyl group. Okay, அது வந்து என்னது நமக்கு? அது வந்து நம்ம methyl group. Okay, so ஈத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா அது ethyl. ப்ரோபேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா அது propyl. Okay, அதுதான் வந்து alkyl group. Okay, now ma'am, what is this allyl group? Allyl group அப்படின்னா என்ன ma'am? டபுள் பாண்ட் இன் பீட்டா கார்பன். டபுள் பாண்ட் வந்து நமக்கு பீட்டா கார்பன்ல இருக்கும். மேம் எனக்கு ஆல்பா கார்பன்னால என்னன்னு தெரியாது, இது என்ன புதுசா பீட்டா கார்பன் அப்படின்னா, லெட் மீ டெல் யூ வாட் இஸ் an ஆல்பா கார்பன். ஓகே, சோ நல்லா கவனிங்க. யூஸ் எல்லோ கலர் செல்ஃபா தான் கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குல்ல, அதான் இங்க ஃபங்க்ஷனல் குரூப் யாரு? ஆல்கஹால், ரைட்? சோ ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். ஓகே, யாருப்பா அது? கண்ணு தெரிய மாட்டேங்குது எனக்கு. சாட் என்ன வந்து பவர் இருக்கு கண்ணுல. சுதாகர் மனோகரன், வெரி குட் மேம். ஐ எம் வெரி ஹாப்பி டு கிவ் அகைன் ஆஸ் அ கெமிஸ்ட்ரி டீச்சர். தேங்க்யூடா. ஓகே, ஸோ யா, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா OH குரூப் வந்து நம்மளுடைய என்ன கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஆல்பா கார்பன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த ஆல்பா கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான் ஆல்பா ஹைட்ரஜன். ஓகே, சோ அந்த ஆல்பா கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் வந்து என்னது? பீட்டா கார்பன். அந்த பீட்டா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் வந்து என்னது? பீட்டா ஹைட்ரஜன். இப்போ டபுள் பாண்ட் பீட்டா ஹைட்ரஜன்ல இருக்கு அப்படின்னா, இதோ நல்லா கவனிங்க, டபுள் பாண்ட் வந்து நம்ம பீட்டா ஹைட்ரஜன்ல பீட்டா கார்பன்ல இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் as allyl group. ஓகே, சோ allyl group அப்படின்னா என்னன்னு வந்து உங்களுக்கு புரியுதா? நம்மளுடைய ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் பீட்டா கார்பன். பீட்டா கார்பன்ல நமக்கு டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் allyl group. ஓகே, இப்போ வினைல்னா என்ன? சோ வினைல் அப்படின்னா double bond will be in the alpha carbon. So now tell me, what is the alpha carbon? The carbon which is directly attached to the functional group. Okay, so இப்போ இங்க வந்து பாருங்க, நம்ம functional groupல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். இப்போ அந்த ஆல்பா கார்பன்லயே எனக்கு டபுள் பாண்ட் இருக்கு, ஆல்பா கார்பன்லயே டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னா அதுதான் வினைல் குரூப். ஓகே, அதுதான் வந்து என்னது? வினைல் குரூப். ஓகே, சரி. சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்சைல் குரூப் அப்படின்னா என்ன? மேம் யுவர் லெக்சர் இஸ் போரிங். ஓகே, தென் டோன்ட் வாட்ச். அவ்வளவுதான். யாரெல்லாம் வந்து நீட்டுக்கு தீவிரமா ப்ரிப்பேர் பண்றீங்களோ, சின்சியரா ப்ரிப்பேர் பண்றீங்களோ, நான் இந்த வாட்டி எப்படியாவது கிளியர் பண்ணி டாக்டர் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட இருக்கீங்களோ, உங்களுக்கு என்னுடைய லெக்சரும் புரியுது அப்படின்னா வாட்ச் பண்ணுங்க. சரியா? இல்ல இதை விட பெட்டர் லெக்சர் நான் போய் பாக்குறேன் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா படிங்க. எங்க புரியுதோ, எங்க போர் அடிக்காம, எங்க ஜாலியா உங்களுக்கு புரியுதோ அங்க போய் படிங்க. சரியா? ஓகே, நீங்க என்ன மேம் இங்க பிரியா இங்க வர வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம். சரியா? யா, ஓகே. சோ எப்படி நீங்க என்ன இன்னைக்கு ஒன்னும் ஸ்கூல் போகலையா? அதுக்குள்ள சாட்டர்டே ஆச்சு, நீங்களும் எல்லாருமே இந்த ஸ்கூல் போயிருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நினைச்சேன். தீமினல் பசங்க எல்லாம் ஸ்கூல் போயிருப்பாங்க, என்ன யாரும் திட்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துலதான் நான் லைவ் வந்தேன். ஓகே, யா. So now coming to what is a benzyl group. நிறைய பேர் நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். என்னது? அரைல் குரூப் அப்படின்னா C6H5. ஓகே, சோ அதை வந்து நம்ம அரைல் அப்படின்னு வந்து சொல்லலாம், இல்லைன்னா வந்து ஃபினைல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, அரைல் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபினைல் அப்படின்னு வந்து சொல்லலாம், which is C6H5 குரூப். பென்சைல் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? C6H5 CH2 குரூப் தான் நம்ம பென்சைல் அப்படின்னு சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, C6H5 CH2OH வந்து என்னடா? OH குரூப் இருக்கு, ஆல்கஹால். C6H5 CH2 வந்து பாத்தீங்க அப்படின்னா it is benzyl. So it is called as benzyl alcohol. Okay, so it is called as benzyl alcohol. இதே C6H5 என்னது? It is aryl group. கரெக்டா? It is aryl group. aryl group அப்படிங்கிறப்போ நம்ம என்ன எழுதுவோம்? C6H5OH or phenyl group. Then it is called as phenol. Okay, தீமினல் பசங்களுக்கு இன்னைக்கு study holiday. Very good. ஸ்டடி ஹாலிடே அப்படின்னா வந்து சூப்பரா படிங்க. ஓகே மேம், ஐ எம் யுவர் லாஸ்ட் இயர் தீமினல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் கமிங். ஓகே, ஸ்டடி வெல். ஓகே, யா. சோ இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன், மேம் வாட் இஸ் பிரைமரி ஆல்கஹால், வாட் இஸ் செகண்டரி ஆல்கஹால் அண்ட் வாட் இஸ் டெர்ஷியரி ஆல்கஹால். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் OH அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல
ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்கு அப்படின்னா தட் இஸ் பிரைமரி ஆல்கஹால். நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல நமக்கு 2 அல்கைல் குரூப் இருக்கு அப்படின்னா தட் இஸ் செகண்டரி ஆல்கஹால். நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல 3 அல்கைல் குரூப் வந்து இருக்கு அப்படின்னா தட் இஸ் tertiary alcohol. Okay, wow, so many terminal batch students are here. எல்லாரும் அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஆளுக்கு 2 லைக் பண்ணிடுங்க. சரியா? 2 லைக் பண்ணிடுங்க. So, what is this primary alcohol பா? Primary alcohol அப்படினா வந்து என்னது? Functional group attach ஆகி இருக்கிற கார்பன்ல ஒரு alkyl group தான் இருக்கும். Okay, so இப்போ இது முக்கியமா நமக்கு எங்க தெரியணும் அப்படினா oxidation reactionலலாம் கொடுத்திருக்கிற alcohol வந்து primaryயா செகண்டரியா டெர்ஷரியா அப்படினு சொல்லிட்டு we have to find, right? So அதுல வந்து பாத்தீங்க அப்படினா எப்படி மேம் டக்குன்னு பார்த்தோம்னா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்க பாரு CH3 group. It can be CH3 or ethyl group என்ன வேணா இருக்கலாம். CH3 இது என்னடா CH2 கரெக்ட்டா? சோ கவனிங்க CH2OH. So நீங்க வந்து இல்ல CH2OH அப்படின்னு பார்த்தாலே அது வந்து என்னது CH2OH ன்னு பார்த்தாலே அது பிரைமரி தான். கண்ணை மூடிட்டு பிரைமரின்னு சொல்லிடலாம். இப்போ இங்க பாரு CH3 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ CHOH ன்னு இருந்தாலே ஆல்கஹாலுக்கு முன்னாடி இருக்கிற கார்பன் CHOH ன்னு இருந்தாலே அது செகண்டரி ஆல்கஹால் தான். கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். இங்க பாரு CH3 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 3 டைம்ஸ் இருக்கு. அப்போ COH அப்படினாலே அது வந்து என்னது? இட் இஸ் tertiary alcohols. யார் யாருக்கெல்லாம் இந்த நோட்ஸ் கம்ப்ளீட்டா வேணும், யார் யாருக்கெல்லாம் இந்த கம்ப்ளீட் நான் எழுதுற போர்டில் எழுதக்கூடிய நோட்ஸ் வேணுமோ ஃபுல் லைவ் கண்டிப்பா வந்து பாருங்க. அப்பதான் நோட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் டக்குன்னு ரிவைஸ் பண்ண. சரியா? ஓகே, சோ இப்போ இது வந்து நாட் சோ இம்பார்ட்டன்ட், பட் ஜஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ allyl alcohols and benzyl alcohols கொடுத்திருக்காங்க. சோ now உங்களை நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். சோ டபுள் பாண்ட் ஆல்பா கார்பன்ல இருந்தா அது அல்லைலா, இல்ல பீட்டா கார்பன்ல இருந்தா அது வந்து அல்லைலா? அல்லைல் அண்ட் வினைல் நம்ம வந்து ஹாய் புன்ன சந்தோஷி மேம் ஹவ் ஆர் யூ தெய்வமே நீங்க இங்கேயுமா? இட்ஸ் யூனோ தெய்வம் வந்து ஆம்னி பிரசன்ட் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா நான் தெய்வம் கிடையாது சொல்றேன். சொல்லுங்க, ஆல்பா கார்பன்ல இருக்குமா பீட்டா கார்பன்ல இருக்குமா? டபுள் பாண்ட். வெரி குட், பீட்டா கார்பன்ல தான் இருக்கும். ஓகே, சோ டபுள் பாண்ட். ஆக்டிவ் லிசனிங்னா அதுதான்டா. நான் கேட்கிற உடனே நான் உன்னை ரிவைஸும் பண்ணுவேன். சி சூப்பரா டீச் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கிளாஸ்லயே உன்னை படிக்க வைக்கிறதுக்கு தான்டா நான் வந்திருக்கேன். சரியா? அப்ப நீ உடனே ஆன்சர் பண்ணாதான் உனக்கு உடனே மெமரியில அது வந்து பதியும். ஓகே, எஸ் பொறும் முடியல, அவ்வளவு புகழ்ச்சி வேணாம், உடம்பு தாங்காது. ஓகே, அப்புறம் தூக்கி போட்டு அடிக்காதீங்க என்னைய போட்டு. ஓகே, ஆமா குரு அப்புறம் தான் கடவுள். நைஸ், தேங்க்யூ, கேட்க நல்லா இருக்கு. ஓகே வாங்க. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பீட்டா கார்பன்ல டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதுதான் வந்து அல்லைல். C6H5CH2 அப்படின்னா அது வந்து பென்சைல். ஓகே, பிரைமரினா என்னது? CH2OH, அதாவது OH அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல நமக்கு வந்து அல்கைல் குரூப் இருக்கு அப்படின்னா ஒரு அல்கைல் குரூப் இருக்கு அப்படின்னா அது வந்து பிரைமரி, 2 அல்கைல்னா செகண்டரி, 3 அல்கைல் அப்படின்னா டெர்ஷரி. ஓகே, வெரி குட். சோ இப்போ நாமென்க்ளேச்சர் என்னோட ஐஸ் வைக்காதீங்கப்பா, வின்டர் வேற. அதேதான்டா, குளிருதுடா, வின்டர் வேற, ஏசி வேற ஓடுது. சரி அது ஐஸ் இல்ல, பாசம். ஓகே வாங்க பாசம் தான். நோ ஜோக். ஓகே, லிசன். சோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாமென்க்ளேச்சர். நான் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்களோ உங்க பேரை நான் வந்து படிச்சு காட்ட போறேன். சரியா? சோ what is the nomenclature of this particular compound? நானே உங்களுக்கு வந்து பிட்டும் கொடுத்துட்டேன். 1 2 3 நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நம்பரும் பண்ணிட்டேன். சோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நீத்து, ஈத்து, ப்ரோப்பு. நான் எழுதுறதுக்கு முன்னாடி யார் எழுதுறீங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரியா? ப்ரோப்பு எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோபான். செகண்ட் கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் இருக்கு. சோ ப்ரோபான் 2 ஆல். அவ்வளவுதான், ப்ரோபான் 2 ஆல். யார் ஆன்சர் பண்ணீங்க? ஆமா, டார்க் நைட் ஸ்கார்பியன். ஓகே, கரெக்ட், அவர் மட்டும் தான் ஆன்சர் பண்ணாரு. அடுத்து இங்க வந்து பாருங்க, what is the name of this compound? C6H5CH2 என்ன நான் வந்து சொல்லி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு? பென்சைல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா? சோ இது வந்து என்னது? This is benzyl alcohol. Okay, or else you can also அத நீங்க எப்படி எழுதலாம்? Phenyl methanol அப்படின்னு எழுதலாம். சரியா? இதுவும் வந்து பூர்ண சந்தோஷி தான் கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க. சூப்பர். இது என்னது? தெரியும், தப்பாதான் ஆன்சர் பண்ணுவீங்க. இது தெரியும். சொல்லுங்க, டைம் தரேன் உங்களுக்கு. 5 4 3 2
1 ஹெக்ஸனால் தப்பு பூர்ண சந்தோஷி. அப்புறம் சித்திஷியாவா தப்பு, பென்டனால் தப்பு, டார்க்னேஸ் கம்மியம் தப்பு தப்பு தப்பு. ஃபீனால் சூப்பர், ஃபீனால் போடுறவங்களாம் வேற ரகம். தனுஸ்ரீ தான் கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க. இது வந்து சைக்ளோஹெக்சனால். பேசிக்ஸ் கிளாஸ் நடத்தினப்போ நீங்க எல்லாம் என்ன தென்ன வட்ட கவனிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஜுஜுப்பி, நான் 10ஆம் கிளாஸ்ல இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஆனா பாரு, ஒரு அவசரத்துல ஒரு பதட்டத்துல இங்கேயே தப்பு பண்றேன்னா அப்ப நீட் எக்ஸாம்ல இன்னும் என்னென்னலாம் நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு பாரு. ஓகே, அடுத்து இந்த 2 காம்பவுண்டோடைய IUPAC நாமென்க்ளேச்சரை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீர்கள். லெட் மீ இன்ட்ரோடியூஸ் த காமன் நேம்ஸ். நான் காமன் நேம்ஸ் எழுதி முடிச்சு திரும்பறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா IUPAC நாமென்க்ளேச்சர் சொல்லுங்க. மஞ்சு ஹை. ஓகே, சோ இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம glycol அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி ஆக்சிடேஷன் ஆஃப் glycol and glycerol is the most important. Okay, this particular compound is a triol. இதோ பார், 2 பிரைமரி ஆல்கஹால் இருக்கு, ஒரு செகண்டரி. எப்படி CH2OH இருந்தாலே பிரைமரி, CHOH இருந்தாலே அது வந்து செகண்டரி. ஓகேவா, ரைட். சோ இங்க வந்து பாருங்க, this is glycerol. Okay, so this is glycerol. ஓகேவா, சோ அது வந்து glycol and this is glycerol. Very good. Propane 1 2 3 triol. எல்லாருக்குமே பாயிண்ட்ஸ் உண்டு, எல்லாருமே வந்து கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. சரியா, ஓகே. சோ இப்போ நம்ம வந்து அதோட IUPAC நாமென்க்ளேச்சர் வந்து எழுதுவோம். சோ கிளைகால்க்கு ஈத்தேன் 1,2 2 OH இருக்கனால டைஆல். ஓகே, சோ this is ஈத்தேன் 1,2 டைஆல். Okay, and what is this particular compound? Methyl prop. Okay, so propane 1, 2, 3 3 ஆல்கஹால் இருக்கிறதுனால ட்ரைஆல். ஓகே, ட்ரைஆல். சரியா, ஓகே, சூப்பர். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பார்க்க போறோம். Okay, then வந்து structure of functional group. So வணக்கம், என்ன ஞாபகம் இருக்கீங்களா? எஸ் இருக்குடா, எஸ் இருக்கு. ஓகே, வாங்க we can continue. வந்தவங்க எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு throughout the live இருங்க. நான் இதோட ரிட்டன் ஸ்லைட்ஸ் வந்து தரேன். ஓகே, சோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கார்பன்ல வந்து OH குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. ஓகே, சோ நல்லா கவனிங்க, இங்க ஆக்சிஜன்ல நமக்கு 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அண்ட் பாண்ட் ஆங்கிள் வந்து 108.9. நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல 10th சாப்டர்ல கெமிக்கல் பாண்டிங்ல ஒரு விஷயம் வந்து படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? லைக் பட்டனை உடைச்சிட்டீங்களா? ஓகே, சொல்லுங்க, என்ன படிச்சிருப்போம்? எஸ், டக்குன்னு ஃபாஸ்டா. மேம், VSCPR தியரியில முக்கியமான ஒரு விஷயம் வந்து படிச்சிருப்போம். லோன் பேர் ரிப்பல்ஷன், பாண்ட் பேர் ரிப்பல்ஷன், லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் ஒரு விஷயம் வந்து நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த லோன் பேரும் இந்த லோன் பேரும் அதுவும் நெகட்டிவ் இதுவும் நெகட்டிவ், ரெண்டும் என்ன பண்ணிக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு ரிப்பல் பண்ணும். ஓகே, they won't attract, right? சோ இங்க நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா we have LPன்னு எழுதுன, புரிஞ்சுக்கோங்க. லோன் பேர் ரிப்பல்ஷன். ஓகே, லோன் பேர் ரிப்பல்ஷன் வந்து நமக்கு அங்க இருக்கு. ஓகே, சரி. ஆக்சிஜன்ல வந்து நமக்கு 4 sp3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் வந்து இருக்கு. ஆக்சிஜன்ல 4 sp3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் இருக்கு. அதுல 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ன இருக்கு, 2ல வந்து நமக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. ஓகே, 2 வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், மீதி 2 ஒன்னு வந்து கார்பன் கூட பாண்ட் ஆகி இருக்கு, ஒன்னு வந்து ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆகி இருக்கு. அதுதான் எழுத போறோம். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கார்பன் கூட பாண்ட் ஆகி இருக்கும், இன்னொன்னு வந்து ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆகி இருக்கும். So how the overlapping happens னு மட்டும் பார்த்தா போறோம், ரொம்ப டீப்பா இதுல நமக்கு தேவையில்லை. ஓகே, so sp3 ஆர்பிட்டால் ஆஃப் ஆக்சிஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா sp3 ஆர்பிட்டால் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் ஆஃப் கார்பன் கூட ஓவர்லாப் ஆகி இருக்கும். ஹைட்ரஜன்ல sp3 இருக்காது, s ஆர்பிட்டால் மட்டும் தான். கரெக்டா? s ஆர்பிட்டால் ஆஃப் ஹைட்ரஜன், அவ்வளவுதான். சோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் உடைய ஸ்ட்ரக்சர்ல நம்ம ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஓகே, சரி.
இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரீசனிங் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். என்னது அப்படின்னா, இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் லென்த் இருக்குல்ல, அது வந்து நமக்கு ஃபீனால்ல கம்மியா இருக்கான், மெத்தனால்ல அதிகமா இருக்கான். இதோ பாரு, மெத்தனால்ல கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கிற பாண்ட் லென்த் வந்து அதிகமா இருக்கான், ஆனா ஃபீனால்ல அது வந்து கம்மியா இருக்கான். அப்ப நீ வந்து யோசிக்கணும், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், பாண்ட் லென்த் தெரியுமா உங்களுக்கு? மூணுத்துல எதுக்கு பாண்ட் லென்த் அதிகமா இருக்கும்? சாட்ல சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பேசிக்ஸ் தான். அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், எனக்கு பேசிக் சீரீஸாவே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா லெட் மீ நோ அப்படின்னு. சரியா? சிங்கிள் பாண்ட் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு, ட்ரிபிள் பாண்ட் இருக்குடா. அது மூணுத்துக்குமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா we have bond length. கரெக்டா? சோ வெரி குட். யார் சொன்னது? விக்னேஷ் டாக்டர் விக்னேஷ் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாரு. சோ இதோ பாருங்க, சிங்கிள் பாண்ட் தான் பாண்ட் லென்த் அதிகமா இருக்கும் when you compare with double bond, when you compare with triple bond. சரியா? நம்ம எப்படி போட்டுப்போம்? பெருசா போட்டுப்போம். ஓகே, சோ இப்பதான் நீ யோசிக்கணும். இப்ப கார்பன் when it has a single bond, அப்ப கார்பனுடைய ஹைபிரிடைசேஷன் என்ன சொல்லுங்க? பேசிக்ஸ் பசங்களா, இதெல்லாம் பேசிக்ஸ் தான். ஓகே, கார்பனுடைய ஹைபிரிடைசேஷன் என்னது? sp3. டபுள் பாண்ட்னா sp2, ட்ரிபிள் பாண்ட்னா sp. கரெக்டா? ட்ரிபிள் பாண்ட்னா sp. இப்போ சொல்லு, இந்த கார்பன் சிங்கிள் பாண்ட் தானே, இந்த கார்பன் சிங்கிள் பாண்ட் தானே, அப்போ இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்ன? ஈஸி மேம், sp3 தான் மேம். ஓகே, sp3 தான். ஆனா இந்த கார்பன் பார், ஆக்சிஜன்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன், இந்த கார்பன் பாரு, இங்க டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னா இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்ன? sp2 மேம். இந்த கலர் தெரியுதுல போர்ட்ல? ஒரே நிமிஷம் நான் பாத்துக்கிறேன். ஓரளவுக்கு தெரியுதுல? தெரியுது. ஓகே, சோ என்னதுடா? இட் இஸ் sp2 மேம். இங்க பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கு, sp2 கார்பன். அப்போ sp2 கார்பன்னா பாண்ட் லென்த் கம்மியா தான் இருக்கும், பாண்ட் லென்த் நமக்கு கம்மியா தான் இருக்கும். ஈஸி, புரிஞ்சுதா? வெரி குட். அடுத்ததா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ல இந்த எல்லா மெத்தட்ஸும் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்பதான் இந்த ரியல் கேம் பிகின்ஸ். ஓகே, சோ ஆல்கைல் ஹாலைட்ல இருந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், ஆல்கீன்ஸ்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், கார்போனல் காம்பவுண்ட்ஸ் லைக் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் ஆசிட்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்ல இருந்து நம்ம எப்படி எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம், அண்ட் from hydroboration reaction how are we going to prepare, இந்த எல்லா ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ரெடி? இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே கிளியரா? கிளியர்னா let me know in the chat section. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பக்கா கிளியர் மேம், we don't have any doubts. ஓகே, எதுவும் டவுட்ஸ் இல்ல, பக்கா கிளியரா இருக்கு இல்லையா? யாரும் நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம், நான் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன். சரியா? நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன். ஓகே, பக்கா கிளியர், சூப்பர், வெரி குட், வெரி குட், மாஸ், சூப்பர், நோ டவுட்ஸ். நன்றி. சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆல்கைல் ஹாலைட்ஸ்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, சோ ஆல்கைல் ஹாலைட்னா என்ன? ஆல்கைல் குரூப் ஆர்னு மென்ஷன் பண்ணுவோம், ஹாலோஜன்ஸ் எக்ஸ்னு மென்ஷன் பண்ணுவோம், FCBI அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஃப்ளூரின், குளோரின், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இதெல்லாம் தான் நம்மளுடைய ஹாலோஜன்ஸ்ல வரும். சரியா? அந்த ஹாலோஜன்ஸ் டைல்யூட் ஆல்கலி which is dilute sodium hydroxide கூட நம்ம ரியாக்ட் பண்றப்போ we get phenol as the product. ஏன் அப்படின்னா இந்த சோடியமும் இந்த ஹாலோஜனும் சேர்ந்து NaX வெளியில போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் வந்து நமக்கு என்ன இருக்கும்? Yes, ரிமைனிங் நமக்கு வந்து என்னடா இருக்கும்? We will be having this R and OH. So ROH alcohol product கிடைக்குது. Easy. Okay, so let us understand this with an example. ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து படிக்கலாம். சரியா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா CH3, கவனிங்க, CH3Cl. ஓகே, CH3Cl நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன். மேம் இந்த இடத்துல என்ன ஆர் குரூப் வேணா இருந்துட்டு போட்டோம். ஓகே, என்ன ஆர் குரூப் இருந்தாலும் இதுதான் நடக்க போகுது, அது புரிஞ்சிச்சு அப்படின்னா உனக்கு ஈஸி, ரைட்? சோ என்ன ஆகும்? என்ஏவும் சிஎலும் சேர்ந்து NaCl வெளியில போயிடும், NaCl வெளியில போயிடும். அப்போ எனக்கு மீதி என்ன இருக்கும்? CH3யும் OHயும் சேர்ந்து it will form methanol. ஆல்கஹால் எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஈஸி, புரிஞ்சுதா? சரி, நம்ம அடுத்த ரியாக்ஷன் போகலாம், which is
alkenes. Alkenes la irundhu how are we going to prepare? Nice. So கவனிங்க, R double bond R. Alkenes na we know double bond. Alkanes அப்படினா தெரியும் single bond. Alkynes அப்படினா தெரியும் it is triple bond, right? So alkenes நான் என்ன பண்றேன் அப்படினா I am reacting it with water in presence of concentrated sulfuric acid. Okay, அப்போ எனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படினா alcohol கிடைக்கும். Okay, so you need to understand that when I have to prepare alcohol from alkenes, I have to react it with water and concentrated sulfuric acid. Okay, so இந்த மாதிரி ஒரு unsymmetrical alkenesல நம்ம addition reaction perform பண்றோம் அப்படினா ஒரு ரூல் முக்கியமா வரும். சரியா, அந்த என்ன ரூல் அப்படினா அதுதான் Markovnikov's rule. Okay, so across the double bond னா இங்க பாரு C double bond C ல நீ போய் யாரையாவது ஆட் பண்றேன்னு வெச்சுக்கோ, நீ போய் யாரையாவது ஆட் பண்ற அப்படினா அப்போ according to the Markovnikov's rule எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க ஹைட்ரஜன் ஆட் ஆகும், எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க the negative part அதாவது HOH வாட்டர் அப்படினா OH அங்க போய் ஆட் ஆகும். சரியா, இல்ல HCl அப்படினா அந்த Cl நெகட்டிவ் பார்ட் இங்க போய் ஆட் ஆகும். ஓகேவா, சோ அதிகமா ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல ஹைட்ரஜன் ஆட் ஆகும், எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அந்த கார்பன்ல the negative part will be going and get added. Okay, சரி பசங்களா, நம்ம இங்க வந்து வாட்டரை வந்து ஆட் பண்ண போறோம். இங்க நான் எடுத்துட்டு இருக்கிறது ஒரு அன்சிமெட்ரிக்கலான ஒரு ஆல்கேன். ஓகே, சோ அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னா என்னது? டபுள் பாண்டுக்கு ரெண்டு பக்கத்துலயும் நமக்கு வந்து சேம் குரூப் இருக்காது. ஓகே, டபுள் பாண்டோட ரெண்டு பக்கத்துலயும் நமக்கு வந்து ஒரு சேம் குரூப் வந்து இருக்காது, வேற வேற குரூப் வந்து இருக்கும். இந்த பக்கம் பாருங்க CH2, இந்த பக்கம் பாருங்க CH3 CH, ஒரு மாதிரி சிமெட்ரிக்கலி நமக்கு வந்து சேமா இல்ல இல்லையா, அதுதான் வந்து அன்சிமெட்ரிக்கல் ஆல்கேன். Okay, so here what are we going to do அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமாடா, அப்படியே இது வந்து நம்ம 12க்கும் பயங்கரமா வந்து யூஸ் ஆகும். ஓகே, யா. சோ இப்போ நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நான் வாட்டரை வந்து நான் ஆட் பண்ணணும். இங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கு, அப்போ அங்க வந்து ஹைட்ரஜனும் இங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கு, அப்ப அங்க வந்து நமக்கு OH குரூப்பும் போயிட்டு ஆட் ஆகும். ஓகே, சோ அப்ப ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைக்கும் கவனிங்க. சோ CH3 CH OH அதுக்கப்புறமா அங்க CH3. ஓகே, சோ இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட். கிளியரா? சோ ஆல்கீன்ஸ்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கறது எல்லாருக்குமே வந்து புரிஞ்சுதா? வெரி குட், வெரி குட். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேரா Grignard reagent ரியாக்ஷனுக்கு போயிடலாம். ஓகே, சோ how are we going to prepare from Grignard reagent? ஓகே, பார்க்கலாமா? Yes. So what is a Grignard reagent? So what is a Grignard reagent? Okay, Markovnikov's name 2 வரும் மேம், anti-Markovnikov's 1 வரும், ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே இல்ல மேம்? கண்டிப்பா anti-Markovnikov's ரூல் அப்படியே ஆப்போசிட், அவ்வளவுதான். So from Grignard reagent, alkyl magnesium halide தான் நம்மளுடைய Grignard reagent. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா alkyl குரூப்புக்கு எக்ஸாம்பிள் methyl குரூப். ஓகே, மெக்னீசியம் ஹாலோஜன்ல வந்து நம்ம என்ன ஹாலோஜன் வேணாலும் எடுத்துக்கலாம், நான் இங்க வந்து புரோமின் எடுத்துக்கிறேன். So methyl magnesium bromide. Okay, so first reaction what am I doing is I am having primary alcohol. I am going to prepare primary alcohol. Okay, so நான் primary alcohol prepare பண்ணனும் அப்படினா I have to take formaldehyde. Okay, I have to take formaldehyde with Grignard reagent. Formaldehyde na என்னது? HCHO தான் formaldehyde. Okay, in presence of dry ether நான் வந்து react பண்றேன். So இங்க பாருங்க CH3MgBr, இதுதான் நம்மளுடைய Grignard reagent, alkyl magnesium bromide, methyl magnesium bromide. Okay, so இப்போ என்ன தெரியுமா ஆகும்? இந்த Grignard reagent இப்படிதான் நமக்கு cleave ஆகும். ஓகே, இங்க இருக்கிற இந்த alkyl part போய் கார்பன்ல ஆட் ஆகும், இந்த MgBr போய் ஆக்சிஜன்ல ஆட் ஆகும், அப்படிதான் நமக்கு அந்த இன்டர்மீடியேட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா கார்பன்ல வந்து நமக்கு இந்த alkyl குரூப் போய் ஆட் ஆயிடும். இங்க என்ன இருக்கு? CH2 இருக்கா, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகே, அண்ட் தென் இந்த ஆக்சிஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த MgBr போய் நமக்கு ஆட் ஆயிடும். சோ ஆக்சிஜன்ல நமக்கு வந்து என்ன ஆட் ஆயிடும்? MgBr போயிட்டு நமக்கு ஆட் ஆயிடும்.
இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா செகண்ட் ஸ்டெப்ல we will do hydrolysis. ஓகே, hydrolysis அப்படின்னா என்ன தெரியுமா? வாட்டர் யூஸ் பண்ணி பாண்டை வந்து நம்ம பிரேக் பண்றோம். ஓகே, by using water we are breaking the bond. ஓகே, சோ பாண்ட் அப்படியே வந்து ஒரு பிரேக் பண்ணுங்க. இந்த இடத்துல பிரேக் பண்ணுங்க. இங்க ஹைட்ரஜனும் இங்க OHும் ஆட் பண்ணுங்க. சரியா? இல்ல, அப்படியே ஆப்போசிட். ஓகே, அப்படியே ஆப்போசிட். இங்க வந்து OHும் இங்க வந்து ஹைட்ரஜனும் நீங்க வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் a minute guys. யா, சோ இங்க வந்து நம்ம வந்து ஹைட்ரஜனும் இங்க வந்து OHும் வந்து ஆட் பண்ணுவோம். சோ இது வந்து நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா MgBrOH வெளியில போயிடும். இதோ பாருங்க, MgBrOH நமக்கு வந்து அது வெளியில போயிடும். மேல நமக்கு வந்து என்ன இருக்கும்? we'll be having alcohol, right? so C அப்படியே கூட எழுதலாம் நம்ம. CH3 என்ன எது கூட அட்டாச் ஆகி இருக்கு நமக்கு? CH2OH. okay, so CH3 CH2OH. ethyl alcohol ethanol வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்குது. okay, so basically நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா we are having Grignard reagent here, CH3MgBr. okay, so இந்த Grignard reagent நமக்கு இங்க வந்து cleave ஆகும், so that இந்த alkyl group போய் கார்பன்ல அட்டாச் ஆகும், இந்த MgBr போய் ஆக்சிஜன்ல அட்டாச் ஆகும். okay, அப்படி நமக்கு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். செகண்ட் ஸ்டெப்ல நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். அதாவது வாட்டர் வச்சு பாண்டை பிரேக் பண்ணுவோம். பாண்டை இங்க பிரேக் பண்ணி OH அங்க ஹைட்ரஜன் இங்க போட்டீங்கன்னா ஆல்கஹால் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். கிளியர்? வெரி குட். சோ இப்போ we are going to prepare secondary alcohol. secondary alcohol Grignard reagent ல இருந்து prepare பண்ணனும் அப்படினா I have to take acetaldehyde. okay, I have to take acetaldehyde. அதுதான் CH3CHO நான் வந்து நானு எடுத்துக்கிறேன். okay, so secondary alcohol நானு prepare பண்ண போறேன். என்ன நடக்கும்? போன ரியாக்ஷன்ல பார்த்த அதே மாதிரி தான் நடக்கும். சரியா? just break the bond here. இந்த alkyl group போய் கார்பன்ல ஆட் ஆயிடும், இந்த MgBr போய் ஆக்சிஜன்ல ஆட் ஆயிடும். எழுதலாமா? வாங்க. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது நமக்கு எதுவுமே வந்து மாறாது. CH3 CH ஆக்சிஜன்ல நமக்கு வந்து MgBr போய் ஆட் ஆயிடும். அதுக்கப்புறமா அந்த கார்பன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து CH2 CH3. ஓகே, சோ நமக்கு ethyl group போயிட்டு ஆட் ஆகும். சரியா? ஓகே, சோ இப்போ we will be breaking the bond here. சோ இந்த இடத்துல நமக்கு பாண்டை வந்து பிரேக் பண்ணுவோம். இங்க ஹைட்ரஜன் போடுவோம், இங்க OH போடுவோம். அப்போ நமக்கு இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? எழுதலாமா? ப்ராடக்ட் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த MgBrOH நமக்கு வெளில போய்டும். MgBrOH நமக்கு வெளில போய்டும். இங்க நமக்கு என்ன ப்ராடக்ட் இருக்கு? we are having CH3 CHOH மேல CH2 CH3. so CHOH வந்து என்னது? it is a secondary alcohol. okay, so நமக்கு வந்து இங்க secondary alcohol ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. okay, so இப்போ நான் क्वेश्चन கேக்குறேன். when you want to prepare primary alcohol from Grignard reagent என்ன எடுத்துப்போம்? என்ன ஆல்டிஹைட் எடுத்துப்போம்? Grignard reagent கூட ரியாக்ட் பண்ண? very good, we'll be taking formaldehyde. okay, we'll be taking formaldehyde. okay, second when you want to prepare secondary alcohol. okay, நான் வந்து இப்போ secondary alcohol prepare பண்ணனும் அப்படினா what aldehyde should I take with Grignard reagent? what aldehyde should I take with Grignard reagent? very good, it is acetaldehyde நம்ம எடுத்துக்கணும். okay, சரி, இப்போ நம்ம primary and secondary alcohol பார்த்துட்டோம். so now பாத்தீங்க அப்படினா மேம் இங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிஃபரெண்ட் அல்கைல் குரூப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க மேம். ஓகே, இதுல வந்து இத்தாயில் குரூப் இருக்கு, இங்க மித்தாயில் குரூப் இருக்கு. வாட் இஃப் when you take a similar alkyl group, ஐடென்டிக்கல் அல்கைல் குரூப் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்க எப்படி செகண்டரி ஆல்கஹால் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஓகே, so we'll see the reaction for that. நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'm taking 2 molecules of methyl magnesium halide. okay, I'm taking 2
molecules of methyl magnesium halide bromide. Okay, அது நான் என்ன பண்றேன், ethyl methanoate. Okay, ethyl methanoate கூட நான் ரியாக்ட் பண்றேன். சோ இங்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணுங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த MgBr, right, and then இந்த OCH3, MgBr-உம் OCH3-யும் சேர்ந்து நமக்கு வெளியில போயிடும். லிசன் லிசன் லிசன், இங்க லிசன் பண்ணுங்க கரெக்டா. MgBr OCH3. ஓகே, நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, அது வந்து நமக்கு வெளியில போயிடும். இப்போ ரிமைனிங் நம்ம கையில வந்து என்ன இருக்கு, யா சோ ரிமைனிங் நம்ம கையில வந்து என்ன இருக்கு, 2 CH3 குரூப் இருக்கு, இங்க CHO வந்து நமக்கு இருக்கு. ஓகே, சோ அதுதான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஆல்கஹாலா வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ பாத்தீங்க அப்படின்னா 2-propanol. ஓகே, சோ CH3 CH CH3OH. ஓகே, அதுதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோபான் 2-ol நமக்கு ஆல்கஹாலா வந்து அது ஃபார்ம் ஆகும். ஓகே, வெரி குட். சோ இப்போ அது ஓகே. இப்போ நம்ம போன வாட்டி பார்த்த இந்த ரியாக்ஷன் கூட நாட் சோ வெரி இம்பார்ட்டன்ட், பட் டெர்ஷரி ஆல்கஹாலை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், that is very very important. ஓகே, சோ இங்க பாருங்க, when I want to prepare tertiary alcohols from Grignard reagent, I have to react it with acetone. What is acetone? Okay, it is a ketone. இல்லையா, இது வரைக்கும் நம்ம aldehydes கூட தான் ரியாக்ட் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, acetone, ketones கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும். So just break the bond here. அங்க பாண்டை வந்து பிரேக் பண்ணிடுங்க. பிரேக் பண்ணிட்டு எப்பயும் போலதான், ஓகே, இந்த MgBr போய் இந்த ஆக்சிஜனோட ஆட் ஆகும், இந்த CH3 போய் இந்த கார்பனோட ஆட் ஆகும். அப்ப நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், நல்லா கவனிங்க. சோ CH3, நல்லா கவனிங்க, CH3 C அங்கதான் போயிட்டு நமக்கு இன்னொரு ஒரு CH3 குரூப் ஆட் ஆகுது, CH3, and then கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா OMgBr, கரெக்டா. சோ OMgBr, சரியா, OMgBr, ரைட். ஓகே, சோ இப்போ அது வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹைட்ராலைசிஸ் பண்றேன். ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். சரியா, ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஹவ் ஹைட்ராலிசிஸ் நம்ம நடக்குது. சோ ஜஸ்ட் பிரேக் த பாண்ட் ஹியர், H இங்க OH. சரி, அப்ப ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும், மேல இருக்கிற ஆல்கஹாலை பாருங்க, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3, and then OH. Okay, so what is this alcohol? Tertiary alcohols. Okay, chemistry weightage analysis will be given down. Okay, this is tertiary alcohols. Okay, plus MgBrOH. Okay, clear? We have got tertiary alcohols as the product. Okay, so now answer me. நான் Grignard reagent கூட என்ன ரியாக்ட் பண்ணா எனக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும்? எஸ், வித் Grignard reagent நான் என்ன ரியாக்ட் பண்ணா எனக்கு பிரைமரி ஆல்கஹால்ஸ் கிடைக்கும்? I have to react it with HCHO. HCHO என்னதுடா? That is formaldehyde. Okay, formaldehyde கூட நான் ரியாக்ட் பண்ணாதான் எனக்கு பிரைமரி ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹால்ஸ், let me know. When I have to prepare secondary alcohols, நான் வந்து என்ன பண்ணணும், I have to react it with acetaldehyde. Okay, so நான் வந்து acetaldehyde கூட நான் வந்து react பண்ணேன் அப்படின்னா எனக்கு secondary alcohols வந்து கிடைக்கும். Okay, so next பாத்தீங்க அப்படின்னா tertiary alcohols எப்படி prepare பண்ண போறோம். So with Grignard reagent, I have to react it with acetone. Okay, so acetone கூட நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா Grignard reagent வந்து நான் react பண்ணுவேன். Okay, so that நமக்கு வந்து என்ன கிடைக்கும், we will be getting the tertiary alcohols as the product. Okay, super, சம. நம்ம next வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா hydroboration reaction. Okay, நம்ம next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து hydroboration reaction. So this reaction வந்து ரொம்பவே வந்து important. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைபோரேன் இருக்கு இல்லையா, P block elements நம்ம வந்து படிச்சிருப்போம், right? So B2H6. So இந்த டைபோரேனை நான் வந்து alkenes கூட react பண்றேன்.
ஓகே so this diborane நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I am reacting it with alkenes. Okay, so listen, properly listen. So one molecule of diborane நான் 6 molecules of unsymmetrical alkenes கூட நான் react பண்றேன். So basically என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து நமக்கு வந்து ஆன்டி மார்கானிகாஃப்ஸ் ரூல் மாதிரி இங்க நமக்கு கம்மியான ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அந்த கார்பன்ல நமக்கு ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆயிடும். சோ 6 கார்பன் இருக்குல்ல, மொத்தமா 6 கார்பன்ல இந்த 6 ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆயிடும். இந்த மொத்த காம்பவுண்ட்ல இந்த 2 போரான் போயிட்டு நமக்கு ஆட் ஆயிடும். ஓகே, ஜஸ்ட் லெட் அஸ் ரைட் த ப்ராடக்ட். இங்க கவனிங்க, ப்ராடக்ட் எப்படி எழுதுறோம் அப்படிங்கறத பாருங்க. CH3. ஓகே, இங்க CH2 கரெக்டா? இங்க கவனிச்சீங்க அப்படின்னா CH3, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா CH2. ஏன் இங்க CH2? பிகாஸ் அங்க இருந்து 6 காம்பவுண்டுக்கு 6 ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, சோ CH2. அதுக்கப்புறமா இங்க அகைன் பாத்தீங்க அப்படின்னா CH2. அப்கோர்ஸ் ஒரு ஆட்டம் ஆட் ஆகுது அப்படின்னா ஒரு பாண்ட் பிரேக் ஆகும். நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நமக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி இந்த கார்பன் ஒரு பாண்டை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இன்னொரு பாண்ட் அதுல வந்து ஃபார்ம் ஆக முடியும். ஓகே, சோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டைவர்ஷன்ஸ், ரீல்ஸ் பாக்குறது, தூக்கமா ஃபீல் பண்றது, போரிங்கா இருக்கிறது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நம்மளுடைய ட்ரீம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சரியா? ஓகே, சோ இங்க வந்து பாருங்க CH2. ஓகேவா? அவ்வளவுதான். போரான் போய் நமக்கு ஆட் ஆயிடும். இப்போ எத்தனை போரான்? 2 போரான். சோ நான் காமனா 2 வெளியில எடுத்துக்கிறேன். இந்த காம்பவுண்ட் எவ்வளோ? 6 காம்பவுண்ட். சோ நான் இங்க 3 போட்டுக்கிட்டா 3 2s are 6. நம்பர் ஆஃப் கார்பன்ஸ், ஹைட்ரஜன்ஸ், போரான் எல்லாத்தையுமே நீங்க அந்த சைடு இந்த சைடு ஈக்குவேட் பண்ணி பாருங்க, ஈக்குவலா இருக்கும். கரெக்டா நம்ம எழுதிட்டோம். ஓகே, சோ அடுத்து வந்து பாருங்க, நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு இல்லையா ட்ரைப்ரோபைல் போரேன். இந்த ட்ரைப்ரோபைல் போரேனை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 molecules of water கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஓகே, எஸ் சிபிஎஸ்சி பார்த்தாலும் கண்டிப்பா வந்து இது எல்லாமே வந்து கவர் ஆயிடும். ஓகே, இஃப் யூ வாண்ட் என்சிஆர்டி போர்ஷன்ஸ் வந்து எனக்கு வேணும், ஐ எம் ஆல்சோ ப்ரிப்பேரிங் ஃபார் ஜேஇ, ஆல்சோ ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் அப்படின்னா டெஃபினெட்லி திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, பிகாஸ் த கான்செப்ட்ஸ் ஆர் ஆல் வெரி வெரி சேம், ரைட்? ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்க, நமக்கு இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட், ரைட்? ட்ரைப்ரோபைல் போரேன். ஓகே, அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 molecules of hydrogen peroxide கூட I am reacting. அப்ப என்ன தெரியுமா ஆகும்? இந்த போரான்ல ஒரு 3 OH குரூப், இந்த அல்கைல் குரூப்ல ஒரு 3 OH குரூப் போயிட்டு நமக்கு ஆட் ஆகும். ஓகே, அப்போ what will be getting? Just listen with full focus. Okay, so CH3, CH2, CH2. Okay, என்னது? that OH group, 3 OH group போய் ஆட் ஆயிடுமா? OH. இப்போ நான் என்ன பண்ணிடுவேன், காமனா 3 இங்க போட்டுருவேன். ஏன்னா இந்த இதுவும் 3 இதுவும் 3, சோ நான் காமனா 3 இங்க போட்டுறேன். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து என்ன ஆகுது, போரான்ல 3 OH குரூப் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா BOH thrice. அதுதான் நம்ம H3BO3 அப்படின்னு எழுதுறோம், which is what? என்ன ஆசிட் இது? It is boric acid. சரியா? What is it? Boric acid. Okay, very good. So idan hydroboration reaction. So next coming to reduction of carbonyl compounds, which is very very important. Oxidation reduction reactions are very 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 important. Okay, so first நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா lithium aluminum hydride எடுத்துக்கிறோம், sodium borohydride எடுத்துக்கிறோம். What are they? They are all reducing agents. Okay, so lithium aluminum hydride, sodium borohydride இவங்க எல்லாருமே வந்து யாருடா? reducing agents. Okay, very good. So ma'am, acid இருக்கு, aldehyde இருக்கு, ketones இருக்கு, esters இருக்கு, இதெல்லாம் functional group தான். தான் இது எதை நீங்க ரெடியூஸ் பண்ணாலுமே நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்கஹால் கிடைக்கும். ஓகே, ஆசிட், ஆல்டிஹைட், கீட்டோன், எஸ்டர், இதுல எதை வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்கஹால் உங்களுக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, அடுத்து இப்போ யூ ஆர் கோயிங் டு ஆன்சர் மீ. ஓகே, சோ எனக்கு இப்போ வந்து எல்லாருமே ஜஸ்ட் அப்படியே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இஃப் யூ ட்ரை வில் பி ரியலி நீங்க கத்துக்க முடியும். சரியா? யா, சோ இப்ப என்ன அல்கைல் குரூப் இருக்கு பார்க்க வேண்டாம், ஆனா என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு அதை மட்டும் பாருங்க. COOH குரூப் நமக்கு இருக்கு, ஆசிட் குரூப் இருக்கு.
அதை வந்து நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் which is a strong reducing agent வச்சு நம்ம ரெடியூஸ் பண்றோம். ரெடியூஸ் பண்றப்போ ஆசிட் இருக்கு இல்லையா, அது என்னவா நமக்கு ரெடியூஸ் ஆகுது, பிரைமரி ஆல்கஹாலா ரெடியூஸ் ஆகுது. அப்போ ப்ராடக்ட் எனக்கு சொல்லுங்களேன். பிரைமரி ஆல்கஹாலா ரெடியூஸ் ஆகுது, ப்ராடக்ட் சொல்லுங்க. C6H5 அப்படியே தான் இருக்கும். ஓகே, நவ் டெல் மீ த ப்ராடக்ட். COOH வந்து நமக்கு பிரைமரி ஆல்கஹால்னா என்னது, CH2OH. ஓகே, சோ CH2OH வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட் we have C double bond O. என்ன குரூப் இது, கீட்டோன். ஓகே, சோ கீட்டோன்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால்ஸ் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹால்ஸ். ஓகே, செகண்டரி ஆல்கஹால்ஸ் என்னதுடா, செகண்டரி ஆல்கஹால்ஸ் எப்படி இருக்கும், ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்ல நம்ம பார்த்தோம்ல CHOH ன்னு இருக்கும். ஓகே, அப்ப C டபுள் பாண்ட் O நான் எப்படி மாத்திடலாம், CHOH ன்னு மாத்திடலாம். அப்ப ரிமைனிங் எல்லாமே எனக்கு சேமா இருக்கும். ஓகே, சோ CH3 CH3. ஓகே, அவ்வளவுதான். இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா CHO. what is this, aldehyde. okay, so இப்ப நான் aldehyde ரெடியூஸ் பண்றப்போ I will be getting primary alcohol. okay, primary alcohol சொல்லுங்கப்பா. primary alcohol அப்படின்னா என்னது, CH2 double bond CH, இதெல்லாம் no மாற்றம் at all. okay, what is primary alcohol, CH2OH தான். கரெக்ட்டா, so CH2OH. so இங்க இருக்கிற aldehyde group நமக்கு என்னவா ரெடியூஸ் ஆயிடுச்சு, பிரைமரி ஆல்கஹாலா ரெடியூஸ் ஆயிடுச்சு. சோ கீட்டோன் வரப்போ நமக்கு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஆசிட்ல பிரைமரி மிக்சர் கிடைக்கும் ஆக்சுவலி. அண்ட் தென் இங்கேயும் ஆல்டிஹைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரைமரி ஆல்கஹால்ஸ் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, வெரி குட் வெரி குட் மேம். இப்போ நீங்க வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் சொன்னீங்க மேம். வாட் இஸ் த சோடியம் போரோஹைட்ரேட்? இந்த சோடியம் போரோஹைட்ரேட்டை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், அதுவும் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் தானே, இங்க யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா, சோ மோர் ரியாக்டிவ் குரூப், ரொம்ப ரொம்ப ரியாக்டிவா இருக்கக்கூடிய குரூப்பை வந்து சோடியம் போரோஹைட்ரேட் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணும். சரியா, சோ லிசன் திஸ். இங்க வந்து பாருங்க, நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஆல்கஹாலும் இருக்கு, சாரி ஆசிடும் இருக்கு, CO கீட்டோனும் இருக்கு, ஆசிடும் இருக்கு, கீட்டோனும் இருக்கு. இப்போ எது ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிடையும் கீட்டோனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கீட்டோன் தான் மோர் ரியாக்டிவ் குரூப். ஓகே, ஆசிடும் கீட்டோனையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கீட்டோன்ஸ் தான் மோர் ரியாக்டிவ் குரூப். ஓகேவா, எஸ் எஸ் டா. ஓகே, சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த CO குரூப்பை மட்டும்தான் அது வந்து ரெடியூஸ் பண்ணும். அப்போ CO ரெடியூஸ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், கீட்டோன் என்னவா ரெடியூஸ் ஆகும், செகண்டரி ஆல்கஹால ரெடியூஸ் ஆகும். அதாவது CHOH வந்து ரெடியூஸ் ஆகும். மத்தபடி அந்த ரியாக்ஷன்ல வேற எதுவுமே மாறவே மாறாது. அந்த சைடு R குரூப் அப்படியே தான் இருக்கும், இந்த சைடு CH2 குரூப் அப்படியே தான் இருக்கும், இங்க CH2 அப்படியே தான் இருக்கும், இங்க இருக்கிற அந்த COOH அப்படியே தான் இருக்கும், COOH அப்படியே தான் இருக்கும். சோ மோர் ரியாக்டிவ் குரூப் தான் நமக்கு இங்க என்ன ஆகும் அப்படின்னா சோடியம் போரோஹைட்ரேட் போயிட்டு ரெடியூஸ் பண்ணும். ஓகே, சோ நவ் we came to the very very important ஆன ஒரு பார்ட், அதுதான் preparation of glycol. so glycol உடைய preparation and அதோட oxidation chemical properties ரொம்ப ரொம்ப முக்கியம். glycerol ஓட preparation, oxidation properties, chemical properties ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சோ இங்க பாருங்க preparation of glycol. சோ நம்ம இங்க என்ன எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இது என்னது, ஈத்தீன் எடுத்துட்டு இருக்கோம், ஈத்தீன். ஓகே, அத நானு வாட்டர் கூட ரியாக்ட் பண்றேன், கோல்டு டைல்யூட் ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். சோ இந்த क्वेश्चन மட்டுமே வந்து இல்ல, நீ 2024 ன்னு நினைக்கிறேன், 24 22 மட்டும் எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல, பட் தே ஆஸ்க்ட் பேயர்ஸ் ரீஏஜென்ட் அப்படின்னா என்ன. சோ பேயர்ஸ் ரீஏஜென்ட்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், ஆக்சிடேஷன் பண்ண யூஸ் பண்றோம். பிகாஸ் பேயர்ஸ் ரீஏஜென்ட் வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, பேயர்ஸ் ரீஏஜென்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், ஆக்சிடைஸ் பண்ண யூஸ் பண்றோம், பிகாஸ் இட் இஸ் a ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, கோல்ட் டைல்யூட் ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், கோல்ட் டைல்யூட் ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தான் நம்மளோட பேயர்ஸ் ரீஏஜென்ட். இதை தாண்டா கேட்டாங்க. என்ன தெரியுமா கொடுத்திருந்தாங்க ஆப்ஷன்ல,
hot dilute alkaline potassium permanganate. Cold concentrated alkaline potassium permanganate. அடுத்து cold dilute acidic potassium permanganate. இப்படி எல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்து குழப்பி வச்சிருந்தாங்க. So Bayer's reagent na clear ah புரிஞ்சுக்கோங்க. It is cold dilute alkaline potassium permanganate. Okay, no confusion. So ethene எடுத்துக்கிறோம். அதை வந்து நம்ம வாட்டர் கூட ரியாக்ட் பண்றோம். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுவே நமக்கு ஒரு ஆக்சிஜன் தரும். ஏன்னா இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். கரெக்டா? இங்க நமக்கு ஒரு 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அப்போ மொத்தமா நமக்கு என்ன கிடைக்குது? இது ஒரு ஆக்சிஜன் கொடுக்கறப்போ இது ஒரு O கிடைக்குது. இங்க ஒரு O இருக்கு. 2 ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் நமக்கு இங்க இருக்கு. சரியா? என்ன தெரியுமா ஆகும்? ஈஸிடா. இங்க ஒரு OH குரூப், இங்க ஒரு OH குரூப் போய் ஆட் ஆகும். அவ்வளவுதான்டா. சரியா? இப்படிதான் நமக்கு இங்க கிளைகால் ஃபார்ம் ஆகுது. கவனிங்க. சோ CH2OH CH2OH. ஓகே, சோ இதுதான் என்னது நம்மளோட கிளைகால். ஈத்தேன் 1,2 டைஆல். ஓகேவா? சரியா? ஈஸி. ஓகே, ரொம்ப பேட் இல்ல. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம கிளியரா படிக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு வந்து குட்டி குட்டி டீடைல்ஸும் நம்ம வந்து நோட் பண்ணி படிக்கிறோம், இல்ல நம்ம ரொம்ப அலட்சியமா படிக்கிறோமா, அதை நம்ம விடுங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப மேலோட்டமா அலட்சியமா படிக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஈவன் பப்ளிக் எக்ஸாம்லயும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நமக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல வந்து கேட்கலாம். ஓகே, வெரி குட். So let's go to the next question. Preparation of glycerol. Okay, preparation of glycerol. So if a glycol is a diol, glycerol is a triol. Okay, glycerol வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து என்னது? ஒரு triol. Okay, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட், அதான் இது வந்து லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது வந்து நமக்கு ஒரு லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். ஓகே, அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹைட்ரோலைசிஸ் பண்றோம். ஓகே, வாட்டர் வச்சு பண்ணி பாண்டை பிரேக் பண்றோம். லைசிஸ் அப்படின்னாலே வந்து என்னது? பாண்டை பிரேக் பண்றது. சரியா? லைசிஸ் அப்படின்னா வந்து என்னது? இட் இஸ் பாண்டை வந்து நம்ம பிரேக் பண்றது. ஓகே, சோ கிளிசரைல் பால்மீட்டேட். ஓகே, இது வந்து என்னது அப்படின்னா கிளிசரைல் பால்மீட்டேட். அதை நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். என்ன ஆகுது தெரியுமா? நல்லா பாருங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த குரூப் அப்படியே வெளியே போயிடும். இந்த குரூப் அப்படியே வெளியே போயிடும். ஓகே, அப்போ மீதி என்ன இருக்கு? CH2O இங்க இருக்க ஒயிட் H, CHO இங்க இருக்கிற H, CH2O இங்க இருக்கிற H. அவ்வளவுதான். வாங்கப்பா ப்ராடக்ட் எழுதலாம். கவனிங்க. CH2O இங்க இருக்கிற ஹைட்ரஜன், அதுதான் என்னது? CH2OH. So CH2OH. அடுத்து இது என்னது? CHOH. So this is CHOH. அடுத்து அது என்னது? CH2OH. So this is CH2OH. Okay, is this clear? Very good, very good. So இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா glycerol கிடைச்சிருக்கு, which is propane 1,2,3 triol. ஓகே, இப்போ சோடியம் பால்மீட்டேட் வெளில போயிடும். இது அப்படியே நமக்கு வெளில போயிடும். நான் சொல்லித்தரேன் பாருங்க, நான் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. இது எல்லாமே 1 2 3 மோல்ஸ் நமக்கு இருக்கு. 3 மோல்ஸ். ஓகே, NaO ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. NaO 3 NaO. கரெக்டா? 3 NaO. இப்ப இது அப்படியே எழுதுங்க. என்ன இருக்கு? CO என்ன இருக்கு? CH2 14 டைம்ஸ், அப்புறமா CH3. அவ்வளவுதான். ஈஸி ஈஸி. ஸோ 3 மாலிக்யூல்ஸ் ஆஃப் சோடியம் பால்மீட்டேட் நமக்கு வெளியே போயிடும். நான் இந்த கலர்ல எழுத ட்ரை பண்றேன். இந்த கலர் இருக்கான்னு தெரியல, இதோ இருக்கு. ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா என்னப்பா நமக்கு இங்க NaO ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. NaO 3 மாலிக்யூல்ஸ். கரெக்டா? கோடு போட்டு இங்க என்ன இருக்கு? CO குரூப் இருக்கு. சரி, CO இங்க என்ன இருக்கு? நமக்கு CH2 14 டைம்ஸ். ஸோ CH2 வந்து நமக்கு 14 டைம்ஸ், அதுக்கப்புறமா CH3. இதுதான் சோடியம் பால்மீட்டேட். ஓகே, சோடியம் பால்மீட்டேட். See how much time it took to write this notes அப்படின்னா honestly it took complete 8 hours எடுத்துச்சு. ஓகே, நான் ஸ்டாப் டைமர் போட்டு தான் வந்து I wrote this notes. Literally it took me around 1 week கிட்ட ஆச்சு. பிகாஸ் அன்னன்னைக்கு கிடைக்கிற குட்டி குட்டி டைம்ல தான் I wrote this notes.
ஸோ 8 hours மொத்தமா வந்து இந்த நோட்ஸ் எழுதுறதுக்கு மட்டுமே வந்து ஆச்சு. அப்படி பார்த்தாலுமே ஈத்தர்ஸ்க்கு ஒன்றும் எழுத முடியல. ஓகே, வெரி குட். ஸோ அடுத்து methods to differentiate primary, secondary, tertiary alcohols. Okay, so how are we going to differentiate primary alcohol, secondary alcohols and tertiary alcohols? This is the most important part of this lecture la நம்ம வந்து வந்துட்டோம். ஓகே, ரெண்டு டெஸ்ட் இருக்கு தம்பிங்களா. ஓகே, one is Lucas test, the other one is Victor-Meyer test. Okay, so primary alcohol இந்த Lucas டெஸ்ட்டுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா no reaction. ஹை ராஜ்குமார். ஸோ பிரைமரி ஆல்கஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து நோ ரியாக்ஷன். சரியா, ரியாக்டே ஆகாது. லூகாஸ் டெஸ்ட்ல வந்து ரியாக்ஷனே வந்து கொடுக்காது. இதே விக்டர் மேயர் டெஸ்ட்ல டெர்ஷரி தான் நோ ரியாக்ஷன். டெர்ஷரி தான் நோ ரியாக்ஷன். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்தே எனக்கு ஒரு மாதிரி இது மட்டும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாவே வந்து இருக்கும். பிரைமரி வந்து லூகாஸ்ல ரியாக்ட் பண்ணாதா விக்டர் மேயர்ல ரியாக்ட் பண்ணாதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து எனக்கே வந்து இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கோங்க, லூகாஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைமரி ரியாக்ட் பண்ணாது, விக்டர்ல லாஸ்ட் டெர்ஷரி ரியாக்ட் பண்ணாது. லூகாஸ்ல பிரைமரி, விக்டர் மேயர்ல டெர்ஷரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, லூகாஸ்ல செகண்டரி ஆல்கஹால் என்ன கொடுக்கும் அப்படின்னா ஸ்லோவா டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். ஸ்லோவா தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ ஸ்லோவா டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். ஓகே மேம், டர்பிடிட்டினா என்ன மேம்? சி, நான் ஒரு டெஸ்ட் டியூப்ல நல்லா பியோர் தண்ணி எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்கு பில்லரால கொஞ்சம் பால் அதுல வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சரியா, ஆட் பண்ணா அந்த தண்ணி ஒரு மாதிரி அழுக்கா கலங்கல் ஆயிடும்ல, அந்த கலங்கலுக்கு பேர் தான் டர்பிடிட்டி. ஓகே, ஸ்லோவா அது வந்து ஒரு மாதிரி வந்து கலங்கி போகும். ஓகே, இதுவே டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்மீடியேட்டா, ஓகே, டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்மீடியேட் டர்பிடிட்டி. ஓகே, ஸோ டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் வந்து நமக்கு டக்குன்னு உடனே வந்து டர்பிடிட்டி ஆயிடும். ஸோ அதை வச்சு இது டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நவ் கமிங் டு விக்டர் மேயர் டெஸ்ட். சரியா, ஸோ இந்த விக்டர் மேயர் டெஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிரைமரி ஆல்கஹால் என்ன கலர் கொடுக்கும்? பிரைமரி ஆல்கஹால் என்ன கலர் கொடுக்கும்? ரெட் கலர் நமக்கு கொடுக்கும். ஓகே, செகண்டரி ஆல்கஹால்ஸ் என்ன கலர் கொடுக்கும் அப்படின்னா நமக்கு வந்து கிரீனா ப்ளூவா? ப்ளூ கலர் கொடுக்கும். ஓகே, செகண்டரி ஆல்கஹால்ஸ் வந்து நமக்கு ப்ளூ கலர் வந்து கொடுக்கும். சரியா, சோ இதுதான் லூகாஸ் டெஸ்ட் அண்ட் விக்டர் மேயர் டெஸ்ட். ஓகே, பேசிக்கா இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி மேம், இப்ப லூகாஸ் டெஸ்ட பத்தி நம்ம டீடைல்டா வந்து படிக்க போறோம். ஓகே, சோ முக்கியமா 12th பப்ளிக்கு இது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். லூகாஸ் டெஸ்ட் அண்ட் விக்டர் மேயர் டெஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். நீட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்து முக்கியமான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. இது வந்து லூகாஸ் டெஸ்ட்ல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கறத ஆப்ஷன்ஸ் பார்த்து ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து விக்டர் மேயர் டெஸ்ட்ல வந்து ப்ளூ கலர் கொடுக்குது, அப்ப அது வந்து என்னது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா அப்படிங்கறத வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா வந்து they will ask us to write. ஓகே, so assertion and reason type of questions இதுல இருந்து நமக்கு கேட்கலாம். நம்ம அசால்ட்டா வீடியோ தான் ஒரு லைவ் தான் நினைக்கிறோம். ஆனா அந்த ரெடி பண்ண நம்ம டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ கஷ்டம் படுறாங்க தெரிஞ்சது அக்கா. ஆமாண்டா, ஆனா அது வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒர்த் இல்லையா? அதான் என் கேள்வி. இப்ப நான் கஷ்டப்பட்டு இந்த ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா அது நீயும் கஷ்டப்பட்டு படிக்கிற, நான் நோட்ஸும் கொடுக்குறேன். ஓகே, அந்த நோட்ஸை வச்சு நீ நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் நீ சால்வ் பண்ற அப்படிங்கிறப்போ யூ வில் உன்னுடைய ட்ரீமை நோக்கி நீ ஒரு ஸ்டெப் அஹெடா போயிட்டே இருக்க இல்லையா? ஓகே, இது வந்து ஒரு ஸ்டெப் தான். ஜஸ்ட் கெமிஸ்ட்ரியில ஒரு சாப்டருக்கு தான் நம்ம இந்த எஃபோர்ட் போடுறோம். கெமிஸ்ட்ரியில எஃபோர்ட் பண்ணணும், பிசிக்ஸ்ல எஃபோர்ட் பண்ணணும், பயாலஜில எஃபோர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்ம கொஞ்சமா நம்ம போடுற எஃபோர்ட் நம்மள வந்து என்ன பண்ணும், பெருசா லைஃப்ல சாதிக்கிறதுக்கு நம்மள வந்து ஹெல்ப் பண்ணும். ரைட்? சோ நீ வந்து ஒரு நாள் டாக்டர் ஆகி இந்த ஒயிட் கோட்டை மாட்டிட்டு ஸ்டெத்தாஸ்கோப்பை போட்டுட்டு நிக்கிறப்போ அது ஒர்த் இல்லையா? அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்றது, நம்மளோட ஹார்ட் ஒர்க் போடுறது வந்து ஒர்த்து தான் இல்லையா?
ஸோ நமக்கு டாக்டர் சீட்டு கிடைக்குது கிடைக்கல, ஓகே, நம்ம நீட்ல மார்க் வாங்குறோம் வாங்கல, அதெல்லாம் அதர்ஸ், அதெல்லாம் அடுத்த விஷயம். சரியா, நம்ம ஃபுல் எஃபோர்ட் போட்டோமா அது மட்டும் தான் நம்ம கையில வந்து இருக்கு. சரியா, நான் எஃபோர்ட் போட்டு இன்னைக்கு லைவ் கிளாஸ் வந்தேன், ஓகே, 100 பேர் இருந்தா தான் நான் லைவ் எடுப்பேன் அப்படின்னு கிடையாது. புரியுதா, நான் என் சைட் ஆஃப் எஃபோர்ட் போட்டுட்டேன். ஓகே, 10 பேர் தான் லைவ்ல இருக்காங்களா, நான் கிளாஸ் எடுப்பேன். ஒருத்தர் தான் லைவ்ல இருக்காங்களா, நான் கிளாஸ் எடுப்பேன். யாருமே லைவ்ல இல்லையா, நான் கிளாஸ் எடுப்பேன். ஓகே, பிகாஸ் நான் பாக்குறது என் எஃபோர்ட் மட்டும் தான். நம்ம கரெக்டான எஃபோர்ட் போட்டோமா அப்போ அது என்னைக்கோ யாராவது ஒருத்தருக்காவது அது பயனுள்ளபடி இருக்கும் அப்படிங்கறதான் வந்து நான் பிலீவ் பண்றேன். ஓகே, யூ ஷுட் ஆல்சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க நமக்கு பாக்குறாங்க, இவங்க பார்க்கல, இவங்க நமக்கு ரெகக்னிஷன் தராங்க தரல, அதெல்லாம் தேவையே கிடையாது. ஓகே, நீ பாட்டுக்கு எஃபோர்ட் போடு, அதுக்கான பலன் உன்னை தேடி இன்னைக்கு இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பா வந்து வரும். ஓகேவா, ஓகே, கம்ப்ளீட் இன்ஆர்கானிக் லெக்சர் முடிக்க 5 ஆச்சா? சரி சரி, இது வரைக்கும் பார்த்ததுல எதுவும் டவுட் இல்லடா? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? நோ ரைட்? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? கண்டிப்பா டாக்டரா வருவோம். அப்ப நான் வருவேன், உங்க பேஷண்டா நான் வருவேன். நீங்க டாக்டரா வரதுக்குள்ள நான் பேஷண்ட் ஆயிடும் போல இருக்கு. நான் வருவேன், என்கிட்ட காசு கீசு கேட்க கூடாது அப்புறம். சும்மா சொன்னேன். ஓகே, நோ டவுட்ஸ். ஓகே, நான் போய் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரேன், நீங்களும் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. அப்படியே டைவர்ட் ஆகி போயிடாதீங்க. ஓகே, ஜஸ்ட் பிரிங் அ பாட்டில் அண்ட் மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு வந்து சாட்ல போடுங்க. ஐ ஜஸ்ட் கோ பிரிங் வாட்டர் அண்ட் பி பேக். நீங்களும் தண்ணி குடிங்க. சரியா? எஸ். வந்தாச்சா?
யா டெய்லியுமே வந்து கிளாஸ் இருக்கும். எங்களுக்கு ஹாஃப் வேலி ஹெல்ப் பண்ணாம இங்க வந்துட்டீங்களே ராஜ்குமார், உனக்கு ஹாஃப் வேலிக்கு என்ன ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லு. ஏண்டா வால்யூம் 1 நான் 12th நான் எடுக்கிறேன்ல, வால்யூம் 1க்கு வந்து 8 மணி நேரம் மேரத்தான் வந்தேன், சாரி 7 மணி நேரம் மேரத்தான் வந்தேன். வால்யூம் 2க்கு ஒரு 8 மணி நேரம் மேரத்தான் வந்திருக்கேன். இப்பயும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் கொடுக்குறோம், வீடியோ போடுறோம், எல்லாமே நடத்தியாச்சு. இன்னமும் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி பேசுறீங்க பாருங்களேன். நான் நீட் எடுக்க ஆரம்பிச்சோன்னே எனக்கு தெரியும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு. உனக்கு ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணோமா? நாங்க எதுவுமே காம்ப்ரமைஸே பண்ணல, எல்லாமே அந்த சேனல்ல பண்ணியாச்சு. நீ ஆனாலும் வந்து இல்ல நான் நீட் எடுத்தா நீ என்ன வந்து திட்டுற, எடுக்காட்டியும் திட்டுற. இது வரைக்கும் எவ்வளவு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? ஓகே, குவிஸ்லாம் வைக்கலாமே மேம், எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டடி பிளான் கொடுக்கல. என்ன கொடுக்கல? இன்னும் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வரல, வந்தா கொடுப்போம். ராஜ்குமார், ஹவு கேன் யூ ஜஸ்ட் அப்படியே ஒரு கமெண்ட் வந்து நீ வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடுவேன்? சேனல்ல போய் பாத்தியா, எடுத்து பாத்தியா? உனக்கு என்ன நடத்தல? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கவே இல்லையா? ஸ்டடி பிளான் வீடியோ இல்லையா? போய் பார். 11th கெமிஸ்ட்ரிக்கு இருக்கு, 12th கெமிஸ்ட்ரிக்கு இருக்கு, பிடிஎஃப் இருக்கு. என்ன இல்ல? நீ பார்க்காம நாங்க பண்ணாத மாதிரி நீ பேசக்கூடாது, சரியா? கோ அண்ட் see. 46 ஸ்லைடு முடிச்சிருக்கோம். ஓகே, மொத்தமா எத்தனை ஸ்லைடு தெரியுமா இருக்கு? 46 கூட முடிக்கல. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்ததெல்லாம் அந்த விஎல்சி அதெல்லாம் வந்து இருந்துச்சு. 124 அவ்வளவுதான், ஒன்லி 124. ஓகே, ஆனா நீ அப்படி யோசிக்க கூடாது. 124 இருக்கே, நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னு நீ வந்து ஓவர்வெல்ம் ஆவாத, சரியா? முடிச்சிடலாம் ஈஸியா, நமக்கே தெரியாம வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம், சரியா? ஓகே, திருப்பி ஆரம்பிக்கலாமா? ஒரு குட்டி ஃபயர். கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு 1 hour ஆச்சு, எல்லாரும் கொஞ்சம் அப்படியே ஆனந்த சயனத்துக்கு போன மாதிரி தோணுது. ஒரு குட்டி ஃபயர், ஜஸ்ட் குட்டி ஃபயர் இந்த சாட் செக்ஷன். யாராச்சும் இன்னும் வந்து நீங்க லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணல அப்படின்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நம்ம இப்ப பார்க்க போறது வந்து லூகாஸ் டெஸ்ட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். ஓகே, நாங்களும் நைட் 2:30 வரைக்கும் படிக்கிறோம். ஆமா, ஒவ்வொருத்தருமே அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. யா, வெரி குட். பாப்போம், அட்லீஸ்ட் ஒரு 100 லைக் வருதா லைவ் முடிக்கிறதுக்குள்ள அப்படிங்கறத பாக்கலாம், சரியா? வாங்கப்பா. சோ CH3 CH2OH என்னது? பிரைமரி ஆல்கஹால். ஓகே, CHOH என்னது? செகண்டரி ஆல்கஹால். ஓகே, அண்ட் COH என்னது? டெர்ஷரி ஆல்கஹால்ஸ். ஓகே ராஜ்குமார், சரியா? யா. சோ லூகாஸ் டெஸ்ட்ல நம்ம வந்து லூகாஸ் ரியேஜென்ட் என்ன யூஸ் பண்றோம்? லூகாஸ் ரியேஜென்ட் பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் anhydrous zinc chloride. ஓகே, யூ ஹேவ் டு ரிமெம்பர் கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் and then anhydrous zinc chloride. ஓகே, இதுதான் நம்மளோட லூகாஸ் ரியேஜென்ட். ஓகே, சோ பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால். சோ CH2OH இருந்தாலே பிரைமரி ஆல்கஹால், CHOH செகண்டரி ஆல்கஹால், COH டெர்ஷரி ஆல்கஹால்ஸ். பிரைமரி ஆல்கஹால்ல ஒரு R குரூப் தான் இருக்கும், செகண்டரி ஆல்கஹால்ல 2 R குரூப் இருக்கும், டெர்ஷரி ஆல்கஹால்ல 3 R குரூப் வந்து இருக்கும். சோ கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இன் பிரசன்ஸ் ஆஃப் anhydrous zinc chloride கூட இவங்க 3 பேருமே நமக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரியாக்ட் பண்றாங்க, சரியா? சோ ரியாக்ட் பண்றப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரைமரி ஆல்கஹால் நோ ரியாக்ஷன், அது ரியாக்டே பண்ணாது. ஓகே, செகண்டரி ஆல்கஹால்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற இந்த OH-ம் H-ம் சேர்ந்து என்ன வாட்டரா வெளில போயிடும். OH-ம் H-ம் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளில போயிடும். அதேதான் இங்கேயும் பாருங்க, OH-ம் H-ம் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். ஓகே, அப்போ மீதி என்னப்பா நமக்கு இருக்கும்? ரிமைனிங் நமக்கு வந்து என்ன இருக்கும்? CH3 2 times CHCl நமக்கு மீதி இருக்கும், கரெக்டா? இதுதான் அந்த டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு காரணம். ஓகே, சோ CH3 வந்து நமக்கு 2 times இருக்கும் and then CHCl. ஓகே, அடுத்து இங்க வந்து பாருங்க, சோ CH3 3 times CCl, அவ்வளவுதான். சோ CH3 3 times CCl immediate turbidity ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு காரணம். சோ பேசிக்கலி பிரைமரி ஆல்கஹால் ரியாக்ட் பண்ணாது, செகண்டரி அண்ட் டெர்ஷரியில HOH சேர்ந்து வாட்டரா வெளில போயிட்டு இந்த Cl அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிட்டீங்கன்னா ப்ராடக்ட் கிடைச்சது, ஈஸி. ஓகே, சோ நவ லெட்ஸ் கோ டு த
விக்டர் மேயர் டெஸ்ட். லூகாஸ் டெஸ்ட் மாதிரி ஒரு நல்லவன் விக்டர் மேயர் டெஸ்ட் கிடையாது. ஓகே, என்ன மாதிரி கிடையாது. இப்போ இங்க விக்டர் மேயர் டெஸ்ட் வந்து மல்டிபிள் ஸ்டெப் அண்டர்கோ பண்ணும். ஓகே, லூகாஸ் டெஸ்ட் வந்து ஒரே ஸ்டெப் அப்படின்னா விக்டர் மேயர் டெஸ்ட் வந்து நமக்கு மல்டிபிள் ஸ்டெப்ஸ் வந்து அண்டர்கோ பண்ணும். ஓகே, சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் கூட ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வில் பி ரியாக்டிங் இட் வித் அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். செகண்ட் ஸ்டெப்ல சில்வர் நைட்ரேட் AgNO2 கூட நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். தேர்ட் ஸ்டெப்ல HNO2 நைட்ரஸ் ஆசிட். ஓகே, HNO2 நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுவோம். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப்ல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபைன். ஸோ ROH அதுதான் நம்மளுடைய ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் இஸ் ரியாக்டிங் வித் அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் phosphorus. Okay, iodine in presence of phosphorus. என்ன தெரியுமா ஆகும்? இங்க இருக்கிற இந்த OH group இருக்கு இல்லையா, that OH group will be replaced by though இந்த iodine. அடுத்து AgNO2 கூட ரியாக்ட் பண்றப்போ இந்த iodine will be replaced by இது இந்த NO2. iodine will be replaced by NO2. ஓகே, அடுத்த ஸ்டெப்ல நானு HNO2 நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ பிரைமரி ஆல்கஹால் ரெட் கலர் கொடுக்கும், செகண்டரி ஆல்கஹால் நமக்கு வந்து ப்ளூ கலர் கொடுக்கும், அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் நமக்கு நோ கலர், கலரே கொடுக்காதான். சரியா, டெர்ஷரி ஆல்கஹால் வந்து நமக்கு கலரே கொடுக்காது. சரியா, வெரி குட். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to write the reaction, understand the reactions of primary alcohol எப்படி நமக்கு லூகாஸ் டெஸ்ட் அண்டர்கோ பண்ணுது. ஓகே, சோ வாங்க பிரைமரி ஆல்கஹால் CH3 CH2OH. ஓகே, CH3 CH2OH. சரியா, சோ இது பாத்தீங்க அப்படின்னா அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். நான் என்ன சொல்லி கொடுத்தேன் OH பதிலா அயோடின் ரீப்ளேஸ் ஆயிடும். அதானே, வாங்க அயோடின் கூட ரியாக்ட் பண்றப்போ CH3 CH2OH க்கு பதிலா என்ன தம்பி இருக்கும் சொல்லுங்க, கெஸ் பண்ணுடா. OH க்கு பதிலா என்ன இருக்கும் நமக்கு இங்க அயோடின் இருக்கும். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும், அயோடினுக்கு பதிலா AgNO2 கூட ரியாக்ட் பண்றப்போ NO2 வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். கரெக்டா, அப்போ CH3 CH2NO2. ஓகே, அத வந்து நானு நைட்ரஸ் ஆசிட் HONO கூட நானு ரியாக்ட் பண்றேன். சோ ரியாக்ட் பண்றப்ப என்ன தெரியுமா ஆகும், இங்க இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் ஓகே இந்த ஓவும் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். அண்டர்லைன் பண்ணிருக்கேன், ரெண்டு ஹைட்ரஜனும் ஓவும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியே போயிடும். ஓகே, அப்போ என்ன ப்ராடக்ட் மேம் கிடைக்கும், நல்லா கவனிங்க. CH3 C அந்த கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மீதி என்ன இருக்கு NOH. கரெக்டா, N வந்து நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் NOH. சரியா, ரெண்டு ஹைட்ரஜன் போயிடுச்சு NO2. புரிஞ்சுதா, இதுதான் நமக்கு இங்க ப்ராடக்டா இப்போ கிடைக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட நான் ரியாக்ட் பண்றேன். ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும், இப்போ எனக்கு ரெட் கலர் கிடைக்கும். ஓகே, ஐ வில் பி கெட்டிங் ரெட் கலர். புரிஞ்சுதா? ஸோ மேம் எப்படி ஹவு இந்த ரெட் கலர் கிடைக்குது அப்படின்னா நல்லா கவனிங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஹைட்ரஜனுக்கு பதிலா பொட்டாசியம் போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஏன்னா இந்த ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியே போயிடும். அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா பொட்டாசியம் போய் ரீப்ளேஸ் பண்ணுது, which means CH3 CNO2 NOK. ஓகே, NOK டபுள் பாண்ட் மிஸ் பண்ணிட்டேன். சரியா, சோ அதனாலதான் நமக்கு இங்க இந்த ரெட் கலர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, சரி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேம் செகண்டரி ஆல்கஹால்ஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆகும், இப்போ நீங்களே எனக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. சரியா, சோ நான் இப்போ ஒரு செகண்டரி ஆல்கஹால் தான் வந்து எழுதுறேன். CH3 வந்து 2 டைம்ஸ் இருக்கும் CHOH. ஓகே, CH3 வந்து நமக்கு 2 டைம்ஸ் இருக்கும் CHOH. ஓகே, சோ எனக்கு என்ன ஆகும் சொல்லுங்கப்பா, இந்த OH குரூப் எனக்கு என்னவா ரீப்ளேஸ் ஆகும்,
quickly, yes, very good. So CH3 நமக்கு 2 times CH OH என்னவா எனக்கு மாறிடும், அயோடினா மாறிடும். ஓகே, சோ இந்த அயோடின் அடுத்த ஸ்டெப்ல என்னவா மாறிடும், NO2 வா மாறிடும். சோ CH3 2 times CHNO2. ஓகே, சோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நமக்கு வந்து என்ன நடக்கும், நெக்ஸ்ட் ஸ்டெப்ல what will happen? Yes, very good. So அடுத்த ஸ்டெப்ல நம்ம HONO, அது வந்து என்னதுன்னா HNO2 நைட்ரஸ் ஆசிட் தான் நான் வந்து அப்படி எழுதியிருக்கேன். சரியா? சோ இங்க இருக்கிற அந்த ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற இந்த OH சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடும். வாட்டரா வெளியில போயிடுச்சு அப்படின்னா நல்லா கவனிங்க, CH3 2 times C, இங்க என்ன இருக்கு, நமக்கு NO மட்டும் தான் இருக்கு இல்லையா? இங்க என்ன இருக்கு, சாரி இங்க இருக்கிற ஹைட்ரஜன் கரெக்டா, இங்க என்ன இருக்கு, நமக்கு NO மட்டும் தான் மீதி இருக்கு. சோ NO, இங்க என்ன இருக்கு, நமக்கு NO2 இருக்கு. ரைட்? சோ இப்போ இங்க எனக்கு இதுதான் எனக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். சோ டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இதுதான் நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்குது. இப்போ இத நான் when I pass it with potassium hydroxide, blue color எனக்கு கிடைக்குது. சோ நான் வந்து என்ன சொல்றேன், இது வந்து secondary alcohols அப்படின்னு சொல்றேன். ஓகே, சோ இதுவே நான் அடுத்த ஸ்டெப்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, I am reacting it with tertiary alcohols. Okay, next stepல I am reacting it with tertiary alcohols. So tertiary alcohols கூட எப்படிப்பா நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CH3 3 times நமக்கு இருக்கு, இதான் ரியாக்டே ஆகாதே, COH. So tertiary alcohols first வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு அயோடின் in presence of phosphorus கூட நமக்கு ரியாக்ட் பண்ணுது. ஓகே, அப்போ இந்த OH க்கு பதிலா அயோடின் போய் ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, so CH3 வந்து நமக்கு 3 times OH க்கு பதிலா அயோடின் வந்து நமக்கு ரீப்ளேஸ் பண்ணும். அத நான் என்ன பண்றேன் அப்படின்னா, AgNO2 கூட நான் ரியாக்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகும், அயோடினுக்கு பதிலா NO2 குரூப் வந்து நமக்கு வரும். அயோடினுக்கு பதிலா நமக்கு NO2 குரூப், நைட்ரோ குரூப் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். சோ அத நான் வந்து நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ இங்க என்ன இல்ல, நமக்கு ஆல்பா ஹைட்ரஜனே இல்ல. சோ ஆல்பா ஹைட்ரஜனே இல்ல இங்க, நமக்கு நோ ஆல்பா ஹைட்ரஜன். அப்ப இங்கேயே நமக்கு என்ன ஆகாது, ப்ராடக்டே நடக்காது. இங்கேயே நமக்கு நோ ரியாக்ஷன். அப்போ அது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணாது, அங்கேயும் நோ ரியாக்ஷன். ஓகே, சோ லூகாஸ் டெஸ்ட்ல பிரைமரி ஆல்கஹால் will not react. ஓகே, இதே நமக்கு விக்டர் மேயர் டெஸ்ட்ல tertiary alcohols will not react. Okay, yes. So அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து what are the properties of alcohols அப்படின்னு பார்க்க போறோம். ரெடியா? So what are the properties of alcohol? So Lucas and Victor Mayer testல ஏதாச்சும் டவுட் இருக்காடா? Do you have any doubts with Lucas test and Victor Mayer test? Yes ma'am, no ma'am. பக்கா clear. Okay. So ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, லோவர் ஆல்கஹால்ஸ் அப்படின்னா அதுல நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ லோவர் ஆல்கஹால்ஸ் எல்லாமே நமக்கு கலர்லெஸ் லிக்விட்ஸா தான் வந்து இருக்கும் அண்ட் ஹைலி சாலுபிள், வாட்டர் கூட ஹைலி சாலுபிளா வந்து இருக்கும். இதே ஹையர் ஆல்கஹால்ஸ் அப்படின்னா அதுல நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹையர் ஆல்கஹால்ஸ் எல்லாமே வாக்ஸி சாலிட்ஸா இருக்கும். அது வந்து நமக்கு தண்ணி கூட அவ்வளவு சாலபிளா இருக்காது, லெஸ் சாலபிளா இருக்கும். பிகாஸ் கார்பனுக்கு தண்ணியை கண்டா பிடிக்காது. ஸோ நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அதிகமாகுது, இல்ல நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப்ஸ் எனக்கு அதிகமாகுது அப்படின்னா அப்ப அதோடைய சாலிபிலிட்டியும் எனக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆயிடும். சரியா? ஓகே. ஸோ பாய்லிங் பாயிண்ட் இஸ் ஹையர் தேன் ஆல்கேன், ஆல்டிஹைட், ஈத்தர் பிகாஸ் ஆஃப், இதுதான் முக்கியம், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஆல்கஹால்ஸ்ல நமக்கு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. ஸோ அந்த பாண்டை பிரேக் பண்ண எனக்கு அதிக டெம்பரேச்சர் வந்து வேணும். அப்போ நான் அதை பாயில் பண்ணி ஒரு லிக்விடை நான் கேஸா மாத்தணும் அப்படின்னா ஐ நீட்
high temperature. சரியா? So that's why alcohols உடைய boiling point will be higher than alkane, aldehyde, ether எல்லாமே. Okay? So now I am asking you a question. Just try out பண்ணி பாருங்க. Primary alcohol, secondary alcohol, tertiary alcoholல யாருக்கு boiling point அதிகமா இருக்கும்? Yes? சும்மா யோசிச்சு பாருங்க. Primary alcohol இருக்கு, secondary alcohols இருக்கு, tertiary alcohols இருக்கு. இதுல எதுக்கு எனக்கு எதுக்கு வந்து எனக்கு boiling point அதிகமா இருக்கும்? Which one will be having the higher boiling point? Very good. Yes, it is primary alcohol. Okay, so boiling point வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு primary alcoholக்கு தான் அதிகமா இருக்கும் than secondary, than tertiary. You need to know this order. Okay, then next வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு as I told you, alkyl group அப்படின்னா alkyl groupல கண்டிப்பா என்ன இருக்கும்? கார்பன்ஸ் இருக்கும். கார்பனுக்கு என்ன பிடிக்காது? தண்ணியை கண்டா பிடிக்காது. அப்ப அது தண்ணிக்குள்ள சாலுபிள் ஆகுமா? தண்ணி கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணி தண்ணி கூட சாலுபிள் ஆகுமா? ஆகாது. So R group increase ஆச்சு அப்படின்னா solubility வந்து decrease ஆயிடும். So number of carbons increase ஆகுது இல்ல number of alkyl groups increase ஆகுது அப்படின்னா solubility நமக்கு வந்து என்ன ஆகும்? Decrease ஆயிடும். ஏன்னா தண்ணிக்கு கார்பனை கண்டா பிடிக்காது. It is hydrophobic in nature. Okay, so yeah, finally we have completed classification of alcohol, preparation of alcohol and test of alcohols. Now we came to the chemical properties of alcohol. Okay, and the chemical properties la நம்ம first பார்க்கக்கூடிய reaction தான் nucleophilic substitution reaction. So first know what is a substitution reaction. Okay, so ஒரு மாலிக்யூல்ல ஒரு குரூப்புக்கு பதிலா இன்னொரு குரூப் போய் சப்ஸ்டிடியூட் பண்றது இல்ல ஒரு ஆட்டம்க்கு பதிலா இன்னொரு ஆட்டம் போய் சப்ஸ்டிடியூட் பண்றது அதுதான் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் உங்க ஸ்கூல்ல வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர் லீவு அப்படின்னா கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு பதிலா ஒரு மேத்ஸ் டீச்சர் சப்ஸ்டிடியூஷன் பீரியட்ல வருவாங்கல்ல. அப்ப கெமிஸ்ட்ரி டீச்சர் வெளியே போக இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற பீரியட் டீச்சர் வெளியே போக அந்த இன்னொரு டீச்சர் உள்ள வர கரெக்டா இருக்கும். ரைட், ஒரு டீச்சருக்கு பதிலா இன்னொரு டீச்சர். அந்த மாதிரிதான் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல ஒரு குரூப்புக்கு பதிலா இன்னொரு ஒரு குரூப். ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனால் CH3CH2OH. ஓகே, சோ இது வந்து என்னதுப்பா? இது வந்து என்னது? OH வந்து என்னது? It is alcohol. ஓகே, ethanol. ரைட், சோ இந்த OH குரூப்பை Br குரூப் போய் ரீப்ளேஸ் பண்ண போகுது. OH மைனஸ Br மைனஸ் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகுது. இங்க இந்த Br தான் யாரு? என்னது? நியூக்ளியோஃபைல். சரியா? சோ நியூக்ளியோஃபைல் கிட்ட எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும் Br மைனஸ். சரியா? அது போய் என்ன பண்ணும்? OH மைனஸ போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, OH மைனஸ போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, மேக்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் பிடி பீரியட்ல. அந்த மாதிரி இதுதான் அந்த பிடி பீரியட். பிடி பீரியட் தூக்கிட்டு மேக்ஸ் பீரியட் வந்து உள்ள வருது. ஓகே, யா. ஆனா இந்த பிடி பீரியட் வந்து டைரக்டா வந்து மேக்ஸ் பீரியட் ஆச்சு. இந்த மேக்ஸ் பீரியட் வந்து டைரக்டா பிடி பீரியட் அட்டாக் பண்ணாது, பேக் சைடு அட்டாக் பண்ணும். ஏன் தெரியுமா? மேக்ஸ்ல போர்ஷன்ஸே முடிக்க முடியல. மேக்ஸ் தான் கட் ஆஃப்க்கு இம்பார்ட்டன்ட். பிரின்சிபல் ரொம்ப திட்டுறாங்க, அப்புறமா விளையாடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா வந்து மேக்ஸ் வந்து அட்டாக் பண்ணும்ல, அந்த மாதிரி. ஓகே, சோ என்ன ஆகும்? CH3 CH2 OH பதிலா Br. சோ CH3 CH2 Br. ஓகே, என்னடா ஆகும்? இந்த Hம் OHம் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியே போயிடும். அவ்வளவுதான். புரோமோ ஈத்தேன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது. ஈஸி. சோ அடுத்து வந்து பாருங்க, இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மேம் இந்த ரியாக்ஷன் சொல்லிட்டீங்க எல்லாம் ஓகே. ஸோ நவ் இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மெக்கானிசம் டீச் பண்ணு. அதுதான் நம்ம இப்ப பண்ண போறோம். ஸோ HBr கூட ரியாக்ட் பண்றோம். கரெக்டா? ஓகே. ஸோ இந்த மெக்கானிசம் ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆக்சிஜன்ல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், ஹைட்ரஜன் புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ். ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் புரோட்டான்ல, அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த எலக்ட்ரான் என்ன தெரியுமா பண்ணும்? புரோட்டானை வா வா அப்படின்னு கடத்திரும். ஓகே, இந்த ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா புரோட்டான் ஹைட்ரஜன் கூட இட் வில் ஃபார்ம் அ பாண்ட். ஓகே, வாங்க இப்ப ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு மெக்கானிசம் புரிஞ்சிச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம பார்க்குற மெக்கானிசம்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும்.
ஓகே ஸோ CH3 CH2O அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன், இங்க ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு இருக்கு. ஓகே ஆக்சிஜன்ல எப்பெல்லாம் நீ 3 பாண்ட் பாக்குறியோ அப்பெல்லாம் ஆக்சிஜன்ல பிளஸ் சார்ஜ் போட்டுறணும். ஓகே சோ இப்ப என்ன தெரியுமா ஆகும், அடுத்த ஸ்டெப்லயே இவன் அப்படியே வெளில போயிடுவான். HO என்னது H2O வாட்டரா வந்து வெளியில போயிடுவான். வாட்டரா இவன் வெளியே போயிட்டான் அப்படின்னா யாருக்கு இங்க நஷ்டம்? இவன் இந்த பாண்டையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டான். கார்பனுக்கு ஒரு பாண்டு போச்சு. கார்பனை சுத்தி எப்பயுமே 4 பாண்டு இருந்தே தீரணும். ஓகே அப்ப என்ன ஆயிடும், கார்பன் சோகமா என்கிட்ட இருந்த ஒரு பாண்டை தூக்கிட்டு போயிட்டே. பாண்டுனாலே மேடப் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரான் போயிடுச்சு, ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ கார்பன் ends with 1 positive charge. ஓகே சோ அப்ப கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகும். கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ். கார்பன் வெயிட் பண்ணிருக்கு, நம்ம கிட்ட ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கே, நமக்கு ஒரு பாண்டு வேணுமே, நம்ம கூட யாராச்சும் ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணியே ஆகணுமே, எனக்கு ஒரு எலக்ட்ரான் வேணுமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்பதான் யார் என்ட்ரி கொடுக்குறாங்க, நம்ம புரோமின் வந்து என்ட்ரி கொடுக்கும். சரியா அப்பதான் வந்து நம்ம புரோமைடு வந்து என்ட்ரி கொடுக்கும். சோ ஹெச் தான் போயிடுச்சுல, ஹெச் நீ போயிட்டுல. இப்ப இங்க பிஆர்ல என்ன இருக்கும், இது ஹெச் பிளஸ் அங்க போயிடுச்சு. அப்ப பிஆர் மைனஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதோ வந்துட்டேன் அப்படின்னு வந்து இந்த கார்பன்ல வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஓகே அது வந்து இந்த கார்பன்ல பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அப்படிதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா CH3 CH2Br. ஓகே புரிஞ்சுதா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா HBr வந்து ஃபர்ஸ்ட் H நீ போய் அந்த OH தூக்கிட்டு போயிடு அப்படிங்குது. சோ H போய் OH கூட ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி ஃப்ரெண்ட் ஆகி இந்த OH கூட சேர்ந்து இந்த HO சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். அப்போ ஒரு கேப் நமக்கு கிரியேட் ஆகும். அந்த கேப்ல தான் புரோமின் வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ தட்ஸ் ஹவு OH வெளியே போய் Br ஃபார்ம் பண்ணுது. புரிஞ்சுதா மெக்கானிசம்? ஓகேவா? வெரி குட் வெரி குட் சூப்பர். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டெர்ஷரி ஆல்கஹால்ஸ்ல என்ன மாதிரி நமக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் 1 நடக்கும், SN1 ரியாக்ஷன். ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ். ஓகே SN2 அப்படின்னா பைமாலிகுலார் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே SN1 அப்படின்னா வந்து என்னது, இட் இஸ் யூனிமாலிகுலார் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் வந்து SN1 ரியாக்ஷன். ஓகே சோ இந்த SN1 ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு நம்ம இங்க பார்க்க போறோம். சோ CH3 CH6 CH3 3 ஆல்கைல் குரூப் இருக்கு. COH இட் இஸ் a tertiary alcohol. சோ tertiary alcohols நான் என்ன பண்றேன் அப்படின்னா HBr கூட நான் ரியாக்ட் பண்றேன். எப்பயும் போல என்ன நடக்கும், OHல இருக்கிற டபுள் பாண்ட் வந்து ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்ப H+ அங்க போய் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுமா? வாங்க. சோ CH3C மத்ததெல்லாம் நோ சேஞ்ச் அட் ஆல், மத்ததெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சிஜன்ல வந்து நமக்கு அங்க ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், ரைட்? இதுல ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இது ஒரு ஹைட்ரஜன், ரைட்? அப்ப 3 ஹைட்ரஜன் இருந்தா ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ். இப்ப என்ன ஆகும் அடுத்த ஸ்டெப்ல, போன ரியாக்ஷன்ல பார்த்தா அதே மெக்கானிசம் தான். HOH சேர்ந்து நமக்கு வாட்டரா வந்து அது வெளியில போயிடும். அது வாட்டரா வெளியில போயிடுச்சு அப்படின்னா கார்பனுக்கு ஒரு பாண்ட் போச்சு. அப்ப கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் நமக்கு. சோ பாருங்க CH3 C CH3 CH3 கார்பன்ல வந்து நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகே சோ இப்போ எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படிங்கறத கவனிங்க. சோ இப்போ கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, உடனே என்ன ஆகும், அப்போ பார்த்தோம்ல அது புரோமைடு போய் அது கூட ஆட் ஆகி நமக்கு வந்து சப்ஸ்டிடியூட் ஆகலாம். ஓகே இந்த பார் புரோமின் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. மற்றபடி மற்றதெல்லாம் அப்படியே தான் சேமா தான் வந்து இருக்கு. இல்ல அப்படின்னா ஆல்டர்னேட்டா டைரக்டா நமக்கு HBRும் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டிடியூட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா என்ன தெரியுமா பண்ணலாம், என்ன கார்பன் உனக்கு பாண்ட் தானே வேணும், நான் தரேன் அப்படின்னு இந்த கார்பன் வந்து என்ன தெரியுமா பண்ணுது, ஓகே அது ஒரு ஹைட்ரஜனை லூஸ் பண்ணி அது ஒரு பாண்டை வந்து தருது. சரியா இந்த ஹைட்ரஜனை லூஸ் பண்ணி அது வந்து ஒரு பாண்டை தருது. ஓகே அப்படி தந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன ப்ராடக்ட் இருக்கும் வாங்க. சோ CH3C இங்க பாத்தீங்க அப்படின்னா CH2 தான் வந்து இருக்கும். சரியா CH2 தான் வந்து இருக்கும், ஏன்னா அது ஒரு பாண்டை இந்த கார்பனுக்கு கொடுத்துச்சு. பரவாயில்ல நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருச்சு. ஓகே இப்படி நமக்கு ஒரு ஆல்கீன் கிடைச்சாலும் அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா HBr கூட ரியாக்ட் பண்றப்போ
HBr கூட ரியாக்ட் பண்றப்போ அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். என்னது? அடிஷன் ரியாக்ஷன். அடிஷன்னா அப்படியே ஆட் ஆகும், அவ்வளவுதான். அடிஷன் ரியாக்ஷன் என்னது? கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், ரைட்? எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகும். எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அந்த இடத்துல Br போய் ஆட் ஆகும். இப்படி ஆட் ஆகுறப்போ அதே ப்ராடக்ட் தான் திருப்பி நமக்கு இங்க கிடைக்கும். சரியா? ரெண்டு இடத்துல பார்த்தாலுமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, நான் 9th ஸ்டாண்டர்ட் மேம், இது எனக்கு 10th யூஸ் ஆகுமா? ஆகாது. சரியா? யூ கோ ரிலாக்ஸ். சரியா? ஓகே, is that clear for everybody? Yes, double bond நமக்கு break ஆகும். இது வந்து மெக்கானிசம், just to understand. ஓகே, எப்படி நடக்குது அப்படின்னு நமக்கு வந்து புரியணும் இல்லையா? புரிஞ்சாதான் அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இனிமே வந்து ஜாலி குளோரினேஷன், புரோமினேஷன் அப்படின்னு என்ன நடக்குது, என்ன சப்ஸ்டிட்யூயன்ட், என்ன ரிஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணா என்ன நடக்கும், அது மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ நல்லா கவனிங்க. இதுல கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா இங்க பாரு, இங்க OH குரூப் இருக்கா? OH குரூப்பை குளோரினேஷன்னா என்ன? குளோரினை ஆட் பண்றது. ஓகே, குளோரினை வச்சு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ OH குரூப்புக்கு பதிலா Cl மாத்த போறீங்க, அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. OH குரூப்புக்கு பதிலா you are going to replace it with chlorine. சரி மேம், குளோரினேஷன் பண்றதுக்கு குளோரினேட்டிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்ன என்ன அப்படின்னு கேட்பீங்க, ரைட்? ஸோ phosphorus trichloride PCl3 in presence of pyridinum யூஸ் பண்ணலாம். SOCl2 thionyl chloride in presence of pyridinum யூஸ் பண்ணலாம். PCl5 phosphorus trichloride, phosphorus pentachloride, thionyl chloride, இவங்க எல்லாமே யாரு? இவங்க எல்லாமே யாரு? chlorinating agent. சரியா? சோ chlorinating agent அப்படின்னா என்ன ஆகும்? OH குரூப்புக்கு பதிலா chlorine போய் substitute ஆகும். So listen with full focus. So CH3 CH2 இங்க OH க்கு பதிலா chlorine, அவ்வளவுதான். அவ்வளவுதான். இங்க பார், அடுத்ததும் பார், CH3OH அங்க OH க்கு பதிலா chlorine, அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட குளோரினேஷன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? வெரி குட். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இல்லனா டீஹைட்ரேஷன். I always say hydrate yourself அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரேஷன் அப்படின்னா வந்து என்னது? தண்ணி குடிக்கிறது, which is accepting the water is called as hydration. ஓகே, ஆனா நம்ம பாடியில கான்ஸ்டன்டா என்ன நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா டீஹைட்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? நம்ம பாடியில வந்து கான்ஸ்டன்டா டீஹைட்ரேஷன் will be keep happening, ரைட்? ஸோ இங்க நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டீஹைட்ரேஷன் நடக்கணும்னா I have to use something called as dehydrating agent. ஓகே, இந்த டீஹைட்ரேஷன் பண்றதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா I should be using a dehydrating agent. அந்த dehydrating agent தான் sulfuric acid. Okay? So அந்த dehydrating agent தான் வந்து என்னது அப்படின்னா H2SO4 sulfuric acid. Okay? So 443 Kelvinல நான் என்ன பண்றேன் அப்படின்னா sulfuric acid வந்து நான் ஹீட் பண்றேன். அப்ப என்ன தெரியுமா ஆகுது? நல்லா கவனிங்க. பீட்டா ஹைட்ரஜனும் ஆல்கஹால்ல இருக்கிற OH சேர்ந்துதான் வாட்டரா வெளில போகும். அதனாலதான் அத பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் நம்ம அதை என்னன்னு சொல்றோம்? பீட்டா எலிமினேஷன் சொல்றோம். சரியா? கவனி, ஆல்கஹால் OHம் ஏன் இந்த ஹைட்ரஜனுமே வெளில போலாமே? போவாது. ஆல்பா ஹைட்ரஜன் போலாமே? போவாது. ஆல்பா கார்பன் இல்லாம பக்கத்துல இருக்கிற கார்பன் பீட்டா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் பீட்டா ஹைட்ரஜனும் OHம் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். வாட்டரா வெளியே போயிட்டு 443 கெல்வின்ல சல்பூரிக் ஆசிட் வச்சு நம்ம ஹீட் பண்றோம். அப்ப என்ன இருக்கு மீதி? CH2 கரெக்டா? சோ கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகே, சோ ஈத்தீன் நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது வித் எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். சோ சல்பூரிக் ஆசிட 443 கெல்வின்ல நம்ம ஹீட் பண்றப்போ ஆல்கஹால்ல இருக்கிற OHம் பீட்டா ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிட்டு நமக்கு ஆல்கீன்ஸ் வந்து ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, சோ மேம் இந்த ரியாக்ஷன் எப்படி மேம் நடக்குது? இந்த மெக்கானிசம கொஞ்சம் சொல்லி கொடுங்க மேம் அப்படின்னா அந்த மெக்கானிசம தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா? நல்லா லிசன் பண்ணுங்க. இதுதான் நம்மளோட ஆல்கஹால்.
ஆல்கஹால்ல OH குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பனுக்கு பக்கத்து கார்பன் தான் பீட்டா கார்பன். ஓகே, ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்பா ஹைட்ரஜன்ஸ், பீட்டா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் பீட்டா ஹைட்ரஜன்ஸ். சோ இங்க என்ன நடக்குது இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி நமக்கு இங்க வந்து என்ன இருக்கு, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. கரெக்டா, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு இங்க இருக்கு. சோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சல்பூரிக் ஆசிட் H2SO4 H2SO4 தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இது என்னது, இது எதுவும் கிடையாது, இது சல்பூரிக் ஆசிட் தான். சரியா, சோ அங்க இருக்கிற அந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆக்சிஜன்ல வந்து பாண்டு ஃபார்ம் பண்ணும். வாங்க, பாண்டு ஃபார்ம் பண்ணா இப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கும், CH3 CH2. இங்க பாத்தீங்க அப்படின்னா O, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், அப்ப ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா, ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ். புரிஞ்சுதா? இப்போதான் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த CH3 நான் எப்படி தெரியுமா எழுதிக்கிறேன், CH3 நான் இப்படி எழுதிக்கிறேன், CH2H அப்படின்னு எழுதிக்கிறேன், CH2H அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். இப்போ இங்க இருக்குல்ல இந்த HOH, எனக்கு என்னவா வெளில போயிடும், வாட்டரா வெளில போயிடுமா? இது என்ன மேம் கேள்வி. அப்போ கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்ல, அதுதான் கிடையாது. பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பாண்டு இங்க ஷிஃப்ட் ஆகி இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிடும். இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு இங்க இருக்கிற பாண்ட் எனக்கு அங்க ஷிஃப்ட் ஆயிடும். தட்ஸ் ஹவ் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, CH2 டபுள் பாண்ட் CH2 ஆல்கீன்ஸ் வந்து எனக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது. புரியுதா? டீஹைட்ரேஷன் ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் புரிஞ்சுதா, எப்படி நமக்கு அந்த பீட்டா ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட். ஓகே, சோ இப்ப இதையே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இப்ப இதுதான் வந்து ஜெனரல் மெக்கானிசம். இது நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுப்போம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் புரோட்டோனேஷன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால். புரோட்டோனேஷன் பண்றோம். எங்க இருந்து, சல்பூரிக் ஆசிட்ல இருந்து. சல்பூரிக் ஆசிட் என்னது, HOSO3H. சரியா, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன்ல நமக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. அது வந்து இந்த ஹைட்ரஜன் கூட பாண்டு ஃபார்ம் பண்ணும். அதான் நடக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. ஸோ கவனிங்க, கார்பன்ல 3 பாண்டு போட்டு 3 மித்தைல் குரூப் போட்டுட்டேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன, பாண்ட் போட்டு 2 ஆக்சிஜன். ஓகே, ஆக்சிஜன்ல எப்பெல்லாம் நமக்கு வந்து 3 பாண்டுமே வந்து இருக்கோ அப்பெல்லாம் ஆக்சிஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். ஆக்சிஜன்ல நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். சரியா, சோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாருக்குமே வந்து கிளியர், ரைட்? மக்களே, 11th பிசிக்ஸ் லைவ் எப்போ மேம்? இருக்குடா, இன்னைக்கு சாயந்தரம் இருக்குடா. டுடே சாயந்தரம் பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ன டைமு, 6:30க்கு லைவ் இருக்கு. ஓகே, டுடே ஈவினிங் 6:30க்கு லைவ் இருக்கு. சரியா, ஓகே வாங்க. ஸோ டீஹைட்ரேஷன் மெக்கானிசம்ல நமக்கு வந்து இந்த HOH வந்து நமக்கு வெளியே போயிடும், வாட்டரா வந்து நமக்கு அது வந்து வெளியே போயிடும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்ல அந்த ஸ்டெப்பை தான் நான் அப்படியே இங்க வந்து எழுதியிருக்கேன். சரியா, அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ஸ்லோவா வந்து இந்த HOH வாட்டரா வெளியே போயிடும். ஓகே, இந்த HOH வந்து நமக்கு என்ன ஆகும், வாட்டரா வெளியே போயிட்டு மீதி என்ன இருக்கு, அந்த கார்போகேட்டையான் அது மட்டும் நமக்கு மீதி இருக்கும். ஸோ CH3 இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா அது வந்து அந்த பாண்டை லூஸ் பண்ணிடுச்சு. கரெக்டா, வெரி குட். ஸோ இப்போ இது வந்து கார்போகேட்டையான் ஃபார்மேஷன். திஸ் இஸ் ஸ்டெப் 2. ஓகே, அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் டீப்ரோட்டோனேஷன். ஸோ டீப்ரோட்டோனேஷன் அப்படிங்கிறது வந்து என்னது கவனிச்சிங்க அப்படின்னா, இன்னொரு ஒரு CH3 குரூப்ல இருந்து அது வந்து ஒரு ஹைட்ரஜனை லூஸ் பண்ணி இந்த டபுள் பாண்டை இங்க வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, தட் வில் லூஸ் இட்ஸ் ஹைட்ரஜனை லூஸ் பண்ணிடும். இந்த ரியாக்ஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும்.
ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் ஈஸியாக ஃபார்ம் ஆயிடும். ஸோ CH3C டபுள் பாண்ட் CH2 CH3. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 2-methyl prop 1-ene வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது. ப்ராடக்ட் பேர் என்னது? 2-methyl prop 1-ene. ஓகே, ஏன்னா இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3. ஸோ செகண்ட் கார்பன்ல மித்தைல் குரூப் வந்து இருக்கு. சரியா? கிளியரா? ஓகே, வெரி குட். ஸோ இப்போ மேம் இந்த டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் இருக்குல்ல, இதுல யாரு வந்து டக்குன்னு டீஹைட்ரேட் ஆவாங்க? இதோடைய ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து என்ன மேம் அப்படின்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. டெர்ஷரி தான்டா ஃபாஸ்டா டீஹைட்ரேட் ஆகும். ஓகே, டெர்ஷரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபாஸ்டா வந்து டீஹைட்ரேட் ஆகும். ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெர்ஷரி வந்து நமக்கு செம்ம ஃபாஸ்டா வந்து டீஹைட்ரேட் ஆகும் when you compare with secondary and primary. ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டர்ல பிரைமரி அண்ட் செகண்டரி அண்ட் டெர்ஷரி நமக்கு ரியாக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் coming to the rule which is called as Zaitsev rule. Okay, so during intramolecular dehydration, okay, so dehydration அப்படின்னா வந்து என்னது? நமக்கு வந்து வாட்டர் வந்து ரிமூவ் ஆகுது. கரெக்டா? வாட்டர் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ரிமூவ் ஆகுறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as dehydration. ஓகேவா? சோ வாட்டர் ரிமூவ் ஆகிறது தான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as dehydration. ஓகேவா? சரி. சோ Zaitsev ரூல்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வந்து நமக்கு எந்தெந்த பொசிஷன்லலாம் வந்து ஃபார்ம் ஆகும், எதுல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து மோர் ஸ்டேபிளா வந்து இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த Zaitsev ரூல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரிய வேணாம், ஆனா இப்ப புரியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி புரியறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும் பாருங்க. சரியா? சோ ஹியர் ஐ ஹாவ் திஸ் ஆல்கஹால். ஓகே, OH குரூப் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஆல்கஹால் வந்து எனக்கு இங்க இருக்கு. கரெக்டா? இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து நான் டீஹைட்ரேஷன் பண்ண போறேன். டீஹைட்ரேஷன் பண்றதுக்காக நான் இப்ப இதை யாரு கூட ரியாக்ட் பண்றேன்? ஐ எம் ரியாக்டிங் இட் வித் என்னது சொல்லுங்க? I am reacting it with sulfuric acid. So sulfuric acid நான் எப்படி எடுத்துப்பேன்? HOSO3H அப்படின்னு எழுதிப்பேன். கரெக்டா? HOSO3H அப்படின்னு நான் வந்து எழுதிப்பேன். கரெக்டா? ஓகே, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன தெரியுமா இங்க வந்து நடக்கும்? ஸோ இங்க எனக்கு ஆக்சிஜன்ல வந்து ஐ ஹாவ் lone pair of electrons, right? ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிற அந்த ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் கூட அது பாண்டு ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இட் வில் ஃபார்ம் அ பாண்ட் வித் ஹைட்ரஜன் கூட இட் வில் ஃபார்ம் அ பாண்ட். ஓகே, ஸோ வாங்க அப்ப நம்ம வந்து அதோட ப்ராடக்ட் வந்து எழுதலாம். ஸோ CH3 C CH3 CH3 CH. ஓகே, CH3. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன்ல வந்து நமக்கு அந்த ரெண்டு ஆல்ரெடி அதுல வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இன்னொரு ஒரு ஹைட்ரஜன் வேற வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ இங்க வந்து பிளஸ் சார்ஜ். ஓகே, பிளஸ் சார்ஜ் நமக்கு கிரியேட் ஆகும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல தான் என்ன நடக்கும் நமக்கு தெரியுமே. ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு we know it, right? ஸோ இங்க இருக்கிற இந்த ஹெச்சும் OHும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியே போயிடும். ஓகே, HOHும் சேர்ந்து that will get removed as water. வாட்டர் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இங்க கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ கவனிங்க, CH3 CH இந்த கார்பன்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ அது என்ன ஆல்கஹால் வேணா இருக்கட்டும், ஆனா இந்த மெக்கானிசம் நமக்கு புரியறப்பதான் இந்த மாதிரி டீஹைட்ரேஷன் ரியாக்ஷனை நம்ம கிளியரா புரிஞ்சுக்க முடியும். இப்ப நமக்கு இங்க கிடைச்சிருக்கு இல்லையா ஒரு ப்ராடக்ட், வாட்டரை ரிமூவ் பண்ணி இந்த ப்ராடக்டை மட்டும் நான் இங்க எடுத்துக்கிறேன். ஓ, அதே நான் தான் எழுதணுமா இங்க? ஓகே, அந்த ப்ராடக்டை மட்டும் நான் இங்க வந்து எழுதணும். ஓகே, இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டா நம்ம எழுதணும் அடுத்த பேஜ்ல.
CH3. ஓகே வாங்க. ஸோ யா ஸோ கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 CH3 குரூப். கார்பன்ல வந்து நமக்கு 3 CH3 குரூப். ஓகே ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா CH3 இதுல இந்த கார்பன்ல மட்டும் பாசிட்டிவ் சார்ஜ். கரெக்டா? இதானே நமக்கு அங்க ப்ராடக்டா வந்து கிடைச்சது. வெரி குட். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படிங்கறத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து மீத்தைல் ஷிஃப்ட் வந்து நடக்கும். அது என்னமா மீத்தைல் ஷிஃப்ட்? அதாவது இந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த கார்பனுக்கு எப்படியாச்சும் ஒரு பாண்டு வந்தே தீரணும். கரெக்டா? இந்த கார்பனுக்கு எப்படியாச்சும் ஒரு பாண்டு வந்தே தீரணும். அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த மித்தைல் ஷிஃப்ட் வந்து பண்றோம். ஓகே அதுக்காக தான் நம்ம இந்த மித்தைல் ஷிஃப்ட் வந்து பண்றோம். ஓகே சோ நல்லா கவனி. ஹே உனக்கு என்ன பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பாண்டு தானே வேணும், நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த CH3 குரூப் வந்து என்ன தெரியுமா பண்ணும், இது இங்கிட்டு ஷிஃப்ட் ஆயிடும். ஆனா அந்த CH3 ஒரு விஷயத்த மறந்துருச்சு. என்ன மறந்துருச்சு அப்படின்னா, நான் அங்கிட்டு போயிட்டா நான் இங்க ஆல்ரெடி பாண்ட் ஃபார்ம் பண்ண இந்த கார்பன் பாவம் இல்ல அப்படின்னு அதை மறந்துருச்சு. சரியா? அதை மறந்துட்டு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த மித்தைல் குரூப் ஹே அவனுக்கு ஒரு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நானே ஹோம்ஒர்க் முடிக்கலையாம், ஃப்ரெண்டு ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஹோம்ஒர்க்கை முடிக்கிற மாதிரிதான். ஓகே இவனுக்கே வந்து இவனை விட்டுட்டு அவன் இங்க போய் பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டான். அப்ப இவன் பாவம் இல்ல. சோ அதுதான் இங்க வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நடக்குது. நல்லா கவனிங்க. சோ கார்பன் இருக்கு. இந்த கார்பன்ல இங்க ஒரு CH3 குரூப், இங்க ஒரு CH3 குரூப், அப்புறமா இந்த கார்பன்ல அப்ப பாசிட்டிவ் போயிடும். இந்த கார்பன்ல வந்து இந்த மித்தைல் குரூப் எனக்கு இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு CH3. அப்ப என்ன ஆயிடும், பாசிட்டிவ் சார்ஜ் அங்க இருக்காது. இவனுக்கு இப்போ ஒரு பாண்ட் போயிடுச்சுல்ல, அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் இங்க ஃபார்ம் ஆயிடும், பாசிட்டிவ் சார்ஜ் இங்கிட்டு ஃபார்ம் ஆயிடும். ஓகே சரி அச்சோ பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ எப்படி நமக்கு இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு வழியா நடக்கும். இப்படி ஒரு வழி, இப்படி ஒரு வழி. சரியா? ஃபர்ஸ்ட் நான் இந்த வழி போறேன். என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிங்க் எடுத்துப்போம். சோ இங்க இருக்குல்ல இந்த ஹைட்ரஜன், இங்க இருக்குல்ல இந்த ஹைட்ரஜன். சோ இந்த கார்பனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தான் யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். கரெக்டா? சோ எய்தர் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஹெல்ப் பண்ணலாம், இல்லனா இவனும் சேம் தான், ரெண்டு பேருமே CH3 தான். ஒண்ணு இவன் ஹைட்ரஜன் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், இல்லனா இவன் ஹெல்ப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரைட் வீட்டுக்காரன் இவன் வந்து ஹெல்ப் பண்றான். இவன் என்ன தெரியுமா பண்றான், நான் என் ஹைட்ரஜனை விட்டுறேன்டா, நான் என் ஹைட்ரஜனை விட்டுட்டு நான் வந்து இங்க வந்து உனக்கு ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்றேன். ஓகே நான் வந்து உனக்கு இங்க ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்றேன்னு இந்த பீட்டா கார்பன் வந்து ஹெல்ப் பண்றான். சரியா? அப்போ என்ன ஃபார்ம் ஆகுங்கிறத பாருங்க. ஸோ CH3 CH3 இங்க வந்து என்ன இருக்கும், நமக்கு டபுள் பாண்ட் இருக்கும். மறந்துடாதீங்க, இங்க நமக்கு என்ன இருக்கும், டபுள் பாண்ட் இருக்கும். ஓகே அப்ப இங்க என்ன இருக்கும், நமக்கு CH இருக்காது, C தான் இருக்கும். அதான் ஹைட்ரஜன் லூஸ் ஆயிடுச்சு. CH3 CH3. ஓகே நான் அப்படியே இதை பாக்குறதுக்கு ஒரே மாதிரி கூட எழுதிக்கலாம். சரி இது இப்படியே இருக்கட்டும், இது இப்படியே இருக்கட்டும். சரியா? ஓகே இப்போ இதுவும் ஒரு வகையான ஒரு ப்ராடக்ட். இப்போ நான் கிரீன் கலர் எடுத்துக்கிறேன். கிரீன் கலர் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இவன் ஹெல்ப் பண்றான். இப்போ மச்சான் நான் வந்து ஒரு ஹைட்ரஜன் தரேன்டா, நீ ஏன்டா அங்க போய் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு இவன் ஒரு ஹைட்ரஜனை கொடுத்துட்டு இங்க எனக்கு அப்ப டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இவன் கொடுத்தா இங்க ஃபார்ம் ஆகும், இவன் கொடுத்தான்னா இங்க ஃபார்ம் ஆகும், இவன் கொடுத்தா இங்க ஃபார்ம் ஆகும். அது நடக்குது இப்போ நமக்கு. கவனிங்க. சோ என்ன ஆயிடும்னா CH2 தான் இருக்கும், CH2. இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்க டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே இந்த இடத்துல நமக்கு இங்க டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். மீதிலாம் அப்படியே தான் இருக்கும். கார்பன்ல ஒரு CH3 குரூப், அந்த சைட்ல CH3 குரூப். ஓகே இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ப்ராடக்ட். இது ரெண்டு புரிஞ்சுதா? இது ரெண்டு புரிஞ்சுதா? ஓகே இப்போ வேற என்ன மாதிரி நமக்கு ப்ராடக்ட் வந்து இதுல ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இங்கேருந்தே வந்து ஃபார்ம் ஆயிடும். இங்கேருந்தே வந்து என்னன்னா, இங்க மித்தைல் குரூப் ஷிஃப்டே ஆகாம அங்கேயே அந்த கார்பன் ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல மேம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ரைட்? அதுதான் நடக்குது. டேய் உனக்கு என்ன ஒரு பாண்டு தானே வேணும், நான் என் ஹைட்ரஜனை லூஸ் பண்றேன் அப்படின்றான் அவன். எல்லோ கலர் எடுத்துப்போம்.
இவன் என்ன சொல்றான் அப்படின்னா எல்லோ வேணாம், எல்லோ வந்து குழப்பம், ப்ளூ எடுத்துப்போம். ஏய் நான் ஹைட்ரஜனை தரேன்டா அப்படின்னு அவன் வந்து ஒரு ஹைட்ரஜனை வந்து தந்தா அப்ப இந்த இடத்துல எனக்கு பாண்டு ஃபார்ம் ஆகும். கரெக்டா? வாங்க. சோ பாரு, மிதைல் ஷிஃப்ட்லாம் அப்ப நடக்கவே நடக்காது நமக்கு இங்க. சோ CH3 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 இங்க பார்த்த அப்படின்னா கார்பன்ல CH டபுள் பாண்ட் CH2. ஓகே, அந்த ஹைட்ரஜன் நமக்கு அங்க போயிடுச்சு. சோ தட் இங்க வந்து நமக்கு டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, சோ இப்போ நீங்க வந்து கேட்கலாம், மேம் இப்போ சொல்லுங்க, இந்த ப்ராடக்ட் அதிகமா இருக்குமா, இந்த ப்ராடக்ட் அதிகமா இருக்குமா, இல்ல இந்த ப்ராடக்ட் அதிகமா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த 3 ப்ராடக்டையும் ஒரு டப்பா போடவா? இது ஒரு ப்ராடக்ட் தம்பி, இது ஒரு ப்ராடக்ட் தம்பி. ஓகே, பெருசு பண்ணிப்போம். இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ப்ராடக்ட். சரியா? இது 3 கம்பேர் பண்றப்போ இவன் தான் இருக்கிறதுலே மேஜர். ஓகே, இவன் தான் இருக்கிறதுலே வந்து மேஜர், which is 64%. 64% இவன் தான் நமக்கு ஃபார்ம் ஆவான். இவனுக்கு அடுத்து செகண்ட் ரேங்க் யாருன்னா இவன் 33%. லாஸ்ட் ரேங்க் யாரு அப்படின்னா 3% தான் இவன் ஃபார்ம் ஆவான். 3% தான் இவன் ஃபார்ம் ஆவான். ஓகே, நவ் யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, எப்படி மேம், ஹவு மேம்? அதான் ஸெய்ட்ஸஃப் ரூல். மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன்ஸ் தான் ஸ்டேபிள். மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன்ஸ்னா அந்த கார்பன் டபுள் பாண்ட்ல நிறைய சப்ஸ்டிடியூஷன்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து ஸ்டேபிள். ஓகே, கம்மி சப்ஸ்டிடியூஷன்னா ஸ்டேபிள் இல்லை. இதை வேற எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கார்பன் டபுள் பாண்ட்ல லெஸ் ஹைட்ரஜன் ஞாபகம் வச்சுக்கோ. யாருக்கிட்ட இந்த கார்பன் டபுள் பாண்ட்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அவன் தான் மெஜாரிட்டியா இருப்பான். சரியா? இங்கே பார்த்து சொல்லு, எத்தனை ஹைட்ரஜன் கார்பன் டபுள் பாண்ட்ல ஆட் பண்ணி சொல்லுடா. எல்லாரும் ஆட் பண்ணி சொல்லுங்க. 1 + 2 3 ஹைட்ரஜன். இங்க பாரு, நோ ஹைட்ரஜன், 0 ஹைட்ரஜன். அப்ப இவன் தான் மோர் ஸ்டேபிள். இங்க 3 ஹைட்ரஜன். இங்க பாரு 2 ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன். சோ 0 ஹைட்ரஜன் மோர் மெஜாரிட்டி, 2 ஹைட்ரஜன் அடுத்த மெஜாரிட்டி. ஓகே, அடுத்து வந்து இங்க பாருங்க 3 ஹைட்ரஜன் லாஸ்ட். சரியா? லாஸ்ட். இப்போ இதை நான் சிம்பிளா இப்படியும் கூட எழுதிக்கலாம். இப்ப நான் இதை வந்து இதேதான் நான் இப்படியும் வந்து எழுதிக்கலாம். இதை நான் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்க பாரு C டபுள் பாண்ட் C, 2 CH3 குரூப் 2 CH3 குரூப் ஆட் ஆயிருக்கு. அதானே 2 CH3 குரூப் 2 CH3 குரூப் இப்படியும் வந்து எழுதிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான், ஈஸி. ஓகே, புரிஞ்சுதா? சோ இதுதான் ஸெய்ட்ஸஃப் ரூல். சோ நான் டீஹைட்ரேஷன் பண்றப்போ டபுள் பாண்ட் எங்க ஃபார்ம் ஆகும்? மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன்ஸ் தான் நமக்கு மெஜாரிட்டியா இருக்கும். மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன்ஸ் தான் ஸ்டேபிள். ஓகே, திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, யா. சோ அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் இஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஓகே, சோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸி. திஸ் திங் யூ நீட் டு நோ. பிரைமரி ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிஹைடு கிடைக்கும். ஆல்டிஹைடை ஆக்சிடைஸ் பண்ணா ஆசிட் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன் கிடைக்கும். கீட்டோனை ஆக்சிடைஸ் பண்ணா திருப்பவும் நமக்கு ஆசிட் கிடைக்கும். ஓகே, சோ பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்றப்போ ஆல்டிஹைட், ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்றப்போ ஆசிட், செகண்டரி ஆல்கஹால்ஸை வந்து நம்ம வந்து ஆக்சிடைஸ் பண்றப்போ கீட்டோன், கீட்டோன்ஸ் ஆக்சிடைஸ் பண்றப்போ இட் இஸ் ஆசிட். சரியா? ஓகே, சோ இப்ப பிரைமரிய நான் ஆல்டிஹைடோட ஸ்டாப் பண்ணணும், இல்ல செகண்டரிய நான் கீட்டோனோட ஸ்டாப் பண்ணணும் ஆக்சிடேஷனை, எனக்கு அதுக்கு மேல அது ஆக்சிடைஸ் ஆகி எனக்கு ஆசிடா போ வேண்டாம் அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் பிசிசி. பிசிசி அப்படிங்கிற ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? பிரிடினியம் குளோரோக்ரோமேட். ஓகே, சோ பிசிசி அப்படிங்கிறது வந்து என்னது? பிரிடினியம் குளோரோக்ரோமேட். இது யூஸ் பண்றப்போ ஆசிட் வரைக்கும் அது ஆக்சிடைஸ் ஆகாது. இன்ஸ்டெட் அது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது
aldehyde and ketone வரைக்கும் மட்டும் தான் நமக்கு அது ஆக்சிடைஸ் ஆகும். Okay, so let's see examples. இங்க கவனிங்க, we have ethanol here, acidified sodium dichromate, potassium dichromate, இது எல்லாமே வந்து என்னது? These are all oxidizing agents. Okay, these are all what? Oxidizing agent. Okay, so இங்க என்ன ஆகும் அப்படின்னா CH3 CH2OH ethanol இருக்கு. I am reacting it with acidified sodium dichromate. என்ன தெரியுமா ஆகும்? So CH3 இந்த CH2OH group இருக்குல்ல, primary alcohol, அது வந்து எனக்கு aldehyde oxidize ஆயிடும். அது வந்து எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா aldehyde CHO aldehyde oxidize ஆயிடும். aldehyde திருப்பி நான் oxidize பண்றப்ப என்ன ஆகும்? aldehyde திருப்பி நான் oxidize பண்றப்ப என்ன ஆகும்? acid. ஓகே, aldehyde நான் திருப்பி oxidize பண்றப்ப அது வந்து எனக்கு என்ன ஆயிடும்? acid COOH acid அது வந்து எனக்கு oxidize ஆகிரும். சரியா? very good. அடுத்துடா. ஓகே, next is propan2ol. ஓகே, propan2ol. so இங்க பாருங்க, இங்க நமக்கு என்ன ஆல்கஹால் வந்து இருக்கு? செகண்டரி ஆல்கஹால்ஸ் இருக்கு. செகண்டரி ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? மத்த எந்த குரூப்புமே வந்து மாறாது. செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன் கிடைக்கும். ஓகே, we will be getting ketone. கீட்டோனை திருப்பியும் வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆசிட் கிடைக்கும். சோ ஆசிட் வந்து என்னது? COOH. அவ்வளவுதான். ஓகே, COOH. எத்தனாயிக் ஆசிட் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, அவ்வளவுதான். அடுத்து வந்து பாருங்க, now we are using pyridinium chlorochromate. pyridinium chlorochromate யூஸ் பண்றப்போ நம்மளோட ஆக்சிடேஷன் வந்து ஒரே ஸ்டெப்ல கம்ப்ளீட் ஆயிடும். அதாவது ஆசிட் வரைக்கும் போகாது. பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைட் வரைக்கும் தான் போகும். செகண்டரி ஆல்கஹால் கீட்டோன் வரைக்கும் தான் போகும். அப்படி இருக்கிறப்போ இது வந்து என்னது? CH2OH அப்படிங்கிறது வந்து பிரைமரி ஆல்கஹால். சோ பிரைமரி ஆல்கஹால் வந்து நமக்கு என்ன ஆகும்? CH3 CH2 CH2OH. பிரைமரி ஆல்கஹால் என்ன ஆக்சிடைஸ் ஆகும்? CHO. ஆல்டிஹைடு வரைக்கும் மட்டும்தான் நமக்கு ஆக்சிடைஸ் ஆகும். ஆல்டிஹைடு வரைக்கும் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஓகே, so till this எல்லாருக்குமே வந்து கிளியரா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே கிளியரா? கிளியர்? பக்கா கிளியர்? ஓகே, நைஸ். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? do you have any doubts? ட்ரிங்க் வாட்டர். ஆமா, ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு வரலாமா? நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நீங்களும் தண்ணி குடிச்சிட்டு கேன் யூ கம் பேக் இன் 5 minutes? தென் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் அண்ட் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் போயிடலாம். we can go with Swern oxidation and biological oxidation. Okay, ஓகேவா? சரி, ஸோ ஒரு 5 minutes பிரேக். எவ்ரிபடி கம் பேக். ஓகே, இம்மீடியட்லி வந்துருங்க. நானும் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். நீங்களும் 5 minutesல பி பேக். ஓகே, எஸ்.
வந்தாச்சா? எவ்ரிபடி பேக்? வருவாங்க, போயிட்டு எல்லாருமே வந்து தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு வருவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். ஓகே, ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். ஸோ ஸ்வர்ன் ஆக்சிடேஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்றோம். ஸோ ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? either will be getting aldehydes or ketones வந்து கிடைக்கும். பிரைமரி ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து ஆல்டிஹைட்ஸ் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கீட்டோன்ஸ் கிடைக்கும். சரியா? ஸோ இந்த பிரைமரி ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன வேணும் அப்படின்னா DMSO வேணும், which is dimethyl sulfoxide. ஸோ dimethyl sulfoxide இங்க என்னவா வந்து ஆக்ட் ஆகும்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா வந்து ஆக்ட் ஆகும். dimethyl sulfoxide DMSO வந்து என்னதுடா? It is a oxidizing agent. Okay, plus oxalyl chloride in presence of triethyl amine நம்ம ரியாக்ட் பண்றப்போ பிரைமரி ஆல்கஹால்ஸ் நமக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால்ஸ் நமக்கு கீட்டோன்ஸ் கிடைக்கும். சரியா? சோ இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, சோ CHOH அப்படிங்கிறது வந்து என்னது? பிரைமரி ஆல்கஹால். நவ லெட் மீ நோ, எல்லாருமே எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க கரெக்டா? சோ பிரைமரி ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? CHOH. இது வந்து செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா கீட்டோன்ஸ் கிடைக்கும். கீட்டோன்ஸ்னா என்னது? C double bond O கிடைக்கும். CHOH க்கு பதிலா C double bond O வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். C double bond O. ஓகே, சரி. அப்போ நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த ரெண்டு குளோரினும் சேர்ந்து, ரெண்டு ஹைட்ரஜனும் ரெண்டு குளோரினும் சேர்ந்து 2 molecules of HCl வெளியில போயிடும். 2 molecules of HCl வெளியில போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க இருக்கிற கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு கார்பன் மோனாக்சைடா வெளியில போயிடும். அடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த கார்பனும் ஆக்சிஜனும் இங்க இருக்கிற ஒரு தனி ஆக்சிஜனும் சேர்ந்து, பச்சை கலர் போட்டிருக்கேனா, சேர்ந்து நமக்கு வந்து CO2 வெளியில போயிடும். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு? இங்க இருக்கிற ரெண்டு மித்தைல் குரூப் சல்பர் சேர்ந்து டைமித்தைல் சல்பரா. ஓகே, சோ கவனிச்சீங்க அப்படின்னா this will write in yellow color. ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டைமித்தைல் சல்பர். ஓகே, CH3 2 times, yes, டைமித்தைல் சல்பரா நமக்கு வெளியில போயிடும். ஓகே, சோ ஸ்வர்ன் ஆக்சிடேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த செகண்டரி ஆல்கஹால் இருக்கு. சோ கீட்டோன் கிடைக்கும். எப்படி கீட்டோன் கிடைக்குது? CO எப்படி கிடைக்குது? ஏன்னா இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த ரெண்டு குளோரினும் சேர்ந்து ரெண்டு மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் HCl வெளில போயிடும். அதுக்கப்புறமா இங்க இருக்கிற CO சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு வெளில போயிடும். இங்க இருக்கிற COவும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வெளில போயிடும். அதுக்கப்புறமா இந்த சல்பரும் ரெண்டு CH3 குரூப்பும் சேர்ந்து CH3 twice சல்பரா வெளியில போயிடும். ஓகே, வெரி குட். சோ நெக்ஸ்ட் இஸ் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் பத்தி நம்ம படிக்க போறோம். சோ வாட் இஸ் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்? ஓகே, சோ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பாடியில வந்து ஃபர்மெண்ட் ஆகி புளிச்சு ஆல்கஹால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடிக்கு ஆல்கஹால்னால எந்த பயனும் இல்ல. பயன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அது ஒரு வேஸ்டாவது வெளில போலாம்ல. இல்ல, ஆல்கஹால் வந்து நம்ம பாடிக்கு வந்து ஒரு டாக்ஸின், ஒரு பாய்சன் மாதிரி. ஓகே, நமக்கு பாடிக்கு வந்து அது வந்து எப்படி? அது வந்து ஒரு டாக்ஸின். டாக்ஸின்னா என்ன? பாய்சன். சோ இப்போ அந்த பாய்சனை வெளியேற்றும் ப்ராசஸ் இஸ் கால்ட் as detoxification. ஓகே, டாக்ஸினை வெளியேற்றணும், டு டீடாக்சிஃபை. சோ இப்போ இந்த ஆல்கஹால்ஸை வந்து டீடாக்சிஃபை பண்றதுக்காக நம்ம லிவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்சைமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, நம்ம லிவர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு என்சைமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்பதான் ஃபாஸ்டா என்ன பண்ண முடியும்? லிவரால ஆல்கஹால்ஸை வந்து டீடாக்சிஃபை பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? ஆல்கஹால்ஸை வெளியும் துரத்த முடியாது. சரி, அத ஆல்டிஹைடா ஆக்சிடைஸ் பண்ணிடுவோம். ஏன்னா ஆல்டிஹைடு அவ்வளவு பிரச்சனை இல்லை. ஸோ ஆல்கஹால்ஸை ஆல்டிஹைடா ஆக்சிடைஸ் பண்ற அந்த ப்ராசஸ ஸ்பீடா நடத்த வைக்கிற ஒரு கேட்டலிஸ்டா தான் என்ன ஆக்ட் ஆகுதுன்னா
இந்த enzyme act ஆகுது. Enzymes are called as biocatalyst. Say for example, I am doing a reaction in a lab. Okay, அந்த லேப்ல ஒரு ரியாக்ஷனை ஸ்பீடா நடக்கிறதுக்கு நான் வந்து ஆட் பண்ணுவேன், அதுதான் கேட்டலிஸ்ட். சரியா? இதே என் பாடியில ஒரு ரியாக்ஷன் நடக்குது, டைஜஷன்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ரெஸ்பிரேஷன்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஓகே, கோஆர்டினேஷன்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம பாடியில நடக்கக்கூடிய ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்றதுக்கு பேர் தான் என்சைம்ஸ். சோ என்சைம்ஸ் ஆர் கால்ட் as பயோகேட்டலிஸ்ட். சரியா? சோ அந்த என்சைம் தான் ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். ஓகே, ADH ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து என்ன பண்ணும்? ஆல்கஹாலை ஆல்டிஹைடா ஆக்சிடைஸ் பண்ணிடும். ஓகே, ஆக்சிடைஸ் பண்றதுக்கு ஸ்பீட் அப் பண்ணும். யா, சோ டாக்ஸிக்கான ஆல்கஹாலை வந்து என்ன பண்ணும்? அது வந்து நான் டாக்ஸிக் ஆல்டிஹைடா வந்து ஆக்சிடைஸ் பண்ணும். இந்த ரியாக்ஷன்ல கேட்டலிஸ்டா இருக்கிறது தான் யாரு? ADH ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். ஏன்னா ஆல்கஹால்ல இருக்கிற ஹைட்ரஜனை தூக்குறோம், கரெக்டா? அதான் டீஹைட்ரோஜினேஸ். ஈஸி. இப்போ இங்க நம்ம என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்றோம் மேம்? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னா we use பொட்டாசியம் பர்மாங்கனேட் ஆர் சோடியம் டைக்ரோமேட். ஆனா நம்ம பாடியில ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாரு மேம்? அவன் தான் வந்து நாடு. அது வாட் இஸ் திஸ் NAD அப்படின்னா நிக்கோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைட். ஓகே, நிக்கோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைட். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கும். இதே ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் வந்து ஒரு கேட்டலிஸ்டா இருக்கும். ஓகே, வெரி குட். சோ இதுதான் நம்ம பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்ல நமக்கு நடக்குது. சோ இப்போ இந்த ரியாக்ஷனை பார்க்கலாம். நாடு யாருப்பா? let me know quickly, what is this NAD? நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் வந்து என்னது? it is a oxidizing agent. what is this ADH? alcohol dehydrogenase வந்து என்னது? இது வந்து நம்மளோட கேட்டலிஸ்ட் என்சைம். ஓகே, என்சைம் வந்து என்னது? enzymes are biocatalyst. கரெக்டா? சோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்கஹால் CH2OH ஆல்டிஹைடா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இங்க கவனிச்சீங்க அப்படின்னா CH2OH வந்து எனக்கு ஆல்டிஹைடா ஆக்சிடைஸ் ஆகிரும். ஓகே, சோ இந்த NAD+ வந்து எனக்கு வெளில போயிடும். சோ இப்போ இதுல நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஏன் சரக்கு அடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க இல்லையா, ஆல்கஹால் சாப்பிடுறாங்க, கன்சியூம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிற ஒரு ஆர்கன் வந்து எது? ஆல்கஹால்லாம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிற ஒரு ஆர்கன் வந்து எது? லிவர் தான் இல்லையா? லிவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து பாதிக்கும் இல்லையா? ஏன் பாதிக்குதுன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆல்கஹால் சாப்பிட்டா லிவர் ஏன் பாதிக்குது? ஏன்னா ஆல்கஹால் ஒரு விஷம், அது வந்து ஒரு பாய்சன். ஓகே, ஆல்கஹால் மட்டுமே இல்ல, நம்ம அடிக்டிவா இருக்கக்கூடிய எந்த ஒரு போதை பொருளா கூட வந்து இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம பாடிக்கு வந்து ஒரு நச்சு, ஒரு விஷம். அந்த விஷத்தை நீக்கிறதுக்காக, அதை கன்வெர்ட் பண்றதுக்காக நம்ம பாடி வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வந்து உழைக்குது. அதை தூக்கி ஆல்டிஹைடா மாத்துறது, அப்படி மாத்துறது, இப்படி மாத்துறதுன்னு. சோ அதை கன்சியூம் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்போ என்ன ஆயிடுது? லிவர் ஃபெயிலியர் வந்து ஆகுது. சரியா? அப்போ கெமிஸ்ட்ரி படிச்ச நம்ம, பயாலஜி படிச்ச நம்ம, ஃபியூச்சர் டாக்டர்ஸா போக போற நம்ம இந்த விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப அவேரா இருக்கணும் இல்லையா? வெரி குட். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கெட்டாலிட்டிக் டீஹைட்ரோஜினேஷன். ஓகே, டீஹைட்ரேஷன் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும்? டீஹைட்ரேஷன் அப்படின்னா வந்து வாட்டரை ரிமூவ் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் வந்து டீஹைட்ரேஷன். ஓகே, டீஹைட்ரோஜினேஷன் அப்படின்னா வந்து என்னது அப்படின்னா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் டீஹைட்ரோஜினேஷன். ஓகே, ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றோம்னா டீஹைட்ரோஜினேஷன். டீஹைட்ரேஷன் அப்படின்னா வாட்டரே ரிமூவ் பண்றோம். இப்போ பிரைமரி இல்லைன்னா செகண்டரி ஆல்கஹாலை எடுத்து ஒரு மெட்டல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம். ஓகே, இங்க காப்பர் மெட்டல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டலிஸ்டா வந்து இருக்கு. ஓகேவா? சோ 573 கெல்வின்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹீட் பண்றேன். ஹீட் பண்றப்போ எனக்கு ஆல்டிஹைட், அப்படி இல்லைன்னா கீட்டோன்ஸ் கிடைக்குது. ஐ எம் கெட்டிங் ஆல்டிஹைட்ஸ் ஆர் ஐ எம் கெட்டிங் கீட்டோன்ஸ். ஓகே, சோ இங்க நீங்க பார்க்கலாம் CH2OH. what is this? Is this a primary alcohol or secondary alcohol? CH2OH வந்து என்னதுடா? CH2OH வந்து என்னது? It is a secondary alcohol. CH2OH வந்து என்னதுடா? It is a secondary alcohol. So secondary alcohol நான் என்ன பண்றேன்? Copper in presence of
573 கெல்வின்ல நான் ஹீட் பண்றேன். ஸோ ஹீட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும், அது ஆல்டிஹைடா மாறிடும், CHO. ஓகே, ஆல்டிஹைடா எனக்கு அது மாறிடும். CH2OH இஸ் பிரைமரி, சாரி பிரைமரி தானே சொன்னேன், ஆமா பிரைமரி ஆல்டிஹைடா மாறிடும். CHOH என்னது, CHOH என்னதுடா, CHOH இஸ் செகண்டரி. ஓகே, when I use the same catalyst, நான் 573 கெல்வின்ல நான் வந்து ஹீட் பண்றப்போ எனக்கு அது என்னவா மாறிடும், கீட்டோனா மாறிடும். So CH3 C double bond O CH3. ஓகேவா, அது எனக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா கீட்டோனா அது வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகிரும். ஓகே, so let's see tertiary alcohols இப்ப பார்க்கலாம். You can see tertiary alcohols, right? tertiary alcohols இதே catalytic dehydrogenation நீங்க பண்ணீங்க அப்படின்னா alkenes கிடைக்குமா? ஓகே, எப்படி மேம் alkenes கிடைக்கும் அப்படின்னா, இங்க பாரு, ஆல்கஹாலும் ஒரே ஒரு பீட்டா ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளில போயிடும் தம்பிங்களா, வாட்டரா வெளியே போயிடும். இப்படி வாட்டரா வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், தோ இவன் பாரு, இவன் தானே ஹைட்ரஜனை கொடுத்துருக்கான், அப்ப இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த கார்பனுக்கும் நடுவில் நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும், டபுள் பாண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ கவனிங்க, இந்த கார்பன்ல இங்க ஒரு மித்தைல் குரூப், இங்க ஒரு மித்தைல் குரூப் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஆகும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ டபுள் பாண்டட் CH2. ஓகேவா, கிளியரா? ஆல்கீன்ஸ் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது with the elimination of water. Very good. Next, very important ஆன ரியாக்ஷன். ஆல்கஹால்ஸ்ல இது வந்து நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து படிப்போம். இதே எஸ்டர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல படிப்போம். ஓகேவா? So what is esterification? எஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் எஸ்டரிஃபிகேஷன். ஈஸி. ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா ஆல்கஹால ஆசிட் கூட ரியாக்ட் பண்றோம். ஆல்கஹால்ஸ ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. ஆல்கஹால்ஸ ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ எஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ here we have this ROH, alcohol. Okay, so இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்கஹால்ல இருக்கிற OH ஆசிட்ல இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிட்டு RCOOR அவ்வளவுதான், ஈஸி. சோ இப்போ இங்க பாருங்க, எத்தனால் இருக்கு, எத்தனாயிக் ஆசிட் இருக்கு, OHும் Hும் சேர்ந்து நமக்கு வந்து என்னவா வெளில போயிடும், OHும் Hும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். அப்ப மீதி என்ன இருக்கும் நமக்கு, CH3 CH2, இங்க என்ன இருக்கு, COO CH3 COO CH3 RCOOR. ஓகே, இத்தைல் எத்தனோயேட் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிளைகால். ஓகே, so reactions of glycol நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஈத்தேன் 1,2 diol which is also called as glycol. ஓகே, PI3 கூட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரியாக்ட் பண்றோம். என்ன ஆகும், இந்த லூகாஸ் டெஸ்ட் பார்த்தோம்ல அதே மாதிரிதான் OHக்கு பதிலா அயோடின் போய் ரீப்ளேஸ் ஆகும். this reaction is little bit important ஆன ஒரு ரியாக்ஷன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா CH2 இந்த OHக்கு பதிலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க அயோடின் போய் ரீப்ளேஸ் பண்ணும். அடுத்த ஸ்டெப்ல தான் ட்விஸ்டே இருக்கு. இந்த ரெண்டு அயோடினும் பருப்பு மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே போயிடும். ரெண்டு அயோடினும் வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா மீதி என்னதான் இருக்கும் நமக்கு, இங்க மீதி வந்து CH2 டபுள் பாண்ட் CH2. சரியா, ஈத்தீன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்கும். சரியா, ஈஸி. அடுத்து வந்து பாருங்க நைட்ரேஷன். நைட்ரேஷன்னா என்ன தெரியுமா, NO2 குரூப்பை போயிட்டு சப்ஸ்டியூட் பண்றதுக்கு பேர் தான் நைட்ரேஷன். ஓகே, so what is nitration? what is nitration டா, NO2 குரூப்பை போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்றதுக்கு பேர் தான் நைட்ரேஷன். ஓகே, happy to see you in this channel. thank you. யாரெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து அட்டென்ட் பண்ணிட்டு வர்றீங்க, மேம் நான் ஸ்டார்டிங்ல இருந்து லைவ் பார்த்துட்டு இருக்கேன் மேம் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து மீண்டும் உங்களது பேரை வந்து அப்படியே கொஞ்சம் சாட்ல போடுங்க பார்க்கலாம். மேம் ஐ எம் சீயிங் த லைவ் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் மேம். ஆமா, பூர்ண சந்தோஷி சொல்ற மாதிரி. வெரி குட். ஹலோ மேம், ஹவ் ஆர் யூ?
Ravi, Larita, hi. Hi. Sugashri, hi. Yes. Appa, Deepak. Tamil. Great. Akash. Karishma. Karishma, regularly you come to the class, right? I can see your ID. Okay? Yeah. Ma'am, I have maths exam, but உங்களை பார்க்க சும்மா வந்துட்டு போறேன் அப்பப்போ. தவறு தவறு தவறு. Go and study for your maths exam. என்ன பார்க்க நீ ஏன் வரணும்? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு சம்பளம் தராங்க, நான் என் வேலையை பார்க்கறேன். நீ போய் உன் வேலையை பாரு. என்ன பார்க்கலாம் வர தேவையில்லை. நான் ஒரு சாதாரண ஆளு. IUPAC ஹெல்ப் வேணும் தம்பி. IUPAC தாண்டா நான் இந்த சேனல்லே வீடியோ போட்டிருக்கேன்டா. பேசிக்ஸ் ஆஃப் IUPAC போய் பாருடா. பென்சீன் காம்பவுண்ட் IUPACக்கும் சேர்த்து தாண்டா வீடியோ போட்டிருக்கேன். சரியா? தவறு செய்து விட்டாய் சிவகாமி. தவறு செய்து விட்டாய் சிவகாமி. ஆமா, இப்ப நான் வந்து பாக்குறேன் அந்த பாகுபலி கிளிப் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அந்த வாய்ஸ் எல்லாம் மாத்தி காமெடி வாய்ஸ் மாதிரி போட்டு ரீல்ஸ் போடுறாங்க, ஷார்ட்ஸ் போடுறாங்க. பார்த்தாலே சிரிப்பா இருக்குது. ஆமா, பட் கெமிஸ்ட்ரி என்னை அழைத்து கொண்டே இருக்கிறதா? கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வரப்போ மட்டும் கெமிஸ்ட்ரி உங்களை வந்து அழைத்து கொள்ளாது. இல்ல, அது அந்த எக்ஸாம் இல்லாதப்போ அந்த சப்ஜெக்ட் நமக்கு படிக்க தோணும். அந்த சப்ஜெக்ட் வரப்போ நமக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து படிக்க தோணாது. இட் இஸ் பிகாஸ் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். இல்ல, we are very very stressed. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறப்போ நம்மளால இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து படிக்க முடியுது. இல்ல, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்போ படிக்க முடியாது. மேம், if I start we can we clear NEET? கண்டிப்பாடா. நீட் கிளியர் பண்றது, அதான் பாஸ் பண்றதெல்லாம் மேட்டரே இல்லை. கண்டிப்பா பாஸ் பண்ணல. பட் when you have to get good rank அப்படின்னா 1 year of complete dedicated preparation வந்து வேணும்பா. எனக்கு எங்க லட்டு புரியலடா. ஓகே, எந்த ஒரு மொட்டை எனக்கு எங்க லட்டு எங்கடா? என்ன தெரியல, ஏதாவது ஷார்ட்ஸ்லேன்னு சொல்றேன்னு நினைக்கிறேன் நீனு. நான் அது ரிலேட் ஆகல எனக்கு, நான் பார்க்காதனால. சரியா? ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, டெலிகிராம் ஐடியா தெரியலடா, எனக்கு தெரியல. I'm not active in anything. I'm not active in Telegram. I'm not active in Instagramலாம் நான் இல்லவே இல்லை. வாட்ஸ்அப் பக்கம் நான் போவே மாட்டேன். I'm not active in any social media, so don't follow me. Okay? Yeah. I'm active only in Vedanta channel. Yeah. So let's continue. Bahubali meme. Okay. Let's continue. I hope you all have relaxed. Okay? Yeah. So glycol வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து it is a diol, right? Glycol is a diol. Okay? 2 OH group வந்து நமக்கு இருக்கு. So what nitration பண்றதுக்கு we need nitrating agents, right? அந்த nitrating agents தான் வந்து என்னது அப்படின்னா nitric acid and sulfuric acid, concentrated nitric acid and concentrated sulfuric acid. So என்ன தெரியுமா ஆகுதுங்க? இங்க இருக்கிற 2 OH குரூப்புமே 2 NO2 போய் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, ஏன்னா இந்த HNO3 நான் எப்படி தெரியுமா எழுதிக்கலாம்? HONO2ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? HNO3 நான் எப்படி எழுதிக்கலாம்? HONO2ன்னு எழுதிக்கலாம். HONO2ன்னு எழுதிக்கலாம். ஸோ என்ன தெரியுமா ஆகுது? இந்த OHும் Hயும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். OHும் Hயும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். அப்ப NO2 போய் ரீப்ளேஸ் ஆகும். NO2 போய் ரீப்ளேஸ் பண்ணும். சரியா? ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா CH2O NO2. ஓகே, CH2O NO2. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு CH2O NO2. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய நைட்ரேஷன் ரியாக்ஷன். வாட் இஸ் HONO2 அப்படின்னு கேட்டீங்கன்னா HNO3 தான் நான் அப்படி எழுதுறேன். ஓகே, லிசன், HNO2 தான் நான் வந்து எப்படி எழுதுறேன் அப்படின்னா HNO3 தான் நான் எப்படி எழுதுறேன்? HONO2ன்னு எழுதுறேன். சரியா? ஏன்னா இந்த OH Hம் வாட்டரா வெளில போறதுக்கு வரையறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? புரிஞ்சுதா? வெரி குட். நம்ம அடுத்து போலாமா? டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளைகால். இப்ப கிளைகால்ல நமக்கு டீஹைட்ரேஷன் எப்படி நடக்கும்?
கிளைகால்ல டீஹைட்ரேஷன் எப்படி நடக்கும்? சோ இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜன், ரைட், கிளைகால்ல இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து நமக்கு வந்து வாட்டரா வெளியே போகும். ஓகே, கிளைகால்ல இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா it will go out as water. It will go out as water. Okay, அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா CH2O CH2O. புரிஞ்சுதா? இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? ஆக்சிரேன். ஓகே, இந்த ஹைட்ரஜன் OH சேர்ந்து வாட்டரா வெளில போயிடுச்சுன்னா நமக்கு 1,2 ஈபாக்சி ஈத்தேன் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ஆக்சிரேன். ஓகே, சோ இதுதான் வந்து என்னது? டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளைகால். கிளைகால் நம்ம எப்படி டீஹைட்ரேட் ஆகுது? இது நம்ம வெறும் 773 கெல்வின்ல மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்றோம். ஐ எம் ஜஸ்ட் ஹீட்டிங் இட் இன் 773 கெல்வின். ஓகே, இதுவே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா dilute sulfuric acid in presence of anhydrous zinc chloride. இது பார்த்துட்டு இது வந்து லூகாஸ் reagent இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. லூகாஸ் reagent is concentrated sulfuric acid in presence of anhydrous zinc chloride. இது வந்து dilute sulfuric acid. This is actually very important. நான் எல்லாத்தையும் important சொல்ல மாட்டேன், but this is very very important. Okay, இங்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த OHும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். ஓகே, கவனிங்க, இந்த OHும் இந்த ஹைட்ரஜனும் நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். அப்படி வாட்டரா அது வெளியே போயிடுச்சு அப்படின்னா CH2, ஓகே, சிங்கிள் பாண்ட் CHOH. சின்ஸ் அந்த ஹைட்ரஜன் போனதுனால இந்த இடத்துல எனக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இப்பதான் டாட்டோமரைசேஷன். டாட்டோமரிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் ஐசோமரிசம். இன்டர்சேஞ்ச் ஆகும், ரெடிலி இன்டர் கன்வெர்டபிள் ஸ்ட்ரக்சர். பெருசா ஒன்றும் மாற்றங்கள் இருக்காது. அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்டர் கன்வெர்ட் மட்டும் ஆயிக்கும். அதாவது இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து என்ன தெரியுமா ஆகும்? அங்க போயிடும். இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜன் வந்து எனக்கு அங்கிட்டு போயிடும். அங்க போயிடுச்சு அப்படின்னா CH2 வந்து எனக்கு CH3 ஆயிடும். ஓகே, CH3 CHO. Okay, CH3 CHO. So I will be getting ethanol as the product. அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனால் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா, சாரி எத்தனல் ஆல்டிஹைட்ல எத்தனல் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? ஓகே, சோ நம்ம வந்து dilute sulfuric acid in presence of zinc chloride யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்டிஹைட் கிடைக்குது. ஓகே, இதே நம்ம 773 கெல்வின்ல வெறும் ஹீட் மட்டும் பண்ணோம் அப்படின்னா அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சிரேன் கிடைக்கும். ஓகே, இதே மேம் 2 molecules of glycol எடுத்துக்கோங்க. இது என்னடா கிளைகால் தான் தூங்கிட்டு இருக்கு, இப்படி எழுதியிருக்கேன். 2 molecules of glycol எடுத்து, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். நான் சொன்னேன்ல கிளைகால் அண்ட் கிளிசரால் உடைய எல்லா ரியாக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ இது வந்து என்னது? 2 molecules of glycol. ஸோ இது வந்து நம்ம வந்து 2 molecules of glycol எடுத்துக்கிறப்போ இந்த Hம் OHும் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சைடு இந்த Hம் OHும் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா டைஆக்சிரேன் ப்ராடக்டா கிடைக்கும். 2 வாட்டர் நமக்கு இங்க வெளியே போயிடுச்சு அப்படிங்கிறப்போ இங்க பாருங்க, அந்த சைடு ஒரு ஆக்சிஜன், இந்த சைடு ஒரு ஆக்சிஜன். ஓகே, CH2 bond CH2 CH2 bond CH2. ஓகேவா? சோ இதுதான் வந்து என்னது? This is 1,4 dioxyrane. Okay, this is 1,4 dioxyrane. Okay, so இப்ப அடுத்த this particular reaction is very very easy, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, என்னென்ன பேரு அப்படிங்கறத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சோ கவனிச்சீங்க அப்படின்னா இது வந்து கிளைகால். கிளைகால ஆக்சிடைஸ் பண்றேன். CH2OH வந்து என்னது? இட் இஸ் பிரைமரி ஆல்கஹால். ஓகே, அது வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் பிரைமரி ஆல்கஹால். ஸோ பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்றப்போ இந்த ஒரு பிரைமரி ஆல்கஹால் மட்டும் ஆல்டிஹைடா மாறிடுச்சு, இந்த ஒரு ஆல்டிஹைட் மட்டும் ஆசிடா மாறிடுச்சு. இப்போ இந்த ரெண்டாவது பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறிடுச்சு, இந்த ரெண்டாவது ஆல்டிஹைட் ஆசிடா மாறிடுச்சு. ஓகே, இப்போ இதுல வேற என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறுதா,
இப்போ இந்த இன்னொரு பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறிடுச்சா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதுல ஒருத்தங்க ஆசிடா மாறிட்டாங்களா, இன்னொருத்தவங்களும் ஆசிடா மாறிட்டாங்க. சரியா? சோ ரொம்ப ஈஸி. கவனிங்க, பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறுது, ஆல்டிஹைட் ஆசிடா மாறுது. இப்போ ரெண்டாவது பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறுது, ஆல்டிஹைட் ஆசிடா மாறுது. அப்படிதான் கிளைகால்ல இருந்து கிளைகாலிக் ஆல்டிஹைட், கிளைகாலிக் ஆசிட், க்ளைஆக்சாலிக் ஆசிட் அண்ட் ஆக்சாலிக் ஆசிட் நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இதே கிளைகாலுடைய ஆக்சிடேஷன்ல பர் அயோடிக் ஆசிட் கூட எப்படி நமக்கு ரியாக்ட் ஆகும். திஸ் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு ரியாக்ஷன். ஓகே, திஸ் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நல்லா கவனிங்க. நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா we have CH2OH CH2OH என்ன இருக்கு நமக்கு இங்க எத்தனால் வந்து இருக்கு. கரெக்டா? சோ இந்த எத்தனால நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ண போறேன் யூசிங் பர் அயோடிக் ஆசிட். HiO4 தான் அந்த பர் அயோடிக் ஆசிட். என்ன மேம் நீட் சேனலுக்கு வந்திருக்கீங்க? ஆமாண்டா, நீட் எடுக்க தான்டா வந்திருக்கேன். தெரியாதடா உங்களுக்கு? அது தெரியுமா? ஆமாண்டா, நீட் எடுக்க தான்டா வந்திருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு கிளாஸஸ்லாம்? நிறைய பேர் அங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட். ஓகே, எனக்கு தெரிஞ்சு எஸ், ஆர் யூ ஆல் லிசனிங்? ரொம்ப நேரமா சாட்ல நிறைய பேரை வந்து ஆளை காணும். லிசன் பண்றீங்களா ப்ராப்பரா? Ma'am, I am also 91 in chemistry because of you only. Thank you, thank you. நன்று நன்று. We are going to reach almost 100 likesல 80 likes வந்துருச்சு. நான் தான் இருக்கேனேக்கா. தாமாண்டா, இந்த டார்க் நைட் ஸ்கார்பியன் வந்து உங்க பேர் என்ன? சுதாகர் மோகன் அவங்களும் வந்திருக்காங்க. மனோகரன், யா. கரிஷ்மா, வெரி குட். பரவாயில்ல, நீங்களே புரிஞ்சுட்டேன். மேம் கொஞ்சம் டல் ஆயிட்டாங்க, ஃபயர் போடுவோம் அப்படின்னு ஃபயர் போடுறீங்க. நைஸ் நைஸ். ஓகே, தீபக், வெரி குட் தீபக், நைஸ். வாங்க. எனக்கு ஒரு மறதி இருக்கு. உங்களுக்கு எப்படி எக்ஸாம்ல போய் ரியாக்ஷன்லாம் மறந்து போகுமோ அந்த மாதிரி எனக்கு வந்து இல்ல. என் கண்ணுல வந்து உங்க பேரை விட அந்த ஐடி தானே நிறைய படுது. அதனால எனக்கு ஐடி ஞாபகம் இருக்குது, பேர் வந்து மறந்து போயிடுது. ஓகே, we made you fire. ஆமா, ஃபயர் போட்டீங்க. வாவ், நைஸ். ஓகே, சோ இங்க வந்து நமக்கு கிளைகால் இருக்கு. அது வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா HiO4. ஓகே, HiO4 கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுது, which is per iodic acid. சோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படிங்கறத பாருங்க. சோ CH2, ஓகே, சோ CH2O, CH2O, சரியா? சோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா it is reacting with iodine. Okay, it is reacting with iodine. I double bond O, double bond O, OH. இதெல்லாம் அவ்வளவுலாம் நீங்க கஷ்டப்படாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து என்ன வேணாம், இந்த இன்டர்மீடியேட்ல வேண்டாம், புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சா போதும். கவனிங்க, இப்ப என்ன தெரியுமா ஆகுது? ஏன்னா பரையோடிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் அப்படி நம்ம பி பிளாக்ல எல்லாம் படிச்சிருப்போம். பரையோடிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் அப்படி. சோ இங்க என்ன தெரியுமா ஆகுது? அந்த குரூப் பருத்தி மூட்டை என்ன ஆகுது இங்க ஆக்சுவலி வந்து நமக்கு அந்த HiO4ல அது போயிட்டு ஆட் ஆகுது இல்ல, அது அப்படியே நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா வெளியே போயிடும். ஓகே, அது அப்படியே நமக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா வெளியே போயிடும். ஓகே, ஆல்ரெடி இந்த ரெண்டு ஹைட்ரஜன் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஹைட்ரஜனுமே வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெளியே போயிடுச்சு. ஓகே, இந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு பதிலாக தான் இங்க இந்த HiO3 வந்து நமக்கு ஆட் ஆகுது. கரெக்டா? ஏன்னா இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து, இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியே போகுது. சரியா? வாட்டரா வெளியே போகுது. சோ அப்ப மீதி என்ன இருக்கும்? மீதி என்ன இருக்கும்? அதை நான் அப்படியே வந்து இங்க எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணது அப்படியே திருப்பியும் வந்து வெளில போயிடும்.
ஆட் பண்ண திருப்பி வெளில போயிடும். அப்ப என்ன இருக்கீங்க CH2O. CH2O நான் எப்படி எழுதலாம் HCHO அப்படின்னு எழுதலாம். HCHO அப்படின்னு நம்ம வந்து எழுதலாம். சரியா? So this is HCHO which is called as formaldehyde. Okay, HCHO which is called as formaldehyde. Okay va? Very good. So next வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா reactions of glycerol. Okay, reactions of glycerol. So இந்த glycerolல நம்ம first பார்க்க போறது வந்து nitration reaction. So இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்னது எல்லாமே glycol உடைய reactions வந்து நம்ம complete பண்ணிட்டோம். Okay, next we are going to see the glycerol உடைய reactionல nitration பார்க்க போறோம். nitration பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வேணும்? We need a nitrating mixture. அந்த nitrating mixture தான் concentrated sulfuric acid, concentrated nitric acid, HNO3 H2SO4. HNO3 தான் வந்து என்னது அப்படின்னா இந்த nitric acid. Okay, so இப்போ என்ன தெரியுமா ஆகுது நமக்கு? இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் OH சேர்ந்து வாட்டரா வெளில போயிடுது. நான் சொன்னேன்ல HNO3 தான் நான் HONO2ன்னு எழுதுறேன். ஏன்? இந்த மாதிரி நமக்கு மார்க் பண்ண ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். இது அப்படியே வெளில போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன தம்பி இருக்கும்? இங்க என்ன இருக்கு? CH2O, இங்க NO2, அடுத்து CHONO2, அடுத்து CH2ONO2, CH2ONO2, 1,2,3 trinitroxypropane. ஓகே, என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? 1,2,3 trinitroxypropane with the elimination of 3 molecules of water வந்து நமக்கு வெளியே போயிடுது. ஓகேவா? சோ இதான் நைட்ரேஷன் ஆஃப் glycerol. ஓகே, அடுத்து நான் என்ன பார்க்க போறேன் அப்படின்னா dehydration of glycerol. glycerolல நம்ம எப்படி dehydration பண்ண போறோம்? So this reaction is very 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 important. ஓகே, சோ நல்லா கவனிங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த OHம் ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு வாட்டரா வெளியே போயிடும். OH ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு வாட்டரா வெளியே போயிடும். இங்க இருக்கிற இந்த ஆக்சிஜனும் H2வும் சேர்ந்து இன்னொரு ஒரு வாட்டரா வெளியே போயிடும். ஓகே, அப்படி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? CH2, இங்க CH, இங்க CHO, ஆல்டிஹைட் CHO. இப்ப இந்த இடத்துல நமக்கு டபுள் பாண்ட் போட்டோம்னா கார்பனை சுத்தி, சாரி மாத்தி அந்த இடத்துல போடக்கூடாது, இந்த இடத்துல டபுள் பாண்ட் போட்டா எனக்கு கார்பனை சுத்தி 4 பாண்டு கரெக்டா இருக்கு. இதுதான் ஆக்ரோலின். ஓகே, ப்ரோப் டு ஈனல். ஆக்ரோலின் உடைய பிரிப்பரேஷன் கேட்டாலும் நமக்கு இந்த ரியாக்ஷன் வந்து கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, so dehydration of glycerol, we are taking glycerol CH2OH, CHOH, CH2OH. glycerol எடுத்து நம்ம concentrated sulfuric acid இல்லனா concentrated KHSO4 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றப்போ எனக்கு வந்து என்ன கிடைக்குது? தோ acrolein வந்து எனக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. வாட்டர் ரிமூவ் ஆயிடுது. 2 molecules of water வந்து நமக்கு என்ன ஆகுது? ரிமூவ் ஆகுது. டீஹைட்ரேஷன் பண்றதுக்காக தான் I am using dehydrating agents like sulfuric acid and sulfuric acid or KHSO4. ஓகே, இப்போ கிளைகாலோட டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தோம்ல, அந்த மாதிரி கிளிசரால்ல நம்ம வரிசையா ஆக்சிடேஷன் ப்ராசஸ் பார்க்க போறோம். சாரி, ஆக்சிடேஷன் ப்ராசஸ். இப்போ கிளிசரால்ல எத்தனை பிரைமரி ஆல்கஹால் இருக்கு கவனிங்க. எத்தனை பிரைமரி ஆல்கஹால் இருக்கு? சோ CH2OH ஒரு பிரைமரி ஆல்கஹால். ஓகே, இதுங்க இங்க தப்பா இருக்கு. நம்ம அந்த தப்பை வந்து என்னன்னா தப்புன்னே தெரியாத அளவுக்கு சரியா மறைக்க போறோம். வாங்க, சோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 பிரைமரி ஆல்கஹால் இருக்கு. இதுவும் பிரைமரி ஆல்கஹால் தான், இதுவும் என்னது? பிரைமரி ஆல்கஹால் தான். சரியா? CH2OH, CH2OH. ஓகே, ரெண்டுமே வந்து என்னது? பிரைமரி ஆல்கஹால் தான். இங்க இருக்கிற இந்த CHOH மட்டும் தான் வந்து என்னது அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால். ஓகே, ஆர் யூ ஆல் கிளியர்? வெரி குட். சோ என்ன நடக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த பிரைமரி ஆல்கஹால் ஒண்ணு மட்டும் ஆல்டிஹைடா ஆக்சிடைஸ் ஆகுது. அந்த ஆல்டிஹைடு மட்டும் ஆசிடா மாறுது. ஓகே, இப்போ இந்த ரெண்டாவது பிரைமரி ஆல்கஹால் மட்டும் ஆசிடா மாறிடுது.
இதுக்கு பேர் தான் டார்டாரிக் ஆசிட். ஓகே, ஸோ கிளிசரால்ல ஒரு பிரைமரி ஆல்கஹால் மட்டும் ஆல்டிஹைடா மாறிச்சுன்னா கிளிசரால்டிஹைட், அது ஆசிடா மாறிடுச்சுன்னா கிளிசரிக் ஆசிட், அது ஆசிடா மாறிடுச்சுன்னா கிளிசரிக் ஆசிட். இப்போ லாஸ்ட் அந்த பிரைமரி ஆல்கஹாலும் எனக்கு ஆசிடா மாறிடுச்சுன்னா அது டார்டாரிக் ஆசிட். ஓகே, இப்போ அந்த டார்டாரிக் ஆசிட்ல நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற செகண்டரி ஆல்கஹால் இருக்குல்ல CHOH, அந்த செகண்டரி ஆல்கஹால் மட்டும் நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா கீட்டோனா ஆக்சிடைஸ் ஆகுது. அப்போ அது மீசோ ஆக்சாலிக் ஆசிட். ஓகே, இப்ப அடுத்த ஸ்டெப்ல தோ இவன் காணாவே போயிட்டான், இவனை தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டீங்கன்னா 2 ஆல்கஹால் மட்டும் தான் இருக்கும், அதான் ஆக்சாலிக் ஆசிட். ஓகே, இப்போ வாங்க, இதுல பிரைமரி ஆல்கஹாலே ஆக்சிடைஸ் ஆகலப்பா. ஓகே, எடுத்தோன்னே இந்த செகண்டரி ஆல்கஹால் தான் ஆக்சிடைஸ் ஆகுது. செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா கீட்டோன். தோப்பர் இப்ப கீட்டோனுக்கு அடுத்து வந்து என்ன ஆகும், இவங்க 2 பேருமே ஆக்சிடைஸ் ஆயிட்டாங்க. தோப்பர் 2 பேருமே ஆக்சிடைஸ் ஆயிட்டாங்க, அது மீசோ ஆக்சாலிக் ஆசிட். அடுத்த ஸ்டெப்ல தோ டிஷும் கீட்டோனை தூக்கி போட்டுருங்க, ஆக்சாலிக் ஆசிட். கிளியரா, புரிஞ்சுதா? ஓகே, சோ இதுல எது கொடுத்தாலுமே ஆக்சிடைஸ் பண்ணா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கறது எல்லாமே சிங்கிள் ஸ்டெப்பா புரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே, சோ இதான் ஆக்சிடேஷன் ஆஃப் glycerol. So yes, finally வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸை முடிச்சிட்டோம். We came to the uses of alcohols. Okay, so மெத்தனால் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றோம்? மெத்தனால்லாம் குடிப்பாங்களாடா? இல்ல, அப்படி குடிச்சுதான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இதுலலாம் வந்திருக்கும். ஏன்னா மெத்தனாலுக்கும் எத்தனாலுக்கும் பாயிலிங் பாயிண்ட் வெரி ஃபியூ டிஃபரன்ஸ் தான். நான் வீட்டிலேயே சாராயம் காய்ச்சறேன் அப்படின்னு யாராச்சும் கள்ள சாராயம் காய்ச்சறப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் கெமிஸ்ட்ரி தெரியாம காய்ச்சறப்போ என்ன ஆயிடுது, சின்ன ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ்னால எத்தனாலுக்கு பதிலா மெத்தனால் வந்துடும். மெத்தனால் லைட்டா நமக்குள்ள போனாலே கண்ணு தெரியாம போயிடும். இன்னும் லைட்டா உள்ள மெத்தனால் தெரியாம நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா உயிரே டெத் ஆயிடும். ஆனால் தான் கும்பலா நிறைய பேர் இறந்து போறதெல்லாம் நம்ம வந்து நியூஸ்ல பாக்குறோம். ஓகே, சோ மெத்தனால் எதுலலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பெயிண்ட்ல சால்வெண்டா யூஸ் பண்ணுவோம், பெயிண்ட கலக்க யூஸ் பண்ணுவோம், வார்னிஷ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஷெல்லாக் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா, அந்த மரம் எல்லாம் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஷைனிங் மாதிரி ஒன்று ஆட் பண்ணுவோம்ல, அதான் வந்து ஷெல்லாக். ஓகே, கம்ஸ்ல ஓகே சிமெண்ட் எல்லாம் நம்ம வந்து ஷைனிங்காக நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஆமா, கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் மாதிரி. இப்போ எத்தனால் தான் வந்து எல்லாரும் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க, which is toxin, which is poison for our body அப்படின்னு படிச்சோம்ல. அதுவும் வந்து பெயிண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்றோம், வார்னிஷ் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்றோம், ஈத்தர், குளோரோஃபார்ம், அதான் இதுலலாம் குழந்தைங்கள பொண்ணுங்களெல்லாம் கடத்துவாங்களே மூக்குல வந்து கச்சி வச்சு அந்த மயக்க மருந்து, குளோரோஃபார்ம், அயோடோஃபார்ம், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணுவோம். பவுடர் ஆல்கஹால்ல வந்து ஏரோப்ளேன்ல வந்து பவர் ஆல்கஹால் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். பவுடர் இல்ல, பவர் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். ஏரோப்ளேனுக்கு பெட்ரோல் மாதிரி ஏரோப்ளேன் ஃபியூலா வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ் எல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ண, ஓகே, நீங்க லேப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணவும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து கிளிசரால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி ஃப்ரீஸ் இன் மொபைல் ரேடியேட்டர்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ட்ரைநைட்ரோ கிளிசரின், நைட்ரேஷன்ல ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம்ல, NO2 ட்ரைநைட்ரோ கிளிசரினும் டைநைட்ரேட்டோ சேர்ந்தா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், ஒரு வெடி மருந்தா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து இந்த கிளிசரால வந்து நம்ம ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணலாம், காஸ்மெட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து டிரான்ஸ்பேரண்ட் சோப்ஸ், இந்த பியர் சோப் அதெல்லாம் வரும்ல மெடிமிக்ஸ், அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. வாட்ச், கிளாக்கு, அதெல்லாம் வந்து அந்த முள்ளு, பெரிய முள்ளு குட்டி முள்ளு வந்து மூவ் ஆகுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சைனா கிளே கூட சேர்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவா வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா, வெரி குட். ஸோ நவ் நம்ம வந்து என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் முடிச்சிட்டோம். கொஞ்சம் ரியாக்டிவிட்டி சீரீஸ் மட்டும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஓகே, நவ் கமிங் டு ஆசிடிட்டி. ஆசிடிட்டி அப்படின்னா வந்து என்னது, ஒரு ஆசிட் அப்படின்னா வந்து என்னது, டெண்டன்சி டு கிவ் ஹைட்ரஜன் அயான்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as acid, right? Yeah, so tendency to donate hydrogens தான் we call it as acid. ரியாலிட்டியில 10 minutes வைக்கணும், சீரியல்ல 2 seconds வச்சா மயக்கம் ஆயிடுவாங்க தம்பிங்களா. குளோரோஃபார்ம் டோசேஜ் கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னா உயிருக்கே ஆபத்து, சரியா? அது ஏதோ ஒரு விளையாட்டு பொருள்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. இட் இஸ் நாட் விளையாட்டு பொருள் நண்பர்களே, அது விளையாட்டு பொருள் கிடையாது. ஓகேவா, குளோரோஃபார்ம் வந்து ஏதோ விளையாட்டு பொருள்லாம் கிடையாது.
ஆமா, கோமா போயிடுவாங்க, டெத்தே ஆயிடுவாங்க. ஓகே. அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால்ஸ் பார்க்கலாமா? இப்பதான் நம்ம பாதி கடல் முடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம வந்து ஆல்கஹால்ஸே ஃபுல்லா முடியல. ஆல்கஹால்ஸ் உடைய அசிடிட்டி பார்த்துட்டு, ஆல்கஹால்ஸ் உடைய பெசிசிட்டி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஃபீனால்ஸ் போயிட்டு ஃபீனாலுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஈத்தர்ஸே வந்து போக போறோம். ரெடியா? பக்கா ரெடியா? அசிடிட்டி ஃபாஸ்டா பார்த்து முடிச்சு விட்டுறலாமா? ஓகே, யூ வில் கோஆபரேட் இட், ரைட்? சோ எனக்கு வந்து ஹைட்ரஜன் தரக்கூடிய டெண்டன்சி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்ரஜன் தரக்கூடிய டெண்டன்சி வந்து எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா அப்போ அது வந்து நமக்கு மோர் அசிடிக்கா இருக்கும். அப்போ அது வந்து நமக்கு மோர் அசிடிக்கா வந்து இருக்கும். ஓகே, சோ நீங்க வந்து பார்க்கலாம் Ka, dissociation constant of acid. Okay, so dissociation constant of acid வந்து நமக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா acidity வந்து நமக்கு அதிகமா இருக்கும். சரியா? So Ka of alcohol வந்து நமக்கு 10 to the power minus 16 இருந்து 10 to the power minus 18 வரைக்கும் இருக்கும். இதே Ka dissociation constant of water வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1.8 into 10 to the power minus 16 வந்து இருக்கு. சரி, ஓகே. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டருடைய அசிடிட்டி வந்து அதிகமா இருக்கும் when you compare with alcohol. சரியா? வாட்டருடைய அசிடிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்கும் when you compare with alcohol, which means water வந்து என்ன பண்ணும், ஈஸியா வந்து ஹைட்ரஜனை வந்து கொடுத்துரும் when you compare with alcohol. ஓகே, யா. சோ இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெட்டல்ஸ் கூட நம்ம வந்து ஆல்கஹால்ஸை ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து வெளியே தருது. ஆமாங்க, அப்ப அது வந்து ஆசிட் தானே. ஆனா பேஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனால், பேஸ் கூட எத்தனால் ரியாக்டே பண்ணல. ஓகே, பேஸ் லைக் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நம்மளுடைய எத்தனால் வந்து என்ன பண்ணல, ரியாக்டே ஆகல. அடுத்துதான் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் உடைய அசிடிட்டியை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கம்பேர் பண்றோம். ஓகே, சோ கம்பேர் பண்றப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரைமரி வந்து நமக்கு மோர் அசிடிக்கா இருக்கு when you compare with secondary and tertiary. So primary வந்து நமக்கு மோர் அசிடிக்கா இருக்கு when you compare with secondary and tertiary. Okay, so இப்போ இந்த acidity எப்ப increase ஆகும் எப்ப decrease ஆகும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். So when it has a electron withdrawing group, electron withdrawing group அப்படின்னா வந்து என்னது, minus I group. Okay, so electron withdrawing group இருக்கு, minus I group வந்து எனக்கு இருக்கு அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும், நமக்கு acidity வந்து நமக்கு increase ஆகும். ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா acidity வந்து நமக்கு increase ஆகும். சரியா? இதே நமக்கு வந்து பிளஸ் ஐ குரூப், எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கு அப்படின்னா அப்போ அசிடிட்டி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஏன் தெரியுமா? நீ இப்ப எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் லைக் குளோரின், ஃப்ளோரின், புரோமின், அயோடின் இது எல்லாமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான் இல்லையா? சோ இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் குளோரின் வந்து நமக்கு இங்க இருக்கு அப்படிங்கிறப்போ இது வந்து எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும், அது சைடு எலக்ட்ரானை பிடிச்சி பயங்கரமா வந்து இழுக்கும். அப்போ அந்த ஹைட்ரஜனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கரெக்டா? இதே எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எலக்ட்ரானை கொடுக்குற குரூப். எக்ஸாம்பிள் அல்கைல் குரூப், CH3 குரூப். அல்கைல் குரூப் வந்து எலக்ட்ரான் கொடுக்கிற ஒரு குரூப், அது இருக்கு அப்படிங்கிறப்போ நம்மளால ஹைட்ரஜனை அவ்வளோ ஈஸியா ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, ஹைட்ரஜனை அவ்வளோ ஈஸியாலாம் ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேவா? சூப்பர். அடுத்ததா ஆல்கஹால்ஸ் as Bronsted base. ஓகே, சோ லிவஸ் ஆசிட் அண்ட் பேஸ் படிச்சிருப்போம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அர்ஹீனியஸ் ஆசிட் அண்ட் பேஸ் படிச்சிருப்போம். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு பிரான்ஸ்டட் அண்ட் லாரி வந்து நமக்கு புரோட்டான் தியரி வந்து கொடுத்தாங்க. அதுபடி புரோட்டானை அக்செப்ட் பண்ணா அது வந்து ஆசிட். ஓகே, சோ புரோட்டானை அக்செப்ட் பண்ணுதா நம்ம ஆல்கஹால் அப்படின்னு பாக்குறோம். ஆமாங்க, அக்செப்ட் பண்ணுது, அதனால அது வந்து ஆசிட் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ நம்ம ஃபீனால் கூட கம்பேர் பண்றோம். இப்போ நீ சொல்லு, நம்ம வந்து வாட்டர் கூட கம்பேர் பண்ணோம்ல, வாட்டர் அசிடிக்கா ஆல்கஹால் அசிடிக்கா? சொல்லுங்க, வாட்டர் அசிடிக்கா ஆல்கஹால் அசிடிக்கா? ஆல்கஹால் தான் நமக்கு மோர் அசிடிக்கா வாட்டரா? அப்கோர்ஸ் வாட்டர் தான் வந்து மோர் அசிடிக். இப்போ ஆல்கஹாலும் ஃபீனாலும் கம்பேர் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் எத்தனால், மெத்தனால், புரோபனால், பியூட்டனால், பென்டனால் இதெல்லாம் நம்ம வந்து ஃபீனால் கூட கம்பேர் பண்றோம். அப்படி கம்பேர் பண்றப்போ ஃபீனால் தான் வந்து நமக்கு மோர் அசிடிக்கா இருக்கும். ஃபீனால் தான் வந்து நமக்கு மோர் அசிடிக்கா வந்து
இருக்கும். சரியா? when you compare with alcohol. okay see ஆனா ஆல்கஹால் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணாது. ஆனா ஃபீனால் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும். ஓகே, ஆனா ஃபீனால் வந்து என்ன பண்ணும்? பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும். ஓகே, சோ வித் பேஸ் நம்மளுடைய ஃபீனால் வந்து என்ன பண்ணும்? வித் பேஸ் கூட நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணி ப்ராடக்ட் தரும். நல்லா கவனிங்க. C6H5 என்ன தெரியுமாவும்? இந்த OHும் இந்த Hும் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். வாட்டரா வெளியே போயிடுச்சு அப்படின்னா இந்த C6H5ONA C6H5ONA சோடியம் பீனாக்சைடு வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். பிளஸ் வாட்டர் நமக்கு வெளியே போயிடும். சரியா? சோ இப்போ இதுவே வந்து நமக்கு அக்வஸ் சொல்யூஷன் கூட வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, இதுவே வந்து நமக்கு அக்வஸ் சொல்யூஷன் கூட வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறப்போ இங்க இருக்கக்கூடிய H OH அண்ட் தென் அந்த ஹைட்ரஜன் இது மூணுமே சேர்ந்து நமக்கு வந்து என்ன ஆயிடும்? H3O+ வெளில போயிடும். ஓகே, H3O+ நமக்கு ஹைட்ரோனியம் அயானா வெளில போயிடும். என்னது அது? ஹைட்ரஜன் ஈஸியா கொடுத்துருமே. இவன் ஹைட்ரஜன் அவ்வளவு ஈஸியா வந்து கொடுத்துட மாட்டான். ஓகே, ஆனா இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அக்வா சொல்யூஷன்ல ஈஸியா அந்த ஹைட்ரஜனையும் கொடுத்துட்டு C6H5O- இருப்பான். ஓகே, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஓகே, அடுத்து dissociation constant of water, aliphatic alcohol, அதான் எத்தனால், மெத்தனால், புரோபனால் அதெல்லாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீனால். இது மூணுத்தையும் கம்பேர் பண்றப்போ, ஓகே, இது மூணுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்றப்போ எதுடைய அசிடிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்கும்? ஓகே, சோ ஃபீனாலோடைய அசிடிட்டி தான் நமக்கு அதிகமா இருக்கும் when you compare with water and aliphatic alcohol. ஓகே, சோ ஃபீனாலோடது வந்து நமக்கு அதிகமா இருக்கும். Phenol is more acidic than water than aliphatic alcohols. ஓகேவா? கிளியரா? ஃபீனால்ஸ் தான் வந்து நமக்கு மோர் அசிடிக் when you compare with water and லாஸ்ட்ல தான் நமக்கு அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ஸ் வந்து வரும். இங்கேயும் அப்படிதான். நம்ம வந்து இதுல பார்த்தோம்ல, அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ஸ்ல பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் அரோமேட்டிக் ஆல்கஹால்ஸ், அதாவது ஃபீனால்ஸ்லயுமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. குளோரோ குரூப் மாதிரி ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குன்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு, மித்தாயில் குரூப்லாம் இருக்கு அப்படின்னா அசிடிட்டி வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். ஓகே, வெரி குட். சோ இப்போ நம்மளுடைய Ka which is the dissociation constant of acid இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய அசிடிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அப்படி பாக்குறப்போ நம்ம pKa இதெல்லாம் எங்க படிச்சிருப்போம்? அயானிக் ஈக்லிபிரியம்ல, சாரி நம்மளுடைய அது என்னது 8th சாப்டர், அதாவது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அதெல்லாம் படிப்போமே. 8th சாப்டர் தானே? ஆமா, 8th சாப்டர்ல நம்ம வந்து படிச்சிருப்போம் 12th ரைட்? சோ pKa which is equal to minus log Ka. ஓகே, எஸ், அயானிக் ஈக்லிபிரியம் தான், மைனஸ் log Ka. அப்போ pKaவும் Kaவுமே வந்து நமக்கு வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். Ka இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, Ka டிக்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஆனா pKa இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அசிடிட்டி நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகே, சோ when pKa increases acidity நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். when pKa increases acidity நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகே, சோ arrange the following in increasing order of acidity. arrange the following in increasing order of acidity. so orthonitrophenol, paranitrophenol, metanitrophenolக்கு pKa வேல்யூ கொடுத்துட்டோம். ஓகே, நீ சொல்லுடா, pKa வேல்யூ இருக்கு. pKaவும் அசிடிட்டியும் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப pKa யாருக்கு கம்மியா இருக்கோ அவனுக்கு தான் அசிடிட்டி அதிகமா இருக்கும், பாராக்கு தான் அசிடிட்டி அப்ப அதிகமா இருக்கும், அடுத்து ஆர்த்தோ இருக்கும், அடுத்துதான் மெட்டா. சரியா? அப்படியே ஆப்போசிட் ஆர்டர் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நமக்கு क्वेश्चंस வந்து வரும். இப்போ இந்த क्वेश्चन பாரு, நான் ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் காட்டி இருக்க கூடாது, நான் மறைச்சுக்கிறேன். ஆன்சர் பண்ணுங்க. arrange the following in increasing order of acidity. ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு இங்க? what have they given? pKa value வந்து நமக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, so they have given the value of pKa. சரியா? so pKa value வந்து நமக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்போ what should we be doing? நம்ம வந்து என்ன பண்ணணும் தெரியுமா? yes, very good ரா. so நமக்கு வந்து இங்க இருக்கிறதுலே கம்மியான pKa value இருக்கிறதுக்கு தான் அசிடிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்கும். சரியா? அப்போ பாராக்ரசாலுக்கு தான் கம்மியா இருக்கு, அப்ப அதுக்கு தான் வந்து நமக்கு அசிடிட்டி வந்து அதிகம். Okay, yes. So finally we completed alcohols.
அதாவது இந்த 3 பார்ட்ல ஒரு பார்ட் தான் முடிச்சிருக்கோம், அதுக்கே 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப ஃபீனாலும் ஈத்தர்ஸும் ஃபாஸ்டா முடிக்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஈத்தர்ஸ் இன்னைக்கு முடிப்பது கொஞ்சம் கடினம் என்று நினைக்கிறேன். அப்போ நம்ம ஃபீனால்ஸை மட்டுமாவது தரோவா முடிச்சிடலாம். ஓகேவா? கிளியரா? சூப்பர். So let's begin with phenols. அப்படியே ஒரு ஃபயர். Thank you. Nice. Okay. ஆரம்பிப்போமா? So phenol வந்து we also call it as carbolic acid. Okay, phenol வந்து நம்ம carbolic acid அப்படினும் வந்து சொல்லுவோம். So phenol பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோ, மெட்டா, பாரா. ஓகே, ஆர்த்தோ பொசிஷன் அப்படின்னா வந்து என்னது? பக்கத்திலேயே, இப்ப பக்கத்து பொசிஷன்லயே எனக்கு CH3 குரூப் அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னா அது வந்து ஆர்த்தோ. ஓகே, ஒன்னு விட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து மெட்டா. ஆல்டர்னேட்டா, ஒன்னு விட்டு ஒன்னு நமக்கு வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து மெட்டா. ஆப்போசிட்ல நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து என்னது? தட் இஸ் கால்ட் as para. சரியா? So ortho, meta, para. Clear? Okay. So now coming to the preparation of phenol, we have haloarenes, benzene sulfonic acid, aniline, cumene. Okay. So preparation of phenols la பாத்தீங்க அப்படின்னா haloarenes, benzene sulfonic acid, aniline and cumene. இந்த எல்லாமே நமக்கு வந்து preparation process தான். Okay, first is from haloarenes. Haloarenes ல இருந்து நம்ம எப்படி வந்து prepare பண்ணுவோம்? And this process is called as the famous Dow's process. Okay, so கவனிங்க. So இப்போ நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா I am taking chlorobenzene. Okay, நான் வந்து chlorobenzene வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நான் ரியாக்ட் பண்றேன். So இங்க டெம்பரேச்சர் வந்து என்னது? 633 Kelvin and 300 bar pressure. Okay, first என்ன மேம் நடக்கும் இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, so இங்க இருக்கக்கூடிய இந்த OH, இங்க இருக்கக்கூடிய இந்த NAவும் and then இந்த Clவும் சேர்ந்து நமக்கு NaCl வெளியில போயிடும். ஓகே, சரி தப்பா சொல்லிட்டேன். இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜனும் Clவும் சேர்ந்து HCl வெளியில போயிடும். ஹைட்ரஜனும் Clவும் சேர்ந்து நமக்கு HCl வெளியே போயிடும். ஓகே, அப்பதான் இந்த ONA போய் சப்ஸ்டியூட் ஆகும். சப்ஸ்டியூட் ஆகிதான் நமக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் பீனாக்சைடு வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. சரியா? சோடியம் பீனாக்சைடு வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது. இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl வந்து நம்ம ரியாக்ட் பண்றோம். சோ ரியாக்ட் பண்றப்போ நமக்கு இங்க என்ன ஆகும்? சோ இங்க இருக்கக்கூடிய இந்த NAவும் Clவும் சேர்ந்து NaCl வெளியே போயிடும். NAவும் Clவும் சேர்ந்து NaCl வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? we will be getting OH. ஓகே, சோ அப்ப நமக்கு வந்து என்னது? இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் கூட சேர்ந்து நமக்கு பீனால் ப்ராடக்டா கிடைக்கும். சரியா? வெரி வெரி ஈஸி, ரைட்? சூப்பர். சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பென்சீன் சல்போனிக் ஆசிட்ல இருந்து எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? சோ பென்சீன் ரிங்ல SO3H, இதுதான் வந்து என்னது? பென்சீன் சல்போனிக் ஆசிட். சரியா? பென்சீன் ரிங்ல SO3H இருக்கு அப்படின்னா அதுதான் பென்சீன் சல்போனிக் ஆசிட். அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன் 623 கெல்வின்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். சோ இங்க இருக்கக்கூடிய இந்த SO3H, ஓகே, SO3H அப்புறமா இந்த ஹைட்ரஜன் நமக்கு வெளியே போயிடும். வெளியே போயிட்டு சோடியம் பீனாக்சைடு கிடைக்கும். அதாவது இந்த ONA குரூப் போய் இதை நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடும். அப்போ ONA சோடியம் பீனாக்சைடு கிடைக்கும். அடுத்து டவுஸ் ப்ராசஸ் மாதிரியே தான் இங்க இருக்கிற இந்த NAவும் Clவும் NaCl வெளில போயிடும். கரெக்டா? இங்க இருக்கிற இந்த NAவும் Clவும் NaCl வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா இங்க என்னது? இந்த ஹைட்ரஜன் வந்து இங்க ஆட் ஆச்சுன்னா OH, பீனால். பீனால் நமக்கு வந்து இங்க ப்ராடக்டா கிடைக்கும். ஈஸி. ஓகே, சரி. இப்போ நம்ம அனிலின்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் as diazotization. எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போடுறோம் பார், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது. ஓகேவா? ஸோ வாட் இஸ் திஸ் diazotization process? ஓகே,
ஸோ அனிலின் இருக்கா, அனிலினை நான் வந்து NaNO2 in presence of HCl கூட ரியாக்ட் பண்றேன். ஓகே, இந்த ரீஏஜென்ட் இருக்காங்கல்ல, இந்த ரீஏஜென்ட்டோட வேலையே என்ன தெரியுமா? நல்லா பார்த்துச்சுக்கோ. NH2 எங்கெல்லாம் இருக்கோ அது N2Cl மாத்துறது தான். எங்கெல்லாம் NH2 இருக்கோ அதை தூக்கிட்டு N2Cl மாத்துறது தான். NH2 தூக்கிட்டு N2Cl மாத்தணும். ஓகே, அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்? இங்க NH2 வெளியே போயிட்டு N2Cl நமக்கு இங்க சப்ஸ்டியூட் ஆகும். Hey, what is this? N2Cl இருக்கிறது இது வந்து என்னது? இது வந்து நமக்கு பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. ஓகே, இது வந்து என்னது? பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. இப்போ இந்த பென்சீன் டைஅசோனியம் குளோரைடை நான் வந்து என்ன பண்றேன்? வாட்டர் கூட ரியாக்ட் பண்றேன். வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ இந்த நைட்ரஜன் மட்டும் தனியா நமக்கு நைட்ரஜன் கேஸா வெளியே போயிடும். அப்புறம் இந்த ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும்? OH மட்டும் தான் இருக்கும். இந்த OH வந்து இந்த இடத்த சப்ஸ்டிட்யூட் பண்ணிச்சு அப்படின்னா we get phenol as the product. ஓகே, ஸோ ரெண்டு விஷயம் நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. Two things you need to understand. First step வந்து என்ன தெரியுமா? அனிலின்ல இருந்து நம்ம வந்து எப்படி we are going to prepare benzene diazonium chloride. அனிலின்ல நம்ம வந்து NaNO2 in presence of HCl கூட நம்ம ரியாக்ட் பண்றப்போ N2Cl. சரியா? So benzene diazonium chloride நம்ம வந்து prepare பண்ணிடுவோம். இந்த NH2 will be replaced by N2Cl. அடுத்த ஸ்டெப் பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. இவன் ரொம்ப முக்கியம்டா. பென்சீன் டைஅசோனியம் குளோரைட்ல இருந்து நம்ம நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ பென்சீன் டைஅசோனியம் குளோரைட்ல இருந்து நான் வந்து எப்படி வந்து ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர் திஸ் ஃபீனால் அப்படின்னா ஐ ஹேவ் டு ரியாக்ட் இட் வித் வாட்டர். ஸோ அப்ப N2 வெளில போயிடும், HCl வெளில போயிடும். அப்ப அந்த OH வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் ஆகும். சுலோச்சனா ராமூர்த்தி மேம் 8th மேம் 8th வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எஸ், ஐ எம் சாரிடா. 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து the moment I finish this live I am going to work on your PDF. ஓகே, நான் இந்த லைவ் முடிச்சிட்டு உடனேவே I promise you that I will update the PDF. ஓகேவா? சிலபஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இருக்கு. ஓகேவா? ஐ எம் வெரி வெரி சாரி. நான் இப்பவே உடனே போயிட்டு 9th 10th சேனல்ல போயிட்டு ஐ வில் அப்டேட் த PDF. ஓகே, அண்ட் தென் டுடே யூ வில் பி கெட்டிங் அ வீடியோ. உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன், நாளைக்கு நான் ஒரு வீடியோ வந்து போடுவேன். அதுல வந்து உங்களுக்கு அப்டேட்டட் புது போர்ஷன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் PDF வீடியோ எல்லாமே வந்து வரும். ஓகே, ஆல்சோ யூ வில் பி ஹேவிங் லைவ் டுடே ஆஸ் வெல் அஸ் டுமாரோடா. லைவும் இருக்குடா, கவலைப்படாத. இன்னைக்கு வந்து தமிழன் சார் வந்து லீவு, பட் ஸ்டில் we will be teaching you Tamil, will be teaching you maths, every subject. Okay, don't worry. Okay, it's my promise and you can come. Okay, cherida, we can continue. Okay, yes. So next reaction நம்ம இப்போ போலாமா? Yeah, so aniline ல இருந்து நம்ம எப்படி phenol prepare பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ cumene, one of the most important reaction. Okay, போன reaction எந்த அளவுக்கு important, அந்த அளவுக்கு cumene reaction ரொம்ப ரொம்ப important. இப்ப நம்ம கியூமீன் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். கியூமீன் வந்து என்னதுன்னா ஐசோப்ரோபைல் பென்சீன். ஓகே, சோ இந்த ஐசோப்ரோபைல் பென்சீன் கியூமீன் இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ 523 கெல்வின்ல H3PO4 வச்சு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரியாக்ட் பண்றேன். ஓகே, சோ ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும்? ஹியர் ஐ ஹாவ் ஆல்கீன்ஸ். ஓகே, ஹியர் ஐ ஹாவ் ஆல்கீன்ஸ். ஓகே, ஒன்னு விஷயம் தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த கார்பன் இருக்குல்ல, ஹியர் யூ ஹாவ் அ கார்பன், ரைட்? இந்த கார்பன்ல போய் இந்த பாண்ட் வந்து என்ன பண்ண, இந்த பென்சீன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் ஃபார்மிங் அ பாண்ட். அவ்வளவுதான். அதாவது நான் இங்க எழுதுறேன் பாரு, CH3 CH
Yes. Is this audible now? இப்போ audible இருக்கா? Okay, nice. So I'll repeat again. பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கியூமீன் எடுத்துக்கிறோம். ஓகே, so போன ரியாக்ஷன்ல வந்து நம்ம பென்சீன் எடுத்துட்டு இருக்கோம். so பென்சீன்ல I'm reacting it with alkene. so அந்த ஆல்கீன்ல என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆல்கீன் போய் பென்சீன்ல போயிட்டு எனக்கு ஆட் ஆகுது. அந்த ஆல்கீன் போயிட்டு எனக்கு பென்சீன்ல போயிட்டு ஆட் ஆகுது. சரியா? so ஆட் ஆகி எனக்கு கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட் பேர் தான் கியூமீன். ஓகே, so இந்த கியூமீன் இருக்குல்ல, இந்த கியூமீன் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா in presence of air 5% Na2CO3 கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ ரெண்டு ஆக்சிஜன் போய் ஆட் ஆகும். அதான் கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடு நமக்கு ஃபார்ம் ஆகுது. ரெண்டு ஆக்சிஜன் போய் ஆட் ஆகி நமக்கு வந்து என்னப்பா ஃபார்ம் ஆகும்? we will be getting கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடு. சரியா? கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடு வந்து நமக்கு கிடைக்கும். now what will happen ma'am அப்படின்னா சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ பாண்ட் பிரேக் ஆகும். மேம் பாண்ட் எப்படி பிரேக் ஆகும்? இதோ பாருங்க, இப்படிதான் பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஓகே, this is how the bond will be broken. ஓகே, so கவனிச்சீங்க அப்படின்னா CH3 CO CH3, what is this? acetone. CH3 CO CH3 இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளோட அசிட்டோன். ஓகே, இது என்னது? பென்சீன் ரிங் இருக்கு, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா OH. இது வந்து என்னது? Phenol. ஓகே, சோ பென்சீன் ரிங் அண்ட் OH. இது வந்து என்னது? Phenol. அவ்வளவுதான். இங்க பாரு, பென்சீன் ரிங் இருக்கு, இங்க OH இருக்கு, Phenol கிடைக்குது நமக்கு. ஓகே, சோ Phenol நம்ம கியூமீன்ல இருந்து this is how we prepare. ஓகே, very good. so now coming to the properties of phenol. Phenol வந்து பார்க்க எப்படி இருக்கும்? கலர்லெஸ்ஸா இருக்கும். and then அதோட crystals வந்து நமக்கு needle shape-ஆ ஊசி ஊசி crystals-ஆ வந்து இருக்கும். then it is hygroscopic. ma'am, hygroscopic அப்படின்னா என்ன ma'am? அது வந்து moisture வந்து absorb பண்ணும். say for example பிஸ்கட்டை நம்ம ரொம்ப நேரம் வெளியிலேயே வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆயிடும்? சுத்தி இருக்கிற moisture absorb பண்ணி அதை நமுத்து போயிடும்ல, அந்த மாதிரி hygroscopic-ஆ இருக்கும், which means absorbs moisture. corrosive அப்படின்னா என்னது? துருப்பிடிக்க செய்யும். poisonous நச்சுத்தன்மை உடையது. அப்புறமா அண்ட் அது வந்து லிக்விடா இருக்கும் and it has low melting point. லிக்விடா இருக்கும், அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். now coming to the solubility. okay, slightly soluble. okay, அது வந்து ரொம்ப ரொம்ப slightly soluble-ஆ இருக்கும் because of the hydrogen bonding. இதே substituted phenol, phenolல போயிட்டு ஒரு நைட்ரோ குரூப்போ சல்போ குரூப்போ ஏதாச்சும் ஒரு குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகி இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு இன்சாலபிளா இருக்கும். ஓகே, சாலபிளாவே இருக்காது, இன்சாலபிளா வந்து இருக்கும். now coming to boiling point. okay, அந்த boiling point of phenol வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a high boiling liquid. okay, பயங்கர ஹை டெம்பரேச்சர்ல தான் அது வந்து நமக்கு பாயிலே வந்து ஆகும். ஓகே, நீங்க அதை phenol அப்படியே லைட்ல காட்டுனீங்க அப்படின்னா ஒயிட் கலர்ல இருக்கிற phenol வந்து நமக்கு பிங்க் கலர்ல மாறிடும், which means it is light sensitive. ஓகே, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து லைட் சென்சிட்டிவா இருக்கும். ஓகே, so now coming to the properties, chemical properties of phenol. ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்? chemical properties of phenol தான் வந்து பார்க்க போறோம், which is ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம பார்க்கறதா வந்து நம்ம படிக்கிறதுலே வந்து எதுல வந்து எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நம்ம படிக்கிறதுல எதுல வந்து எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்களா, அதுதான் நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, எஸ். சோ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பீனால ஜிங்க் டஸ்ட் கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். ஓகே, ஜிங்க் டஸ்ட் கூட ரியாக்ட் பண்றப்போ இந்த ஜிங்க்கும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடா வெளியே போயிடும். அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? பென்சீன் ரிங். ஈஸி. ஜிங்க்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடா வெளில போயிட்டு ப்ராடக்ட் எனக்கு பென்சீன் ரிங் கிடைக்கும். ஈஸி. அடுத்து பாருங்க, ரியாக்ஷன் வித் அமோனியா. சோ அமோனியா கூட நமக்கு வந்து எப்படி வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாமா? சோ கவனிச்சீங்க அப்படின்னா NH3 தானே அமோனியா. NH3ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் OHம் சேர்ந்து வாட்டரா நமக்கு வெளியே போயிடும். அப்போ இந்த இடத்துல இந்த NH2 குரூப் மட்டும் தானே போய் சப்ஸ்டிடியூட் ஆகும். சப்ஸ்டிடியூட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அப்ப என்ன கிடைக்கும்? அனிலின். பென்சீன் ரிங்ல NH2 குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது?
அனிலின் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். அண்ட் இந்த ரியாக்ஷன்ல ஒரு கேட்டலிஸ்ட் தான் யாரு? ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். ஆன்ஹைட்ரஸ்னா என்ன? நோ வாட்டர், நோ மாய்ஸ்சர், ட்ரை. ஓகே, அதுல வாட்டர் மாய்ஸ்சர் எதுவுமே இல்ல, ட்ரையா இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து ஆன்ஹைட்ரஸ். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர்ஸ். நம்ம எப்படி வந்து எஸ்டர்ஸ் வந்து ஃபார்ம் பண்றோம். ஓகே, சோ பீனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா CH3COCl. ஓகே, ஆசிட் குளோரைட் குரூப். ஓகே, CH3COCl வந்து என்னது? ஆசிட் குளோரைட் குரூப். ஓகே, அது கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். சோ ரியாக்ட் பண்றப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து HCl நமக்கு வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கு? சோ பென்சீன் ரிங் இருக்கா? சோ பென்சீன் ரிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா COCH3O. அப்போ CO, இங்க ஒரு O. சோ COO CH3. சோ COO CH3. இதுதான் என்னது? ஃபினைல் எத்தனோயேட். ஓகே, சோ ஃபினைல் எத்தனோயேட் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகேவா? வெரி குட். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஓகே, சோ இந்த வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? we are going to prepare ether. One thing I missed to tell. இப்போ இந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, எஸ்டர் ஃபார்மேஷன், இந்த ரியாக்ஷன் is a naming reaction which is called as ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். ஓகே, இந்த ரியாக்ஷன் பேர் வந்து என்னது? ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். ஓகே, so next coming to Williamson ether synthesis. Okay, Williamson ether synthesis. So கவனிங்க, நம்ம இங்க வந்து என்ன பண்றோம்? பீனால்ல NaOH குரூப் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம். we know what will happen. இங்க இருக்கிற OHும் ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். NaO குரூப் போயிட்டு எனக்கு என்ன ஆகும்? சப்ஸ்டிடியூட் ஆகும். அப்படிதான் நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு இந்த ONA சோடியம் பீனாக்சைடு வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது. அந்த சோடியம் பீனாக்சைடை நான் வந்து என்ன பண்றேன்? CH3I மித்தைல் அயோடைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். சோ ரியாக்ட் பண்றப்ப எனக்கு என்ன ஆகும்? இங்க இருக்கிற இந்த சோடியமும் அயோடினும் சேர்ந்து NaI. ஓகே, சோடியம் அயோடைடா வந்து வெளில போயிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு வந்து இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? பென்சீன் ரிங்ல OCH3. சோ OCH3. Okay, so methoxybenzene which is anisole which is ether வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்குது. கிளியரா? இந்த ரியாக்ஷன் கிளியரா? வில்லியம்சன் ether synthesis. வெரி குட். சோ பீனால சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம். இது நம்ம டவுஸ் ப்ராசஸ்ல பார்த்த அதே ரியாக்ஷன் தான். அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா சோடியம் பீனாக்சைடு கிடைக்கும். இப்ப இந்த சோடியம் பீனாக்சைடை நான் மித்தைல் அயோடைடு கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த சோடியம் அயோடைடும் சேர்ந்து சோடியம் அயோடைடா வெளில போயிடும். அப்ப அந்த மித்தைல் குரூப் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகும். கிளியர்? வெரி குட். அடுத்து ஆக்சிடேஷன். பீனால ஆக்சிடைஸ் பண்றோம். எப்படி ஆக்சிடைஸ் பண்றோம்? அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட்ல தான் நம்ம ஆக்சிடைஸ் பண்றோம். ஆக்சிடைஸ் பண்றப்போ நமக்கு நல்லா இந்த ரியேஜன்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோ. அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட்டை கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட்ல நம்ம ஆக்சிடேஷன் பண்றப்போ என்ன கிடைக்கும்? ஓகே, சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க பென்சீன் ரிங்ல 1,4 பென்சோகுயினோன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஆப்போசிட்ல நமக்கு 2 டபுள் பாண்டட் ஆக்சிஜன் வந்து இருக்கும். ஓகே, ஆப்போசிட்ல வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டபுள் பாண்டட் ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து இருக்கும். சரியா? சோ இதுதான் 1,4 பென்சோகுயினோன். சோ பீனால வந்து நம்ம அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் கூட ரியாக்ட் பண்றப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன். சோ ரிடக்ஷனுக்கு நான் நிக்கல் எடுத்துக்கிறேன். நிக்கல் வந்து இந்த இடத்துல வந்து கேட்டலிஸ்ட். ஓகே, நிக்கல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி ஹைட்ரஜன் வச்சு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரெடியூஸ் பண்றேன். ஓகே, ரெடியூஸ் பண்றப்ப என்ன ஆகும்? நமக்கு இந்த டபுள் பாண்ட் ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் போயிடும். அவ்வளவுதான் நடக்கும். சரியா? சோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் போயிடும். சைக்ளோஹெக்சனால் அதான் போயிடும் சொல்லிட்டு ரவுண்ட் போடுறேன். திருப்பியும் போயிட்டு சைக்ளோஹெக்சனால் கிடைக்கும். சரியா? ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் வெளில போயிடும். எப்படி வெளில போகுது? ஏன்னா நம்ம தான் ஃபுல்லா ஹைட்ரஜன் ஆட் பண்றோமே. எல்லா கார்னர்ஸ்லயும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹைட்ரஜன்ஸை வந்து நம்ம ஆட் பண்றோம்ல. அதனாலதான். புரியலன்னா வெயிட் பண்ணுங்க, நான் இங்க சொல்லி தரேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி பீனால்ல எல்லா கார்னர்ஸ்லயும் நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா we have hydrogens. கரெக்டா?
ஆல்ரெடி ஃபீனால்ல எல்லா கார்னர்ஸ்லயும் என்ன இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஹைட்ரஜன்ஸ் வந்து இருக்கு. இப்போ நான் வந்து 3 molecules ஆஃப் ஹைட்ரஜனை வச்சு நான் ரெடியூஸ் பண்றப்போ ரெண்டு ஹைட்ரஜன் நமக்கு இங்க ஆட் ஆயிடும். ஓகே, அதனாலதான் வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து we don't have the double bond, alternate single and double bond வந்து அதனாலதான் நமக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னா இருக்காது. 1 2 3 4. ஓகேவா, புரிஞ்சுதா? சோ இதுதான் சைக்ளோஹெக்சனால். ஓகே, அடுத்து பார்க்க போற ஒரு பேஜை பார்த்து நீங்க மிரண்டுருவீங்க. ஓகே, which is very very important. ஓகே, நான் உங்களுக்கு பொறுமையா சொல்லி தரேன். நீங்க பார்த்து ஐயோ எப்படா இதை படிக்க போறோம் அப்படின்னு பயப்படவே தேவையில்ல. ஓகே, electrophilic substitution reaction. What do you mean by a substitution reaction? ஒரு குரூப்புக்கு பதிலா இன்னொரு குரூப்பை போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்றதுதான் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இல்லையா? ஒரு காம்பவுண்டுக்கு பதிலா இன்னொரு காம்பவுண்ட் போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணோம், ரைட்? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்னா என்ன? அது ஒரு எலக்ட்ரோஃபைல் போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சரியா? தோ நம்ம ஃபீனால் இருக்கோம். ஓகே, ஃபீனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நைட்ரோசேஷன் பண்றேன். ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நைட்ரோசேஷன் அப்படின்னா NO குரூப்பை சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஓகே, நைட்ரேஷன் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? NO2 குரூப்பை போயிட்டு நம்ம வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்றோம். அதான் வந்து என்னது அப்படின்னா நைட்ரேஷன். ஓகே, இதே வந்து சல்போனேஷன் அப்படின்னா வந்து என்னது? சல்போனேஷன் அப்படின்னா என்னது? SO3H குரூப் போயிட்டு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றோம் அப்படின்னா அதான் சல்போனேஷன். Br குரூப் புரோமினேஷன். ஓகே, புரிஞ்சுதா? சோ லெட் மீ அகைன் டீச் யூ. ஓகே, அதை மட்டும் நான் உங்களுக்கு தனியா வந்து டீச் பண்றேன். எங்க ஏதோ ஒரு ஸ்லைடே வந்து ஆட் பண்ணி டீச் பண்றேன். நல்லா கவனிங்க. நைட்ரேஷன் அப்படின்னா என்னப்பா? நைட்ரேஷன் அப்படின்னா என்னப்பா? எனக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. நைட்ரோசேஷன் அப்படின்னா என்ன குரூப் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம்? ஓகே, அடுத்து சல்போனேஷன் அப்படின்னா என்ன குரூப் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம்? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன மிஸ் பண்ணிட்டேன்? புரோமினேஷன். இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து எதுல படிக்கிறோம்? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல நம்ம படிக்கிறோம். கரெக்டா? சோ தெரியலனா we will revise it one more time. NO குரூப்பை போயிட்டு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். இங்க மேம் அப்படின்னா மோஸ்ட்லி பேரா தான் நமக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும். அதுக்கு அடுத்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ பேரா சப்ஸ்டிடியூஷன் தான் நமக்கு ஃபீனால்ல நடக்கும். ஓகே, நைட்ரேஷன்னா NO2, நைட்ரேஷன் அப்படின்னா NO2 குரூப், நைட்ரோசேஷன் அப்படின்னா NO குரூப், நைட்ரோசேஷன் அப்படின்னா NO குரூப். ஓகே, சல்போனேஷன் அப்படின்னா SO3H குரூப்பை போயிட்டு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஓகே, புரோமினேஷன் அப்படின்னா வந்து Br குரூப்பை போயிட்டு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். எங்க? ஆர்த்தோ அண்ட் பாரா பொசிஷன்ல. சரி, இப்போ எனக்கு சொல்லுங்க, நைட்ரேஷனுக்கு என்ன ரியேஜன்ஸ் யூஸ் பண்ணுவோம்? நைட்ரேஷனுக்கு என்ன ரியேஜன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பேசிக்கலி we will be using concentrated nitric acid and sulfuric acid. சரியா? so concentrated HNO3 nitric acid concentrated H2SO4 தான் நம்ம வந்து எடுத்துப்போம். நைட்ரோசேஷன்ல நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? நைட்ரோசேஷன்ல HNO2 nitrous acid. நல்லா புரிஞ்சுக்கோ. HNO3 னா nitric acid, HNO2 அப்படின்னா அது nitrous acid. ஓகே, சல்போனேஷன்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? concentrated H2SO4 sulfuric acid நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? புரோமினேஷன்ல நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா bromine in presence of water, bromine in presence of water வந்து நம்ம எடுத்துப்போம். சரியா? ஓகே, இது கிளியர்னா? இது ஈஸி. ஓகே, இது கிளியர்ல? அப்ப இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியா வந்து இருக்க போகுது. ஓகே, இது கிளியர் அப்படின்னா this one will be very very easy for you. ஓகே, யா. சோ இப்போ நம்ம ஃபீனால் எடுத்துட்டு இருக்கோம். நைட்ரோசேஷன் பண்றேன். HNO2 nitrous acid in presence of 278 Kelvin. You can see here that NO group நம்ம பேரால போய் சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கோம். அடுத்து நைட்ரேஷன். ஆனா நைட்ரேஷன்ல இங்க என்ன பண்றோம்னா வெறும் நான் 20% ஆஃப் நைட்ரிக் ஆசிட் தான் எடுத்துக்கிறேன் 298 கெல்வின்ல. அப்போ ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல போயிட்டு NO2 சப்ஸ்டிடியூட் ஆகுது. ஓகே,
அடுத்து பாருங்க நைட்ரேஷன் தான் இதுவும். ஆனா இங்க கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் as well as sulfuric acid நான் எடுத்துக்கிறேன். அப்போ this is very important, very important. 3 NO2 குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகும். ட்ரைநைட்ரோஃபீனால் இதான் வந்து என்னது பிக்ரிக் ஆசிட். சோ இந்த ஆசிட்ல நமக்கு ஒரு COOH குரூப் கூட இருக்காது அப்படின்னா அது பிக்ரிக் ஆசிட் தான். பாரு COOH குரூப்பே இல்ல பாரு. ஓகே, this is the picric acid உடைய ஸ்ட்ரக்சர். இப்போ இங்க வாங்க, சல்போனேஷன் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். ஓகே, 280 கெல்வின்ல நம்ம வந்து ஹீட் பண்றோம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? SO3H குரூப் பேராலையும் ஆர்த்தோலையும் நமக்கு சப்ஸ்டிடியூட் ஆகும். அடுத்து புரோமினேஷன் நான் பண்றேன். ஓகே, புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர்ல வந்து நான் புரோமினேஷன் பண்றேன். ஓகே, அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆர்த்தோ மெட்டா சரி போத் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் ட்ரைப்ரோமோல எனக்கு சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். அதே புரோமினேஷன் தான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கார்பன் டைசல்பைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் CCl4 கார்பன் டெட்ரா குளோரைட்ல நான் வந்து அதே புரோமினேஷன் பண்றேன் அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? தனித்தனியா எனக்கு ஆர்த்தோ அண்ட் பேரா புரோமோல கிடைக்கும். ஓகே, சோ இந்த மைண்ட் மேப் உங்களுக்கு கிளியர், ரைட்? இந்த மைண்ட் மேப் எல்லாருக்குமே கிளியரா? ஒரு 1 minute just look at this. நான் மூவ் பண்ணிக்கிறேன் போர்ட்ல இருந்து. 1 minute just look at this. So I'll again sum up பண்றேன். phenol இருக்கா? So phenol வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா HNO2 நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாரா நைட்ரோசோ பீனால், அதாவது NO குரூப் எனக்கு பாரால மட்டும் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகும். நைட்ரேஷனா NO2 குரூப் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகும். அதுவே எனக்கு வந்து கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் as well as பிக்ரிக் ஆசிட் நான் யூஸ் பண்றப்போ எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 3 பொசிஷன்லயுமே சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். புரோமினேஷன்லயும் 2 ரியாக்ஷன் படிக்கிறோம், சல்போனேஷன்ல ஒரு ரியாக்ஷன் நம்ம படிக்கிறோம். ஓகே, சோ இஸ் திஸ் கிளியர்? ஓகே, சோ நமக்கு பீனால்ல வந்து இனிமே நமக்கு நைட்ரேஷன், நைட்ரோசேஷன், சல்போனேஷன், புரோமினேஷன், குளோரினேஷன்லாம் நமக்கு ப்ராப்ளமே இல்ல, ரைட்? ஓகே, வெரி குட். சோ நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறது 2 இம்பார்ட்டன்டான நேமிங் ரியாக்ஷன்ஸ் and one of them is Kolbe's reaction and the second one we'll be studying is Reimer-Tiemann reaction. சரியா? In Kolbe's reaction what are we doing? We are taking phenol, right? So the phenol ல இருந்து நம்ம salicylic acid prepare பண்றோம். Ma'am, then what are we doing in Reimer-Tiemann reaction அப்படினு கேட்டிங்கனா அதே phenol தான் பா, ஆனா salicylaldehyde. ஓகே, salicylaldehyde prepare பண்ணா அது Reimer-Tiemann, salicylic acid prepare பண்ணா அது வந்து என்னது? Kolbe's reaction. ஓகே, வெரி குட். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்ப்ஸ் இல்லனா கோல்ப்-ஸ்மிட் ரியாக்ஷன் ரெண்டுமே வந்து நமக்கு சேம் தான். சோ பீனால நான் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ எனக்கு சோடியம் பீனாக்சைடு வந்து கிடைக்குது. சோ அத வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ சோடியம் சலிசிலேட் எனக்கு ஃபார்ம் ஆகும். அத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்றப்போ எனக்கு சலிசிலிக் ஆசிட் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, very good. So இங்க நீங்க வந்து பார்க்கலாம். So I have phenol here. I am reacting it with sodium hydroxide NaOH கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஓகே, சோ வந்து இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த phenolல ஓகே என்ன ஆகும்? ONA சோடியம் பீனாக்சைடு ஃபார்ம் ஆகும். அவ்வளவுதான், சோடியம் பீனாக்சைடு எப்பயும் நம்ம பார்க்கறதா டவுஸ் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தோம்ல, சோடியம் பீனாக்சைடு ஃபார்ம் ஆகும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல கார்பன் டை ஆக்சைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்பதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன தெரியுமா? பென்சீன்ல எப்பயுமே எனக்கு எல்லா கார்னர்ஸ்லயுமே வந்து ஹைட்ரஜன் வந்து இருக்கும்ல. இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹைட்ரஜனும் சோடியமுக்கும் ஒரு கான்வர்சேஷன். ஹைட்ரஜன் நான் அங்க போயிடுறேன், நீ இங்க வா, நம்ம சீட்டை கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல நம்ம சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி அவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதோ பாரு, ஏன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா CO2 வந்து சப்ஸ்டிட்யூட் ஆக போகுது, அதனாலதான். சரியா? சோ பாத்தீங்க அப்படின்னா இங்க பாரு, ஹைட்ரஜன் அங்க போயிடும், அப்போ OH. சரியா? இங்க அப்ப Na வந்துரும்ல, COO இங்க வரான், அதனால்தான் COONA. ஏங்க நீங்க கொஞ்சம் முன்னாடி இறங்க போறீங்களா பஸ்ல, அதனால நீங்க கொஞ்சம் இறங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி Na இங்கிட்டு வந்துரும். சோ தட் COONA எனக்கு வந்து ஒரு தனி பாண்டா வந்து அங்க ஃபார்ம் ஆகி இருக்கும். இப்ப இது அடுத்த ஸ்டெப்ல நான் வந்து ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றப்போ என்ன நடக்கும் அப்படிங்கறத பாருங்க. எனக்கு பாண்ட் வந்து இங்க எனக்கு பிரேக் ஆகும். சோ இங்க வந்து எனக்கு ஹைட்ரஜன், இங்க வந்து எனக்கு OH, ரைட்? சோ அங்க நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா Naவும் OHம் சேர்ந்துச்சுன்னா நமக்கு NaOH வெளியில போயிடும். Naவும் OHம் சேர்ந்து
NaOH நமக்கு வெளியில போயிடும். ஓகே, போயிட்டு நமக்கு இங்க என்ன ஆகும் தெரியுமா? சோ பென்சீன் ரிங்ல வந்து நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த OH குரூப் இங்க பாத்தீங்க அப்படின்னா COOH. சரியா? சோ இப்ப நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த ப்ராடக்ட் பேர் தான் வந்து என்னது? சாலிசிலிக் ஆசிட். இது யார் யாருக்கெல்லாம் கிளியர்? யார் யாருக்கெல்லாம் கிளியர்? வெரி குட், சூப்பர். சோ இதுதான் வந்து நம்மளுடைய சாலிசிலிக் ஆசிட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா Reimer-Tiemann reaction, அண்ணன் தம்பி ரியாக்ஷன் மாதிரி. அது சாலிசிலிக் ஆசிட்னா இது வந்து சாலிசிலிக் ஆல்டிஹைட். ஓகே, சோ ஃபீனால் எடுத்து நம்ம குளோரோஃபார்ம் CHCl3 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்ப எனக்கு சப்ஸ்டிடியூட்டட் பென்சால் குளோரைட் வந்து கிடைக்குது. இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைட்ல நான் வந்து ரியாக்ட் பண்றப்போ I get salicyl aldehyde. ஓகே, I get salicyl aldehyde. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I am taking phenol here. ஓகே, சோ phenol நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா CHCl3 chloroform in presence of sodium hydroxide கூட ரியாக்ட் பண்றோம். சரியா? ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன தெரியுமா? இங்க வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். நல்லா கவனிங்க. ஃபீனால்ல ஜெனரலாவே நீங்க சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு சோடியம் ஃபீனாக்சைடு ONA சோடியம் ஃபீனாக்சைடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். கரெக்டா? இங்க ரிமைனிங் எனக்கு மீதி என்ன இருக்கும்? அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து HCl வெளியில போயிடுச்சு அப்படின்னா CHCl2 இருக்கும். சோ அந்த CHCl2 இங்க வந்து எனக்கு ஆட் ஆகும். அத நான் என்ன பண்றேன் அப்படின்னா திருப்பவும் நான் NaOH கூட நான் ரியாக்ட் பண்றேன். சோ ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த NAவும் ஒரு Clவும் சேர்ந்து NaCl வெளில போயிடும். அதுக்கப்புறமா இங்க இருக்கிற இந்த Hம் இந்த இன்னொரு Clவும் சேர்ந்து HCl வெளியில போயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? இந்த ஒரு ஆக்சிஜன் இருக்கும், அதுக்கப்புறமா இங்க CH இருக்கும். சோ அந்த CH அந்த ஆக்சிஜனும் சேர்ந்துச்சுன்னா CHO, இங்க இந்த ONA அப்படியே இருக்கும். ஓகே, அதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து புரோட்டோனேஷன் பண்றேன். ஓகே, ஹைட்ரஜனை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் பண்றேன். சரியா? புரோட்டோனேஷன் பண்றப்ப என்ன ஆகும்? NaOH நமக்கு வெளியே போயிடும். சரியா? சார் NaH நமக்கு வெளியே போயிடும். அந்த சோடியமும் அந்த ஹைட்ரஜனும் நமக்கு வெளியே போயிடும். ஓகே, அந்த ஹைட்ரஜன் வந்து இந்த சோடியமை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, சோ இங்க எனக்கு அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா OH கிடைக்கும். ஏன்னா அந்த Na நமக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும். ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்க வந்து CHO. சோ பீனால்ல ஆல்டிஹைட் இருந்துச்சுன்னா அது சாலிசில் ஆல்டிஹைட். பீனால்ல இந்த மாதிரி ஆசிட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது? சாலிசிலிக் ஆசிட். பீனால்ல வந்து நமக்கு ஆசிட் இருக்கு அப்படிங்கிறப்போ தட் இஸ் சாலிசிலிக் ஆசிட், அண்ட் பீனால்ல வந்து ஆல்டிஹைட் இருக்கு அப்படிங்கிறப்போ தட் இஸ் சாலிசில் ஆல்டிஹைட். ஓகே, so next is phthalene reaction. Okay, so next is phthalene reaction. So in phthalene reaction, what are we going to do is we are going to prepare the phenolphthalein. So நம்ம லேப்ல எல்லாம் வந்து இந்த phenolphthalein indicators எல்லாம் வந்து பார்த்திருப்போம் இல்லையா? So அந்த பர்டிகுலர் phenolphthalein தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to prepare here. Okay, so வந்து இங்க வந்து நம்ம என்ன prepare பண்ண போறோம் அப்படின்னா we are going to prepare phenolphthalein. Okay, so yeah, listen with full focus. So phthalene reaction la number 2 molecules of benzene with phthalic anhydride நான் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? எடுத்துக்கிறேன். இதுதான் phthalic anhydride. ஓகே, சோ என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியே போயிடும். ஓகே, phthalic anhydride வந்து ஞாபகம் வச்சுக்க ஒரு ஈஸி வழி வந்து சொல்றேன், கவனிங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்க பென்சீன் ரிங் வந்து இருக்கு. கரெக்டா? we have benzene ring வந்து here. ஓகே, and then அந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டபுள் பாண்டோ ஒரு பென்டகன் போட்டு இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க டபுள் பாண்டோ, இங்க டபுள் பாண்டோ. சரியா? சோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா நமக்கு வந்து phthalic anhydride. ஓகே, சோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா நமக்கு வந்து phthalic anhydride. சோ இங்க என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வந்து வெளியே போயிடுச்சுன்னா மீதி எனக்கு என்ன இருக்கும்? தோ நான் வந்து என்ன பண்றேன், இந்த phthalic anhydride குரூப்பா அப்படியே வந்து எழுதுறேன். தோ பாரு, பென்சீன் ரிங் இருக்கா நமக்கு இங்க. இந்த பென்சீன் ரிங்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டபுள் பாண்டட் O, இங்க வந்து ஒரு ஆக்சிஜன். சோ இங்க வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பாண்டை நான் வந்து போடுறேன். ரெண்டு பாண்ட் வந்து போட்டு so here when you see, okay, நான் பென்சீன் ரிங்க போட்டு இந்த பென்சீன் ரிங் தான் அங்க ஆட் ஆயிருக்குல்ல, பென்சீன் ரிங் போட்டு OH group.
ஓகே, அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு ஒரு பென்சீன் குரூப் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகி பென்சீன் ரிங் வந்து ஆட் ஆகி ஒரு OH குரூப். கிளியரா? ஓகே, சோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய phenolphthalein. ஓகே, சோ இதுதான் நம்மளுடைய phenolphthalein. ஓகே, சோ அடுத்து பார்க்க போற ஒரு ரியாக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன், ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன், which is coupling reaction. ஓகே, சோ பேசிக்கலி கப்ளிங் ரியாக்ஷன்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டும் ஒன்னு சேர்ந்துரும். ஓகே, அதான் வந்து இந்த கப்ளிங் ரியாக்ஷன். சோ பீனால பென்சீன் டயசோனியம் குளோரைட் கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கப்பிள் பண்றோம். சரியா? பீனால we are coupling it with benzene diazonium chloride. சோ இங்க பாரு, பீனால் இங்க மட்டும் படுத்துட்டு இருக்கும். சரியா? கப்ளிங் ரியாக்ஷன்ல மட்டும் எல்லா ரிஏஜென்ட்ஸுமே வந்து படுத்துட்டு இருக்கும். ஏன்னா அப்பதான் நமக்கு மார்க் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? சோ C6H5 மேல எப்படி மேல எழுதுவோம், அதுக்கு பதில் இது அப்படியே வந்து ஸ்லீப்பிங்ல போட்டிருக்கேன். சோ என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற HOCl-ம் HCl-ஆ ரிமூவ் பண்ணிடு. ஓகே, HOCl-ம் HCl-ஆ ரிமூவ் பண்ணிட்டா மீதி இருக்கிறது அப்படியே ஜாயின் பண்ணு. தோ பாரு, OH இருக்கா? ஓகே, அது வந்து எது கூட அட்டாச் ஆகி இருக்கு? பென்சீன் ரிங் கூட அட்டாச் ஆகி இருக்கா? ஓகே, அது எது கூட அட்டாச் ஆகி இருக்கு? நைட்ரஜன் கூட அட்டாச் ஆகி இருக்கா? அது எது கூட அட்டாச் ஆகி இருக்கு? திருப்பி ஒரு பென்சீன் ரிங். இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட். தோ இங்க எழுதியிருக்கேன் ப்ராடக்ட். அப்கோர்ஸ் நமக்கு வந்து டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்காது. இந்த இடத்துல சொல்லிடுறேன், நான் ஒரு வாட்டி எழுதுறப்ப தப்பா எழுதிட்டு தான் சரி பண்ணுவேன். டபுள் பாண்ட். சரியா? இதுதான். ஓகே, நமக்கு ஒரு ரெட் ஆரஞ்சு டை வந்து ப்ராடக்டா கிடைக்கும். நமக்கு வந்து ஒரு ரெட் ஆரஞ்சு டை வந்து ப்ராடக்டா கிடைக்கும். அதுக்கு பேர் தான் பாரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன். ஓகே, எஸ். சோ இப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா? சோ ஃபீனாலும் முடிஞ்சிருச்சு இதோட. பட் வாட் ஆர் ஆல் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் phenol and ethanol? ஓகே, பீனாலுக்கும் எத்தனாலுக்கும் என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னு பார்க்கிறோம். பென்சீன் டயசோனியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றப்போ பீனால் வந்து எனக்கு ரெட் ஆரஞ்சு டை கொடுக்கும், ஆனா எத்தனால் ரியாக்டே பண்ணாது. நியூட்ரல் FeCl3 கூட ரியாக்ட் பண்றப்போ பீனால் எனக்கு வயலட் பர்பிள் கலர் கொடுக்கும், ஆனா எத்தனால் ரியாக்டே பண்ணாது. சோடியம் ஹைட்ராக்சைடு கூட பீனால் வந்து எனக்கு சோடியம் பீனாக்சைடு கொடுக்கும். டவுஸ் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தோம்ல, கோல்ப்ஸ் ரியாக்ஷன்லயும் பார்த்தோம். ஆனா எத்தனால் எனக்கு ரியாக்டே பண்ணாது. சரியா? So these are all the very key difference between the phenol and ethanol. Okay, இதெல்லாம் தான் phenolக்கு ethanolக்கு இருக்கக்கூடிய main differences. கிளியரா? இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா? Yes. Okay, done. So now can we go for the uses of phenol? Let's go to the uses of phenol. Okay, so phenol வந்து நம்ம எதுலலாம் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மால்டிஹைடை ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்றோம். So இந்த preparation of formaldehyde, starting material for சலால், ஆஸ்பிரின், ஃபினசிட்டின், இதெல்லாம் வந்து மெடிசின்ஸ். ஓகே, இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் மெட்டீரியல், இதோடைய மேனுஃபேக்சர்ல நம்ம வந்து யூஸ் பண்றோம். phenolphthalein இண்டிகேட்டர்ஸா நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, phenolphthalein இண்டிகேட்டரா வந்து நம்ம யூஸ் பண்றோம். தென் பிக்ரிக் ஆசிட் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ் இன் நேச்சர். பிக்ரிக் ஆசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெடிமருந்து மாதிரி எக்ஸ்ப்ளோசிவா வந்து இருக்கும். தென் கார்பாலிக் சோப் வந்து இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆன்டிசெப்டிக். ஆன்டிசெப்டிக் அப்படின்னா வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உடைய growth எல்லாம் வந்து அது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்து கில் பண்ணிடும். சரியா? அதுதான் வந்து என்னது அப்படின்னா இந்த கார்பாலிக் சோப்பா நம்ம யூஸ் பண்றோம் ஆன்டிசெப்டிக்கா. We have completed phenols also. So alcohols முடிச்சிட்டோம், phenols முடிச்சிட்டோம். Can we all go to ethers? Ethers போலாமா? Very good ரா. So let's begin with ethers. Okay, so ethersல first thing what we need to understand is ethers உடைய functional group நமக்கு எப்படி இருக்கும்? ROR தான் நம்ம ether functional group. Okay, so before we start ethers, do we need a kutti break? Yes, do you need a kutti break before we start ethers? ஒரு 5 minutes break, 10 minutes break, எவ்வளவு நேரம் break வந்து வேணும்?
Okay, 10 minutes break எடுத்துக்கலாம். Then we will start with ethers. Okay, yeah. Dun, dun, dun.
டைம் இஸ் ரன்னிங் அவுட். யா, கேக்குதா? வந்தாச்சா எல்லாருமே? Is everybody back? Okay, so quickly நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா will wind up with ethers. Okay, so ethers வந்து இன்னும் நமக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் வந்து ஆகும். அது முடிச்சிட்டோம் அப்படின்னா we can complete it. Okay, yeah. So நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ethers மட்டும் நான் வந்து இன்னொரு ஒரு நாள் தான் வந்து எழுதின நோட்ஸ். ஸோ அதை மட்டும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, வேலை செய்யல, நாட் ரெஸ்பாண்டிங். எவ்வளவுதான் ப்ரெஷர் தாங்குவேன் அப்படின்னு நினைக்கிது போர்டு. வந்துட்டீங்களா? எவ்வளவு பேர் லைக் போட்டிருக்கீங்க? $94. இன்னும் ஒரு 6 லைக். ஓ மை காட். கம்மிங்களா? ரிட்டன் ஸ்லைடு ஹோ கயா தான். The following document is not closed normally at previous time. என்ன சிம்ரன் இதுங்கிற மாதிரி இருக்கு. டோன்ட் வரி, நான் அந்த நோட்ஸ் ஃபுல்லா எழுதி ஓகே அகைன் ஐ வில் ரைட் ஆல் த நோட்ஸ் அண்ட் தென் சென்ட் யூ அகைன். ஓகே சரியா? நான் மீண்டும் வந்து அந்த நோட்ஸை ஃபுல்லா உங்களுக்காக வந்து எழுதி நான் சென்ட் பண்றேன். ஸோ வந்து நீ கவலைப்படாத சரியா? ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். Just give me some time. I just need some time da. Okay, so with time I will send you the notes again. Wait a minute, I'll just ask yours. உங்களை பார்த்து 1 year ஆகுது. நல்லா இருக்கீங்களா சார்? தீபக். ஓ, நம்ம பசங்க தான் இருக்கீங்களா? நல்லா இருக்கா? எல்லா தீவிர பேட்ச் பசங்களுக்குலாம் இன்னைக்கு லீவ் வாங்கிதான். ஓ, ஏன் இன்னைக்கு லீவ்? சனிக்கிழமை
ஸ்டடி ஹாலிடேவா? ஒர்க் ஆகாதப்பதானே எல்லாரும் வருவீங்க லைவுக்கு. ஒரு வாட்சிங் இருந்தது போல 16 வாட்சிங். ரிமைண்ட் மீ தி நெக்ஸ்ட் டைம் பண்ணலாமா? something wrong. Even the auto stop. நீ எவ்வளவு எழுதி போகணும்? இன்னும் கொஞ்சம் தான். இல்ல பிடிஎஃப் அது ஓபன் ஆகுமா? பிடிஎஃப் ஓபன் பண்ணா போ. எனக்கு எழுத கூட வேணாம். இங்க பாருங்க. பிடிஎஃப் எது? இது ரீசன்ட் பிடிஎஃப் தான். எது ரீசன்ட் பிடிஎஃப் ஓகே. இல்ல இதனால ஓகே. எது ஓபன் ஆனாலும் ஓகே. எனக்கு தெரிஞ்ச அந்த பிடிஎஃப். சரி நான் ஒரு மெசேஜ் போட்டுறவா? ஹாய், இப்போ கேக்குதா? ஓகே, இப்போ கேக்குதா? எஸ் 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 கேக்குதா? ஓகே, அதுதான் எழுதின ஸ்லைடு எல்லாமே போச்சு மக்களே. அதுதான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த ஒரு மீம் இருக்குல்ல, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் ஆயிடுச்சு இது. ஸோ எஸ், நம்ம வந்து இப்போ ஈத்தர்ஸை வந்து ஏஎஸ்ஏபி முடிச்சிடலாம். ஓகே, வெரி குட். ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த எல்லா ஸ்லைட்ஸையும் திருப்பியும் எழுதி உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃபா வந்து அப்லோட் பண்றேன். கிவ் மீ சம் டைம். ஓகே, இது எல்லாத்தையுமே வந்து நான் பிடிஎஃபா எழுதி அப்லோட் பண்றேன். ஓகே, எப். ஸோ கேன் வி பிகின்? யா, தீபக், ஐ காட் யூடா. உன்னை பத்தி தான் நான் வந்து பேசிட்டு இருந்தேன். யூ ஹவ் பீன் ஃபாலோவிங் அஸ் ஃபார் த பாஸ்ட் 3-4 years. அப்போ 3 years இல்லையா? ஆமா, அதனால வந்து the way you put the message வந்து நீ எங்களை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்க அப்படிங்கறது வந்து நல்லா தெரிவிக்குது. மிக்க மிக்க நன்றி for all the support and love. Yeah, so let's begin with ethers. ஈத்தர் என்பது என்ன குரூப்புங்க? ஸோ ROR குரூப் தான் வந்து இந்த ஈத்தர். ஓகே, அதோட ஜெனரல் ஃபார்முலா வந்து CnH2n+2O. ஓகே, ROR ரெண்டு அல்கைல் குரூப்புக்கு நடுவில் வந்து ஒரு ஆக்சிஜன்.
சோ இந்த ஈத்தர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அலிஃபாட்டிக் ஈத்தர்ஸ், அரோமேட்டிக் ஈத்தர்ஸ், ரெண்டு ஈத்தர்ஸ் வந்து நமக்கு இருக்கு. அலிஃபாட்டிக் ஈத்தர்ஸ் அண்ட் தென் அரோமேட்டிக் ஈத்தர்ஸ். இந்த அலிஃபாட்டிக் ஈத்தர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சிம்பிள் ஈத்தர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். CH3OCH3. ஓகே. அரோமேட்டிக் ஈத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பென்சீன் ரிங்குக்கு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் வந்து இருக்கும். அதுதான் வந்து அரோமேட்டிக் ஈத்தர்ஸ். ஓகே. தென் நெக்ஸ்ட் மிக்சட் ஈத்தர் அப்படின்னா என்னன்னா அந்த ரெண்டு ஆர் குரூப்பும் சேமா இருக்காது. சிம்பிள் ஈத்தர்னா ரெண்டு ஆர் குரூப்பும் எனக்கு வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிம்பிள் ஈத்தர். ஓகே. இதே அந்த ரெண்டு ஆர் குரூப்பும் நமக்கு வந்து சேமா இல்ல அப்படின்னா அது வந்து என்னது? தட் இஸ் கால்ட் ஆஸ் அரோமேட்டிக் ஈத்தர். ஓகே. தட் இஸ் கால்ட் ஆஸ் அரோமேட்டிக் ஈத்தர்ஸ். ஓகே. கிளியர்? Yeah, அது எல்லாமே வந்து I will upload in the description or comment section. Okay. Okay. தூரிகாவா? நான் வந்து துரோகின்னு யாரோ வந்து என்னடா அது பேர் வச்சிருக்காங்க பாத்துறேன். Yes. So we'll begin with ethers. So ethers வந்து என்ன குரூப்பா? ROR group தான் வந்து ethers. Okay. So what is the general formula? நமக்கு வந்து ரெண்டு alkyl குரூப்புக்கு நடுவுல வந்து ஒரு ஆக்சிஜன். Okay. So CnH2n plus 2O. CnH2n plus 2O. ஓகே. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈத்தர்ஸை வந்து நம்ம ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். என்னென்ன அப்படின்னா சிம்பிள் ஈத்தர்ஸ் அண்ட் தென் மிக்சட் ஈத்தர்ஸ். ஓகே. சோ சிம்பிள் ஈத்தர்ஸ்ல அந்த ரெண்டு ஆர் குரூப்புமே நமக்கு வந்து சேமா இருக்கும். ஓகே. மிக்சட் ஈத்தர்ஸ்ல வந்து அந்த ரெண்டு ஆர் குரூப்புமே நமக்கு வேற வந்து இருக்கும். சரியா? வேற வந்து இருக்கும். ஓகே. அலிஃபாட்டிக் ஈத்தர்னா நமக்கு நார்மல் அலிஃபாட்டிக் காம்பவுண்ட் which is derived from alifor நம்ம வந்து எடுத்துப்போம். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னா pleasant smelling compounds, benzene derived compounds வந்து நமக்கு இருக்கும். ஓகே. this just a classification of ethers. So நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப். ஆல்கஹால்ஸ்ல எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து படிச்சோம், அந்த மாதிரி இங்க ஈத்தர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ROR இந்த ரெண்டு ஆர் குரூப்புமே என்ன குரூப்? பல்கி குரூப். ஓகே. ரெண்டு ஆர் குரூப்புமே வந்து பல்கி குரூப். ஏன்னா ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு அல்கைல் குரூப் இல்லையா? அட்லீஸ்ட் ஆல்கஹால்ல ROH இருந்துச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ROR ரெண்டு ஆருமே வந்து நமக்கு பல்கா வந்து இருக்க போகுது. கரெக்டா? சோ இங்க கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன்ல வந்து நமக்கு மொத்தமா 4 sp3 hybridized orbital. So 1 2 3 4. அதுல ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா it forms sigma bond with carbon. ரெண்டு ஆக்சிஜனுடைய hybridized sp3 orbital வந்து கார்பன்ஸ் கூட sigma bonds வந்து ஃபார்ம் பண்ணும். மீதி ரெண்டு பாத்தீங்கன்னா lone pair of electrons. அவ்வளவுதான். ஈஸி. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து nomenclature. ஓகே. OCH3 group வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? What do we call this group called as OCH3? அத வந்து நம்ம methoxy group அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். methoxy group. சரியா? சோ இது வந்து என்னது? methoxy methane. ஓகே. இதே இங்க வந்து பாருங்க. நமக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து methoxy group. கரெக்டா? methoxy methoxy propane. இதே ஈத்தேன்ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா CH3 குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? ஈத்தாக்சி. ஓகே. அது வந்து என்னது அப்படின்னா ஈத்தாக்சி. சரியா? சோ இங்க பார்க்கலாம் நீங்க this is methoxy benzene, phenoxy benzene because மீத்தேன்ல ஹைட்ரஜனுக்கு பதிலா ஓனா அது மீத்தாக்சி, ஈத்தேன்ல ஹைட்ரஜனுக்கு பதிலா ஓனா அது ஈத்தாக்சி, பென்சீன்ல ஃபினைல்ல ஹைட்ரஜனுக்கு பதிலா ஓனா அது வந்து என்னது? phenoxy. ஓகே. எஸ். Preparation of ethers. இது நான் வந்து written slides எடுத்துட்டு வந்திருக்கேன் so that நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா வந்து முடிக்கலாம். So intermolecular dehydration of alcohol. அதாவது ரெண்டு ஆல்கஹாலுக்கு நடுவுல நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா டீஹைட்ரேஷன் நடக்குது. ஓகே. சோ இங்க இருக்கிற இந்த OH குரூப்பும் இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்தா நமக்கு வாட்டரா வெளியே போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும் நமக்கு? CH3 CH2O CH3 CH2. சரியா? சோ இதுதான் என்னது? நம்மளுடைய டைஇథைல் ஈத்தர். சோ இதுதான் நம்மளோட டைஇథைல் ஈத்தருடைய preparation. ஓகே. சோ இதோடைய மெக்கானிசம் ஜஸ்ட் பாத்துக்கலாம். ஓகே. பிகாஸ் நம்ம இது ஆல்கஹால் ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு ஃபாலோ ஆக போகுது. சோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, சோ இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும்.
அதே மாதிரிதான் பழசு மாதிரிதான் ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அதுக்கப்புறமா அது சேர்ந்து அப்படியே வாட்டரா சேர்ந்து அது அப்படியே நமக்கு வெளில போயிடும். இப்போ வாட்டரா அது வெளில போகும் நேரத்தில் இந்த இடத்துல கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ், கரெக்டா? அப்ப அந்த கார்பன்ல யாரு போய் ஆட் ஆவாங்க அப்படின்னா இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் ஆல்கஹால். அங்கதான் ட்விஸ்ட். இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் ஆல்கஹால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்க வந்து நமக்கு அது ஆட் ஆயிடும். ஓகே, சோ CH3 CH2 இங்க பார்க்கலாம் நீங்க OH, கரெக்டா? OH CH3 CH2. எப்பயுமே ஆக்சிஜன்ல 3 பாண்ட் இருந்தாலே ஆக்சிஜன்ல வந்து நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் வந்து போட்டுருவோம். சோ பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு அகைன் வாட்டர் கூட வந்து ரியாக்ட் ஆகுது. சோ வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுறப்போ வாட்டர்ல இருக்கிற அந்த டபுள் பாண்ட் இந்த ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணி இந்த ஹைட்ரஜனை எடுத்துட்டு போயிடுது. எடுத்துட்டு போயிடுச்சுன்னா ROR. ஈஸி. ROR சேம் தான், பட் ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அதோடைய மெக்கானிசம படிச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். சோ இது ஒரு நேமிங் ரியாக்ஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். ஓகே, சோ இதுல நமக்கு வந்து SN2 மெக்கானிசம் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே, சோ வில்லியம்சன் சிந்தசிஸ்ல CH3ONA which is நம்மளுடைய வந்து சோடியம் மெத்தனோயேட் என்ன பண்ணுது அப்படின்னா புரோமோ ஈத்தேன். ஓகே, புரோமோ ஈத்தேன் கூட ரியாக்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? NAவும் BRும் சேர்ந்து NaBr வெளியே போயிடும். NaBr வெளியே போட்டு CH3O C2H5 CH3O C2H5 வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, எஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மீத்தைலேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஓகே, ஆல்கஹால் குரூப் வந்து நமக்கு இங்க வந்து இருக்கு. அதை நம்ம என்ன பண்றோம்? மீத்தைலேஷன் பண்றோம். which is மீத்தைல் குரூப்பை போயிட்டு நம்ம என்ன பண்றோம்? அதுல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஓகே, we are going to substitute the methyl group there. ஓகே, சோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா இந்த மீத்தைலேஷன். சோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா we have CH3 CH2OH ethanol. ஓகே, டைஅசோமீத்தேன் வந்து இருக்கு. இங்க என்ன ரியேஜன் நம்ம யூஸ் பண்றோம்? HbF4. அதுதான் fluoroboric acid. So இந்த particular reactionல இந்த fluoroboric acid is acting as a catalyst. Okay, இந்த particular reactionல வந்து பாத்தீங்க அப்படின்னா fluoroboric acid வந்து நமக்கு catalyst act பண்ணுது, which means it is speeding up the reaction. Okay, so இங்க நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய N2 குரூப் மட்டும் நைட்ரஜனா எனக்கு வெளியே போயிடும். நைட்ரஜனா அது வந்து எனக்கு வெளியே போயிடுச்சு அப்படின்னா CH3 CH2O CH3, அதாவது இந்த ஹைட்ரஜன் போய் இது கூட ஆட் ஆயிடுச்சுன்னா it becomes CH3. ஓகே, CH2 கூட ஹைட்ரஜன் ஆட் ஆகுது அப்படிங்கிறப்போ CH3 கிடைக்கும். so that we will be getting CH3 CH2O CH3. ஓகே, வெரி குட். அடுத்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர்ஸ். ஈத்தர்ஸ் வந்து போலாரா இருக்கும். ஏன்னா ஆக்சிஜன்ல நெகட்டிவ் எண்ட் அண்ட் அந்த அல்கைல் குரூப்ல வந்து பாசிட்டிவ் எண்ட். ஸோ ஒரு காம்பவுண்ட்ல நமக்கு நெகட்டிவ் எண்டும் இருக்கு பாசிட்டிவ் எண்டும் இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as polar அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைபோல் மொமெண்ட் வந்து 1.81. ஓகே, அது என்னது அப்படின்னா எப்படி அந்த நம்ம அந்த பொலாரிட்டியை மெஷர் பண்றதுக்காக தான் இந்த டைபோல் மொமெண்ட்டை வந்து நம்ம வந்து எழுதுறோம். சரியா? சோ இது வந்து டைஎத்தைல் ஈத்தருக்கு வந்து இது நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ நவ் நம்ம இது வரைக்கும் ஆல்கஹால்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? சோ இந்த ஆல்கஹால்ஸ், ஈத்தர்ஸ், ஆல்கேன் இவங்களுடைய பாய்லிங் பாயிண்ட்டை நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறப்போ ஆல்கஹாலுக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன்? பிகாஸ் ஆஃப் intermolecular hydrogen bonding. சரியா? சோ intermolecular hydrogen bondingனால நம்ம ஆல்கஹால்ஸ் உடைய இது வந்து அதிகமா இருக்கும். ஓகே, ஆல்கஹால்ஸ் உடைய what is that boiling point will be higher than ethers and இருக்கிறதுலே கம்மி வந்து alkanes. ஓகே, next coming to solubility. ஓகே, polar components கூட soluble-ஆ இருக்கும், non polar கூட நமக்கு அது சாலிபிளா இருக்காது. சரியா? போலார், ஏன்னா ஈத்தர்ஸ் ஆர் போலார். அப்ப அது போலார் சால்வெண்ட்ல சாலிபிளா இருக்கும், லைக் டிசால்விங் லைக் அப்படிங்கிற மாதிரி. நான் போலார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அது சாலிபிளா இருக்காது. ஓகே, எஸ். So now we came to the most important part, which is chemical properties of ethers. Okay, now நம்ம என்ன இதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா chemical properties of ethers-க்கு வந்துட்டோம். சரியா? So பாத்தீங்க அப்படின்னா nucleophilic substitution reaction. Okay, so nucleophilic substitution reaction அது என்னது மேம்? nucleophilic substitution reaction அப்படின்னா
you know what is substitution reaction, right? So ஒரு குரூப்புக்கு பதிலா இன்னொரு குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு பேர் தான் வந்து என்னது? It is called as the substitution reaction. So இங்க வந்து நம்ம நியூக்ளியோஃபைல் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் நியூக்ளியோஃபிலிக் substitution reaction. So இந்த நியூக்ளியோஃபிலிக் substitution reactionல when you compare with hydrogen iodide and hydrogen bromide, hydrogen iodideக்கு வந்து அது அதிகமா இருக்கும் when you compare with hydrogen bromide. Okay, ரொம்ப ஈஸி, கவனிங்களேன். Just break the bond here. Okay, அங்கேயும் பாருங்க ROR group ஈத்தர் இருக்கு, அங்க ஒரு அயோடின் இங்க ஒரு அயோடின், முடிஞ்சு ப்ராடக்ட் தோப்பர் CH3I CH3 CH2OH. ஓகே, இந்த HI நமக்கு போய் எப்படி ஆட் ஆகும்? அங்க அயோடினாவும் இங்க ஹைட்ரஜனாவும் நமக்கு போயிட்டு வந்து ஆட் ஆகும். சரியா? சோ இங்க வந்து நமக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆகும், இங்க வந்து நமக்கு அயோடின் போய் ஆட் ஆகும். சோ இப்போ இன்னொரு ஒரு ரியாக்ஷன் வந்து நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஓகே, சோ இங்க என்ன ஆகுது? நமக்கு HI கூட நான் இந்த ஒரு ஈத்தரை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஈத்தர் எடுத்துக்கிறப்போ அதே மாதிரிதான் இங்க ஹைட்ரஜன் இங்க அயோடின். ஓகே, சோ இங்க ஹைட்ரஜன் ஆட் ஆச்சு அப்படின்னா C6H5OH. சோ C6H5OH பீனால் கிடைக்குது, பிளஸ் CH3I வந்து நமக்கு தனியா வெளியில போயிடுது. ஈஸியான ஒரு அடிஷன் ரியாக்ஷன் தான். ஓகே, சரி மேம், how is this addition reaction happening? We need to know the mechanism of the addition reaction. அப்படின்னா நல்லா கவனிங்க. பிரைமரி அல்கைல் ஹாலைடு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்ப SN2 மெக்கானிசம் அது ஃபாலோ பண்ணும். ஓகே, இதே நான் வந்து செகண்டரி அல்கைல் ஹாலைடு நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா that follows SN1 மெக்கானிசம். ஓகே, இங்க நீங்க கவனிங்க, I have this ether, right? நான் வந்து HI கூட ரியாக்ட் பண்றப்போ இந்த ஆக்சிஜன் வந்து என்ன தெரியுமா பண்ணும்? இந்த ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த ஹைட்ரஜனை பிடிச்சி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கும். ஓகே, இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன்ல வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஆக்சிஜன்ல எப்பயுமே நமக்கு 3 பாண்ட் வந்துச்சு அப்படின்னா அதுல நம்ம பாசிட்டிவ் சிம்பிள் போடணும் அப்படின்னு. இதோ பாரு, பாசிட்டிவ் சிம்பிள் நான் வந்து போட்டிருக்கேன். ஓகே, இப்ப நான் பாண்டை இப்படி நான் பிரேக் பண்ணிட்டு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப இந்த அயோடினை போய் நான் இந்த பர்டிகுலர் மித்தைல் குரூப்ல ஆட் பண்றேன். ஆட் பண்றப்போ என்ன ஆகும்? பாண்ட் பிரேக் ஆயிடும். மித்தைல் அயோடைட் தனியாவும் எத்தனால் தனியாவும் எனக்கு பிரிஞ்சு வந்துரும். ஈஸி. ஓகே, எஸ். சோ இப்போ ஒரு ஆல்கஹால் கூட நம்ம எக்ஸஸ் ஆஃப் HX, ஓகே, எக்ஸஸ் ஆஃப் அல்கைல் ஹாலைடு ரியாக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்? சோ we have the alcohol, ethyl alcohol or ethanol. சரியா? அத நான் என்ன பண்றேன்? எக்ஸஸ் ஆஃப் HBr கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். எக்ஸஸ் ஆஃப் HBr கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன தெரியுமா ஆகும்? இங்க இருக்கிற இந்த OHம் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். வாட்டரா வெளியே போயிடுச்சுன்னா CH3CH2Br, CH3CH2Br, புரோமோ ஈத்தேன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, புரோமோ ஈத்தேன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்கும். அடுத்த particular reaction is very very important, okay, which is auto oxidation of ethers. So இந்த particular reactionல நம்ம ethers oxidize பண்றதுக்கு நம்ம எந்த ஒரு oxidizing agents-உமே யூஸ் பண்ணல. ஓகே, இந்த இடத்துல நம்ம ethers oxidize பண்றதுக்கு எந்த ஒரு oxidizing agent-உமே நம்ம வந்து யூஸே பண்ணல. சரியா? தானாவே அது வந்து நமக்கு ஆக்சிடைஸ் ஆகுது. அதுக்கு பேர் தான் என்னது? auto oxidation of ethers. ஓகே, சோ இங்க பாருங்க, டைஈథைல் ஈத்தர் நான் இங்க வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, CH3CH2O CH2CH3. ஓகே, சோ டைஈథைல் ஈத்தர் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஜஸ்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஸோ ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு மிக்சர் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோ பாருங்க, எல்லோ கலர்ல எழுதிருக்கேன். ஸோ இந்த கார்பன்ல, அதாவது பிட்வீன் திஸ் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் எனக்கு 2 ஆக்சிஜன் போய் ஆட் ஆகும். பிட்வீன் திஸ் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் எனக்கு 2 ஆக்சிஜன் போய் ஆட் ஆகுது. இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் 1-ethoxy ethyl hydroperoxide. 1-ethoxy ethyl hydroperoxide. ஓகே, அதோட மிக்சர் இன்னொரு ப்ராடக்ட் என்னன்னா இந்த ஆக்சிஜன்ல இன்னொரு ஆக்சிஜன் போய் ஆட் ஆயிடும். ஓகே, சோ அந்த ஆக்சிஜன்ல இன்னொரு ஆக்சிஜன் போய் ஆட் ஆச்சு அப்படின்னா அப்போ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் தான் டைஈథைல் பெராக்சைடு. ஓகே, அப்ப கிடைக்கிற ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் என்னது? டைஈథைல் பெராக்சைடு. ஓகே, சோ ஒன் இஸ் ஒரு 2 மிக்சர்ல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா
இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுலயே அந்த 2 ஆக்சிஜன் போய் ஆட் ஆகும். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜனோடய அந்த இன்னொரு ஆக்சிஜன் போய் நமக்கு ஆட் ஆகும். ஓகே, வெரி குட். சோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா குளோரினேஷன் பண்றோம். ஈஸிடா. ஈத்தர்ல இருக்கிற எல்லா ஹைட்ரஜனுமே எல்லா ஒரு குளோரின் கூட சேர்ந்து HCl வெளியே போயிடும். ஓகே, தென் மீதி இருக்கிற ஹைட்ரஜன்ஸை அப்படியே குளோரின்ஸால ரீப்ளேஸ் பண்ணு. எங்கெங்கெல்லாம் ஹைட்ரஜன் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஹைட்ரஜனுக்கு பதிலா குளோரினை மாத்தி விடுங்க. ஈஸி, முடிஞ்சு. ஓகே, எஸ். This question is ரொம்ப important. This reaction is very important. This is also chlorination of ether தான். ஓகே, இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈத்தர்ஸ் உடைய குளோரினேஷன் தான். ஓகே, பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடை வச்சு நான் என்ன பண்றேன், ஈத்தர்ஸை வந்து நான் குளோரினேஷன் பண்றேன். ஓகே, சோ கவனிங்க. Here I have this ether. நான் என்ன பண்றேன் அப்படின்னா PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ just break the bond here. இந்த இடத்துல எனக்கு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் ஆட் ஆகுது. இந்த 2 இடத்துல எனக்கு 2 குளோரின் ஆட் ஆகுது. அப்ப என்ன கிடைக்கும், CH3CH2Cl CH3CH2Cl. so 2 molecules of CH3CH2Cl கிடைக்குது. இப்போ PCl3O கூட சேர்ந்துச்சுன்னா POCl3 எனக்கு வெளியே போகும். POCl3 எனக்கு வெளியே போகும். so this reaction is very important actually. okay, முடிக்க போறோம். இன்னும் 4 slides தான். ஓகே, listen with full focus and full energy. இன்னைக்கு லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரியா, இன்னைக்கு எப்படி போச்சு அப்படிங்கறத வந்து எத்தனை பேர் வந்து சூப்பரா வந்து கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத வந்து we can see. ஓகேவா, இன்னைக்கு பார்க்கலாமா? சரி, எல்லாருக்குமே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா I will give you the PDF. ஓகேவா, I will give you the PDF. ஓகே, பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைட் POCl3 வந்து பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு. ஓகே, வெரி குட். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நமக்கு என்ன நடக்குது, CH3CH2O CH2CH3. ஓகே, சோ நான் என்ன பண்றேன், வாட்டர் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ஓகே, டைல்யூட் சல்பூரிக் ஆசிட் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரியாக்ட் பண்றேன். அப்ப என்ன தெரியுமா ஆகுது, இங்க ஹைட்ரஜன் இங்க OH, அவ்வளவுதான்டா. அப்ப CH3CH2OH CH3CH2OH, இங்கேயும் CH3CH2OH, 2 molecules of ethanol நமக்கு கிடைக்குது. அடுத்தது இதே நான் வந்து ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், கவனிங்க. அதே டைஈத்தைல் ஈத்தர்ல அதாவது வந்து அல்கைல் ஆசிட் குளோரைட் குரூப் கூட நான் ரியாக்ட் பண்றேன். அதான் CH3COCl கூட ரியாக்ட் பண்ணனா இந்த COCl அப்படியே பிரேக் பண்ணுங்க. இந்த பக்கம் CH3CO, இந்த பக்கம் Cl. ப்ராடக்ட் பாருங்க, CH3CH2 COO CH3. ஓகே, புரிஞ்சுதா? எஸ்டரும் நமக்கு வந்து என்ன கிடைக்குது, அல்கைல் ஹாலைடும் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைக்குது. சோ என்ன மெயினா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இங்க என்ன ரியேஜன்ஸ் யூஸ் பண்றப்போ நம்ம இங்க யூஸ் பண்றப்போ எப்படி இங்க கிளீவ் ஆகி நமக்கு வந்து இந்த அடிஷன் நடக்குது அப்படிங்கறது தான் நமக்கு இங்க ரொம்ப முக்கியம். ஓகே, சோ நெக்ஸ்ட் இஸ் aromatic substitution, electrophilic substitution reaction. Okay, next is aromatic electrophilic substitution reaction. So பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங்கா தான் வந்து இருக்கும். ஓகே, இந்த ஈத்தர் குரூப் OR குரூப் இருக்குல்ல, அல்காக்சி குரூப், அது வந்து ஆக்டிவேட்டிங் குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது நம்ம ஃபீனால் மாதிரி தான். ஆர்த்தோ பேரா சப்ஸ்டிடியூஷன் தான் நமக்கு இதுல மெயினா வந்து நடக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாலோஜினேஷன் நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும் பாருங்க, ஜாலியா இருக்கும். கவனிங்க, ஹாலோஜினேஷன்னா என்னது, ஹாலோஜனை போயிட்டு நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். ஓகே, ஹாலோஜினேஷன்னா என்னப்பா, we are going to substitute halogens. okay, so இங்க halogens அப்படின்னா என்னென்ன ஹாலோஜன்ஸ்லாம் நமக்கு வந்து இருக்கு, குளோரின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின், இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா? சோ இங்க நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா பாரா பொசிஷன்ல அண்ட் ஆர்த்தோ பொசிஷன்ல போயிட்டு புரோமோ குரூப் எனக்கு சப்ஸ்டிடியூட் ஆகுது. ஸோ பார்க்கலாம் நீங்க, பாரா அண்ட் ஆர்த்தோ பொசிஷன்ல போயிட்டு எனக்கு புரோமோ குரூப் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகுது. ஸோ புரோமினேஷன் பண்ண புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட நான் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? சோ எனக்கு இதுல மேஜர் ப்ராடக்ட் யாரு அப்படின்னா பாரா புரோமோ அனிசோல், மைனர் ப்ராடக்ட் யாரு அப்படின்னா ஆர்த்தோ புரோமோ அனிசோல். அடுத்து வந்து என்னது அப்படின்னா நைட்ரேஷன். நைட்ரேஷன்னா உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும், என்னது, NO2 குரூப்பை நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். கரெக்டா? சோ நைட்ரேஷன்ல நம்ம நைட்ரேட்டிங் மிக்ஸ்சர் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? நைட்ரேட்டிங் மிக்ஸ்சர். So what is this nitrating mixture? Concentrated sulfuric acid
and concentrated nitric acid. A combination of concentrated nitric acid and sulfuric acid தான் நம்ம வந்து nitration அப்படின்னு வந்து சொல்லுவோம். nitrating mixture அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? சோ நம்ம இங்க அனிசோல் எடுத்துட்டு இருக்கோம். பென்சீன் ரிங்ல OCH3 குரூப் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து அனிசோல். ஓகே, சோ இந்த அனிசோல்ல பாரா பொசிஷன்ல ஒரு NO2 குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு, ஆர்த்தோ பொசிஷன்ல ஒரு NO2 குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆகிருக்கு. சோ ஆர்த்தோ அண்ட் பாரா நைட்ரோ அனிசோல் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. ஓகே, வெரி குட். சோ நெக்ஸ்ட் இஸ் Friedel-Crafts reaction. ஓகே, சோ Friedel-Crafts reactionல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா CH3Cl group. ஓகே, சோ alkyl halide group இருக்கு இல்லையா, அத வந்து நான் in presence of anhydrous aluminum chloride. anhydrous aluminum chloride வந்து அந்த catalyst act of Lewis acid கார்பன் டைசல்பேட் கூட நமக்கு ரியாக்ட் ஆகுது. ஒண்ணுமே இல்லடா, இங்க பாரு, இங்க பாரால இருக்கிற ஹைட்ரஜன் அப்புறம் ஆர்த்தோல இருக்கிற ஹைட்ரஜன் அது Cl கூட சேர்ந்து HCl வெளில போயிடும். சோ தட் என்ன ஆகும்னா பாரா பொசிஷன்ல மித்தைல் குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகுது. சோ பாரால அதுக்கப்புறமா ஆர்த்தோல, அவ்வளவுதான். So this is alkylation. Okay, alkylation reaction. இதே acylation reaction னா acyl group CH3CO group போய் ரீப்ளேஸ் பண்ணும். இதோ பாரு, CH3CO group என்ன ஆகும், ஹைட்ரஜன் Cl HCl வெளில போயிடும். அப்ப CH3CO group போய் பாரா பொசிஷன்லயும் சாரி கரெக்ட் தான், COCH3 குரூப் போயிட்டு ஆர்த்தோலயும் பாராலையும் போயிட்டு நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகும். அவ்வளவுதான், ஈஸி. சரியா? எஸ், முடிக்க போறோம். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஆமா, கடைசி 2 ஸ்லைட் தான். டயத்தைல் ஈத்தருடைய யூசஸ், எங்கெங்கெல்லாம் நம்ம டயத்தைல் ஈத்தரை வந்து யூஸ் பண்ணுவோம்? சர்ஜிக்கல் அனாஸ்தெட்டிக். ஓகே, சோ முக்கியமா நமக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி பண்றாங்க, ஆபரேஷன் பண்றாங்க அப்படின்னா அப்போ வந்து மைக்ரோ ஊசி போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்கும் சால்வெண்டாவும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுவோம். தென் volatile starting fuel, அதாவது வந்து இன்ஜின்ஸ்லாம் வந்து ஈஸியா எவாபரேட் ஆகக்கூடியதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா volatile அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ volatile starting fuel ஆவும் கேசோலின் இன்ஜின்ஸ்லயும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஓகே, தென் பாத்தீங்க அப்படின்னா ரெஃப்ரிஜரண்ட், ஃப்ரிட்ஜ்ல வந்து இந்த கூலண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கூலண்டாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். தென் அனிசோல் பார்த்தோம் அப்படின்னா அனிசோல்ல வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பெர்ஃப்யூம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, பூச்சிக்கொல்லி இன்செக்டிசைட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, பார்மசூட்டிக்கல் ஏஜென்ட் அப்படின்னா நிறைய மெடிசினல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு we will be using. ஓகேவா? is that clear? yes, முடிஞ்சு தி எண்ட். இன்னைக்கு 3 hours தான் வந்து லைவ் பிளான் பண்ணது. கிட்டத்தட்ட பார்த்தா வந்து அரௌண்ட் 4 hours கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 4 hours 4.5 hours ஆயிடுச்சா? ஓகே ஓகே, சாரி. சோ வந்து how was the live டா? லைவ் எப்படி போச்சு? நான் வந்து இந்த எல்லாமே நோட்ஸ் கிராஷ் ஆயிடுச்சு, நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் எல்லாத்தையுமே திருப்பி எழுதி தரேன். ஓகே, இன்னைக்கு சாயந்தரம் வேற மேக்ஸ் கிளாஸ் இருக்கு. ஓகே, ஐ ஹாவ் அரௌண்ட் 3-4 hours ஆஃப் கிளாஸ் டுடே ஃபார் மேக்ஸ். சோ நான் வந்து அதை முடிச்சிட்டு டுநைட் நான் வந்து உங்களுக்கு இது எல்லாத்தையுமே வந்து எழுதி ஐ வில் சென்ட் யூ த நோட்ஸ். ஓகே, சரி. சோ கடைசி வரைக்கும் இருந்த எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து நோட்ஸ் கிடைக்கும். நோட் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வந்து கொடுத்துருவோம். சோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, புரிஞ்சுதா, பிடிச்சதா, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, டைம் சேவ் ஆச்சா அப்படிங்கறத கண்டிப்பா வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. சோ அடுத்து வந்து உங்களுக்கு எந்த சாப்டர் வேணும், இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. உங்க நேம் போட்டு எப்படி லைவ் போச்சு அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்ப்பேன். சரியா? ஓகே கைஸ், தேங்க்யூ. நான் ரிப்ளையும் பண்றேன், எல்லாருக்குமே நான் வந்து ரிப்ளை பண்றேன். சரியா? சோ கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஓகே, சோ தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங். தேங்க்யூ so much.